Hello students, welcome back to our channel. Welcome back. I'm audible. Tell me whether the audio and video clear. Good afternoon. Good afternoon. So நிறைய பேர் பயங்கரமா chatலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினு நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இது ஒரு புது பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு chat பண்ணுறதுக்கு to make friends. Okay, right. Okay, good afternoon. Shamira, hi. Today this session is going to be a little long. லிட்டில் லாங்கில் ரொம்பவே பெருசாக இருக்க போது இன்றைக்கி நம்ம இதை முடிக்க போகிறோம். ரைட். ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இட். ஸோ கெட் ரெடி. சூப்பர் டூப்பர் செஷனாக இருக்க போகுது. ஹாய் விஜய், தமிழ், ஜாரோ, எஸ், டெடி, கமான் வெல்கம். சாப்பிட்டாச்சா எல்லாரும்? ஹவ் ஆர் யூ கைஸ்? எப்படி இருக்கீங்க? ஓகே, எஸ் மேம் வந்து ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி வில் பி டூயிங் கெமிக்கல் பாண்டிங். ஓகே, ரைட். ஹலோ, எஸ் கவிதா முருகன் எம்பி, ஹலோ. ஓகே, எஸ் நான்லாம் சாப்பிட்டு ரெடியாக இருக்கேன். பிகாஸ் திஸ் செஷன் இஸ் கோயிங் டு பி அ லிட்டில் லாங். இன்னைக்கு இந்த சாப்டரை முடிச்சே ஆகணும். அதனால இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் செஷன். ஸோ எப்போ முடியும்னு தெரியல. 10th மேக்ஸ் வந்து இப்போ நான் எடுக்கலை, ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்துருந்தேன். நான் ஐ ஜஸ்ட் ஸ்டாப்ட் இட் பிகாஸ் மேம் இருக்கிறனால மேம் வில் பி டேக்கிங் கேர். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் நீட் கெமிஸ்ட்ரி அண்ட் 11th கெமிஸ்ட்ரி இன் த அப்கமிங் இயர். தென் 10th ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் அப்பப்போ கொஞ்சம் இது எல்லாமே. ரைட். நாகப்பட்டினம் மீட்டப். நோ மதுரைக்கு வாங்க, மதுரைக்கு நான் வரேன். ஓகே ரைட், சூப்பர். மகாஸ்ரீ, ஹூ இஸ் மகாஸ்ரீ? I have a old student, Mahashri, avangala ennu theriyala. Okay, done. So we will start. So last class நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிருந்தோம். So we are going to resume from there. நம்ம அதோட எண்ட்ல இருந்து அங்க இருந்தே தான் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். So we will start there. So எக்கச்சக்கமான ஸ்லைடு. So கொஞ்சம் லோட் ஆக லேட் ஆகுது. ஓகே, லாஸ்ட்டாக ஷேப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். we will start with the ஷேப்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம் எப்படி ஒரு மாலிகுலுக்கு ஷேப் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ we will start from there. அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எஸ் ரைட்டா. Prediction of geometrical shape, VSEPR theory based பண்ணி we have did some VSEPR theory யூஸ் பண்ணி geometry நம்ம பார்த்துட்டு இருந்தோம். So we are going to do the geometry. So last classல பார்த்தது ஒரு ஜஸ்ட் சின்ன ரீகால் தான், எல்லாமே இல்லை. இந்த VSEPR theoryல இருக்கிறது மட்டும் ஒரு ரீகால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல we have completed this topic. அதாவது லோன் பேர் இல்லாமல் இருக்கவங்களோட மாலிகுலோட சென்ட்ரல் ஆட்டம்ல லோன் பேர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம ஜாமெட்ரி அல்லது ஷேப் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு டுடே ஒன் ஆர் மோர் லோன் பேர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன அதையும் ஸ்டார்ட் பண்ணோம். வி வில் பி கண்டினியூ வித் தட். ரைட், சூப்பர். ரைட், ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல இது நம்ம பார்த்துருந்தோம். என்னது? molecules in which central atom has no lone pair. lone pair இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படினு. yes, very good Shamira, that is AB2 type. so first என்ன அப்படினா AB2 typeங்கிறது என்னது? AB2 type அப்படினு நம்ம சொன்னோம் அப்படினா சென்ட்ரல் ஆட்டம் A வா இருக்கும், இந்த பக்கம் B கனெக்ட் ஆயிருக்கும், இந்த பக்கம் ஒரு B கனெக்ட் ஆயிருக்கும். here comes the angle is going to be என்னது? 180 degree. A உங்க 180 டிகிரில இருக்காங்க. as far as possible எவ்வளோ தூரத்துக்கு விலகி இருக்காங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க என்னவா இருப்பாங்க? ஸ்டேபிளாக இருப்பாங்க. டேரெக்டாக நம்ம இதை பார்க்காம நம்மளே கூட எழுதலாமே. we will write it. okay, so first type என்ன அப்படின்னா AB2 type. AB2 typeங்கிறது என்ன அர்த்தம்? ரெண்டு பாண்ட் பேர் இருக்க போது பாண்ட் ஆங்கிள் இஸ் கோயிங் டு பி 180 டிகிரி. அதோட ஷேப் அல்லது ஜாமெட்ரி என்ன ஜாமெட்ரியாக இருக்கும்? லீனியர் ஜாமெட்ரியாக இருக்க போகுது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் AB3 டைப்பு. AB3 டைப் என்னது? 3 பாண்ட் பேர் இருக்க போது
What is going to be the angle? Yes, very good, Shamira. Good. Right, super, good. Some of them are giving a answer in a good manner, right? Okay. Just a minute, one நிமிஷம். Yeah, sorry, just a minute. I just got a small call. 3 bond pair இருந்துச்சு அப்படினா it's going to be 120 degree. So it is a trigonal planar, right? It's a planar. அடுத்து A B 4 என்ன அர்த்தம்? 4 bond pair இருக்க போகுது. 4 bond pair இருந்துச்சுனா it's going to be 109.5 அல்லது 109.28 இருக்கலாம்னு சொல்லிருக்கேன். It is going to be tetrahedral. அடுத்து AB5 அப்ப என்னது 5 bond pair இருந்துச்சு. 5 bond pair இருந்தா என்ன ஆகும்? 3 பிளேனார்ல இருக்கும், 2 எப்படி இருக்க போகுது? மேலே கீழே இருக்க போகுது. அப்ப we are going to have 120 degree and 90 degree. Very good. Shamira is doing good. என்ன அப்படின்னா trigonal, 2 pyramidal இருக்கு போது bipyramidal. trigonal bipyramidal. அடுத்து AB6 னா 6 bond pair இருக்கு போது, ரைட்டா? AB6 னா என்னது? very good. AB6 னா என்னது? 6 bond pair இருக்கு போது. 6 bond pair இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே என்னவா இருக்க போகுது? all are going to be 90 degree to each other. Square octahedral இருக்க போகுது, ரைட்டா? அடுத்து இது என்னது? AB6. லாஸ்டா AB7 ஒன்று பார்த்தோம். AB7ல 7 bond pair இருக்க போகுது. AB7 பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் யாராவது சொல்ல முடியுமா? AB7 ஆங்கிள் என்னன்னு? It's going to be pentagonal. Bipyramidal, pentagonal bipyramidal, right? Super. What is the angle? It's a different angle. இதோட angle என்னது? 90 and 72, right? 90 and 72, 90 degree and 72 approximately இருக்க போகுது. 70 and 72, it's okay, right? Okay, super, right. Okay, right. So இது ரெண்டு தான் இருக்க போகுது, ஓகேவா? ரைட், pentagonal bipyramidal. இதெல்லாமே என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். டயக்ராம் என்ன பார்த்துக்கலாம்? லீனியர், trigonal planar structure, tetrahedrலுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? Yes, very good, Shamira. 70 tetrahedrலுக்கு எக்ஸாம்பிள் we have seen that tripod stand நம்ம பார்த்தோம். அடுத்து trigonal pyramidal, அதுக்கப்புறம் octahedral, pentagonal bipyramidal. இந்த டயக்ராம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஜென்ரலாக பார்த்தோம். இதான் என்னது? trigonal bipyramidal, tetrahedral, trigonal. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் 3 dimensional ஸ்ட்ரக்சரில் வரும், நம்ம அங்கே பார்த்துக்கலாம், ரைட்டா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ லெட் us not waste the time. We will go with this, right? We will start clearly with this topic, right? Okay, super, good, right? Very good. Okay, Vasanthi also, Kavita, நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்கடா. வெரி குட், ரைட்.
geometry of the molecule with lone pairs on central atom. Central atomல lone pair இருக்கக்கூடிய molecule இருந்துச்சுன்னா அதோட shape எப்படி இருக்கும், அதோட diagram எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம், ரைட்டா? So that we will do it. Okay, just a minute. Yes, okay va, super. We are going to start it. நாலு பார்த்தோமா, we will start with everything, right? நாலு பார்த்தோம், அதையும் நம்ம திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு we will do it, right? So A B to E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A B to E அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் ஆட்டம் A, B வந்து 2 இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கான், ஒரு லோன் பேர். இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது லோன் பேரோட ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு, ரைட்டா? லோன் பேரோட ரிப்பல்ஷன். அப்போ என்ன பண்ணணும், அப்போ லோன் பேர் ஆல்வேஸ் ட்ரை டு push the bond pair. அப்போ இந்த டயக்ராம் எப்படி ஆக போகுது, A எப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே லோன் பேர், இது ரெண்டு இப்படி இருக்க போகுது, பியும் பியும். ஸோ அப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குது, இப்போ லோன் பேருக்கு ஷேப்பே கிடையாது, பாண்ட் இருந்தால் தானே ஷேப் வர போகுது, இது பாண்டே கிடையாது. அப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குது, we can call this as a, இது அப்படியே ஒரு மாதிரி பெண்ட் ஆகி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பெண்ட் ஆகி, அப்போ இட் இஸ் அ பெண்ட் ஷேப், ரைட்? அப்போ என்னது, இட் இஸ் அ பெண்ட் ஷேப், ரைட்? ரைட். ஸோ அப்போ என்னது அது பெண்ட் ஷேப். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, AB to Eங்கிறதுல ரெண்டு பாண்ட் பேர், அதாவது பாண்ட் பேர் என்னது 2 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் இருக்கும். இட் இஸ் கோயிங் டு பி பெண்ட் ஷேப் அப்படின்னு சொல்ல போகிறோம். எலக்ட்ரான்ஸோட அரேஞ்ச்மெண்ட் நல்லா கவனிங்க, ஷேப் வேற, எலக்ட்ரான்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வேற, ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷேப் வேற, எலக்ட்ரான்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வேற. ஷேப்புங்கிறதுல லோன் பேரை கன்சிடர் பண்ணாமல் பார்க்கணும், ரைட்டா? அதே இது நம்ம ஜாமெண்ட்ரி பார்க்குறப்ப லோன் பேரை கன்சிடர் பண்ணணும். ஸோ ஹியர் கம்ஸ் த ஜாமெண்ட்ரி. இதில் ஜாமெண்ட்ரி பார்த்து சொல்லுங்க. இப்போ இதில் ஜாமெண்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ரிவர்ஸில் வருதா, இதில் ஜாமெண்ட்ரி அப்படின்னா இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம இதை எடுத்துட்டு இதோட ஜாமெண்ட்ரி பாருங்க, இதுக்கு நான் மொத்தமாகவே அழிச்சுட்டு எழுதிக்கலாமா? A B B மேலே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா? இட் இஸ் கோயிங் டு பி ட்ரைகோனல் பிளேனர். கொஸ்டின் இதில் தான் கேட்பாங்க, அதாவது ஷேப்பு ஜாமெண்ட்ரியில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. அந்த கொஸ்டினில் ஜாமெண்ட்ரி கேட்டிருக்காங்களா ஷேப் கேட்டிருக்காங்களா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாமெண்ட்ரியா ஷேப்பா அப்படின்னு. ஸோ ஜாமெண்ட்ரியா ஷேப்பாங்கிறதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ ஜாமெண்ட்ரி இஸ் ட்ரைகோனல் பிளேனர். நான் ஜாமெண்ட்ரி எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், AB3-ஆ AB2-ஆ அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்னதான் நீங்கள் பார்த்தாலும் ரெண்டு பாண்ட் பேர், ஒரு லோன் பேர், AB3 டைப், அதாவது 3 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. நம்மளோட எலக்ட்ரான் பேர் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ ரெண்டு பாண்ட் பேர், ரெண்டு லோன் பேர் இருந்தாலும் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் 3. 3 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 3 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா we have to put it as ட்ரைகோனல் பிளேனார். ஆஸ் இட் இஸ் நம்ம எப்பயும் போல ட்ரைகோனல் பிளேனார்னு போட்டுக்கலாம். இன்கேஸ் இப்போ அடுத்து என்ன இருக்குது, AB3Eன்னு இருக்குது, ரைட்டா? AB3 நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா AB3, இது AB2E பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we will go with AB3E. AB3E என்னது, அப்போ 4 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருந்துச்சுன்னா, 4 எலக்ட்ரான் பேர் இருந்தால் இட் இஸ் என்ன ஜாமெண்ட்ரி வரப்போகுது, ஜாமெண்ட்ரி இஸ் டெட்ராஹீட்ரல், கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஜாமெண்ட்ரி நம்ம டெட்ராஹீட்ரல் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா ஜாமெண்ட்ரியில் எல்லா எலக்ட்ரான் பேர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் டெட்ராஹீட்ரல். இப்போ we want to find the shape. அப்போ நம்ம ஷேப் வரையலாம் பாருங்க. A எடுத்துக்கோங்க, A இருக்கு, B B B ஒரு லோன் பேர். ஏன்னா லோன் பேரோட ரிப்பல்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பாருங்க, இதை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, கீழே ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டு, மேலே ஒன்று இருக்குது, ரைட்டா? கீழே ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டு, மேலே ஒன்று இருக்குது, ஓகேவா? கீழே ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி மேலே இருக்குது, மேலே ஒன்று. அப்போ என்ன அர்த்தம், டெட்ராஹீட்ரல் போட்டு பார்த்தாச்சு. இது என்ன ஷேப்பாக இருக்குது, இதை பார்த்தா எப்படி இருக்குது, நான் என்னோட ட்ரைபாட் ஸ்டாண்டு போன தடவை உங்களுக்கு காமிச்சேன் இல்லை, ரைட்? ஹேவ் யூ சீன் த ட்ரைபாட் ஸ்டாண்ட்? இது என்னது, டெட்ராஹீட்ரல் ஷேப். இது எப்படி இருக்குது, 3 ட்ரைபாட் ஸ்டாண்டில் 3 ஷேப் இருக்குது, ரைட்டா? 3 இருக்கா, 3 இருக்குது, 1 2 3 இருக்குது, மேலே 1. ஸோ இது டெட்ராஹைட்ரல் ஷேப், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இந்த தான் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இது என்னது, லோன் பேர், இது நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. அப்போ இதை விட்டுட்டா இந்த 3 பேர் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எல்லாமே மேலே மேலே வந்திருக்கா.
எல்லாமே மேலே வந்திருக்கு. ஆனால் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வேறு இருக்குது. ட்ரைகோனல் பிரமிடல். இட் இஸ் கோயிங் டு பி ட்ரைகோனல் பிரமிடல், ரைட்டா? அப்போ என்னது இது பேர்? ட்ரைகோனல் பிரமிடல். இட் இஸ் கோயிங் டு பி ட்ரைகோனல். அப்போ இதோட ஷேப் என்னது? த ஷேப் இஸ் கோயிங் டு பி ட்ரைகோனல் பிரமிடல். ஷேப் என்னவா இருக்க போகுது? ட்ரைகோனல் பிரமிடல். வேற லெவலா ஷேப் என்னவா இருக்க போகுது? ட்ரைகோனல் பிரமிடல், ரைட்டா? டெட்ராஹீட்ரல்ங்கிறது ஜியாமெட்ரி, ட்ரைகோனல் பிரமிடல்ங்கிறது ஷேப். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ இதில் 3 பாண்ட் பேர் இருந்துச்சு, ஒரு லோன் பேர் இருந்துச்சு. டெட்ராஹீட்ரல் அண்ட் ட்ரைகோனல் பிரமிடல். அடுத்து என்னது? AB2 E2, ரைட்டா? AB2 E2, AB2 E2. ஸோ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கு? ஹியர் ஆல்சோ 4 எலக்ட்ரான் பேர்ஸ், ரைட்டா? 4 எலக்ட்ரான் பேர் தானே இருக்கு இங்கேயும். 4 எலக்ட்ரான் பேர்ஸ், 4 எலக்ட்ரான் பேர். எலக்ட்ரான் பேர் 4 இருக்கு. எலக்ட்ரான் பேர் 4 இருந்துச்சுன்னா என்ன ஜியாமெட்ரி? The geometry is going to be, yes, very good Samira, the geometry is going to be tetrahedral. Geometry as it is tetrahedral. But shape எப்படி இருக்க போகுது? A இங்க ஒரு லோன் பேர் இருக்கு, இங்க ஒரு லோன் பேர் இருக்கு. இது ஒன்று பாண்ட் பேர், ரைட்டா? இது ஒரு பாண்ட் பேர், இது ஒரு பாண்ட். ஸோ லோன் பேர் ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்குமா? they always go it, ரைட்டா? ரைட், they always go back. ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுவாங்க? இவங்க ரிப்பல் பண்ண போகிறாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ரொம்ப அதிகமாக ரிப்பல் பண்ண போகிறாங்க. அப்போ இவங்க ரொம்ப அதிகமாக ரிப்பல் பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேர் கீழே வர போகிறாங்க. now go for the shape. இதோட ஷேப் என்னது? ஷேப் பார்க்குறப்ப லோன் பேர் பார்க்க தேவையில்லை. ஷேப் பார்க்குறப்ப என்ன பண்ணணும்? we have to see only the bond pairs. அப்போ இது மட்டும் தானே பாண்ட் பேர். திருப்பி என்ன ஷேப் வந்துருச்சு? again the shape is going to be என்னவா இருக்கு? again the shape is going to be bent shape. அப்போ the shape of this compound is bent. shape என்னது? shape வந்து bent shape. shape என்னது? bent shape. shape என்ன ஆயிடுச்சு? bent shape. வேற லெவலா? ஓகே, சூப்பர் குட். the shape is bent shape. அப்போ ஸோ AB2 E2 என்னது? 2 பாண்ட் பேர், 2 லோன் பேர் இருந்தா அதே டெட்ராஹெட்ரல் தான். பட் ஷேப் மட்டும் என்னது? ஷேப் மட்டும் பென்ட் ஷேப், ரைட்டா? சூப்பர் குட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? AB5E 5 பாண்ட் பேர், ஒரே ஒரு லோன் பேர் இருக்கான், ரைட்டா? 5 பாண்ட் பேர், ஒரே ஒரு லோன் பேர். பார்த்துடலாமா? ரைட், வில் கோ வித் AB5E. A இருக்கு, B5Eன்னு கொடுத்துருக்காங்க. AB5E என்னது? மொத்தம் 6 பேர். 5 + 1 6, ரைட்டா? 5 + 1 6. ஸோ அப்போ AB5Eங்கிறது 6 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கு. 6 எலக்ட்ரான் பேர்ஸ். 6 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குன்னா இட் இஸ் கோயிங் டு பி த ஜியாமெட்ரி இஸ் ஆக்டாஹெட்ரல். ஜியாமெட்ரி என்னது? ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரி. அப்போ ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரி இருக்கு. ஷேப் நான் கண்டுபிடிக்கணும்னா A இருக்கு, ஒரே ஒரு லோன் பேர் இருக்கு. இது என்ன ஷேப்பாக இருக்கலாம் பாருங்க. இந்த 4 பேரும் பிளேனில் இருக்க போகிறாங்க, ரைட்டா? இந்த 4 பேரும் பிளேனில் இருக்க போகிறாங்க. they are going to act as a square. இந்த 4 பேர் என்ன பண்ண போகிறாங்க? they are going to act as a square. ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்க போகிறாங்க, ரைட்டா? ரைட், சூப்பர். they are going to act as a square. கீழே ஒரு பாண்ட் பேர் இருக்கா? அப்போ இவங்க எல்லாரும் இவங்க கூட வந்து சேருவாங்களா? எல்லாரும் இவங்க கூட வந்து சேருவாங்களா? அப்போ என்னது? ஒரு பிரமிட் உருவாகுமா? எஸ், வெரி குட். ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் பிரமிடல் என்ன ஷேப்பு? ஷேப் வந்து என்ன அப்படின்னா ஸ்கொயர் பிரமிடல். ஷேப் வந்து ஸ்கொயர் பிரமிடல், ரைட்டா? ஷேப் வந்து என்னது? ஸ்கொயர் பிரமிடல். அதானே கொடுத்துருக்காங்க. எஸ், ஷேப் இஸ் ஸ்கொயர் பிரமிடல் பிகாஸ் ஒரே ஒரு லோன் பேர், அதாவது 5 பாண்ட் பேர் இருக்கணும், ஒரு லோன் பேர் இருக்கணும். இட் இஸ் கோயிங் டு பி தட் ஜியாமெட்ரி இஸ் ஆக்டாஹெட்ரல். அதுக்கப்புறம் ஷேப் வந்து என்னது? ஸ்கொயர் பிரமிடல். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா AB4E2.
B4 E2 A B4 E2 எத்தனை electron pairs இருக்கு 6 electron pairs இருக்காங்க 6 electron pairs அப்படினா என்ன shape என்ன geometry 6 electron pairs என்னது என்ன geometry again it is going to be a same octahedral it is going to be octahedral same octahedral right it is going to be octahedral இப்போ நம்ம என்ன பண்ணனும் geometry பார்க்க போறோம் ரைட் geometry பார்த்தாச்சு shape A B B B B மேல ஒரு lone pair கீழ ஒரு lone pair ரைட்டா அப்ப இது என்னது என்ன shape இருக்கும் shape என்னவா இருக்கும் any idea just try it out shape என்ன shape இருக்கும் easy shape என்ன நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் find it out என்னது இவங்க மட்டும் தான் shape contribute பண்ண போறாங்க bond pairs மட்டும் தான் shape contribute பண்ண போறாங்க square மட்டும் தான் இருக்கு அப்ப square planeல இருக்கு அப்ப square planar வெறும் square நம்ம சொல்ல கூடாதுங்க square planar ரைட்டா square planar right super good very good square planar ரைட்டா okay square planar very good super right so next என்ன கொடுத்திருக்காங்க அப்ப AB4E பார்த்தாச்சு இதுல என்ன இருக்கு அப்ப 4 bond pair இருக்கு ஒரு lone pair இருக்கு ஓகேவா next ABE இதுதான் முக்கியம் இதுதான் நிறைய தடவை क्वेश्चनல கேட்டிருக்காங்க எத்தனை B நான் பார்க்கணும் AB4 B4E A B4E பா this is very important கொஞ்சம் கவனமா கவனிங்க A B4 with E 5 electron pairs இருக்காங்க 5 electron pairs என்ன geometry 5 இருந்துச்சுனா trigonal bipyramidal ரைட்டா 5 electron pairs என்னது trigonal bipyramidal ரைட்டா ரைட் சோ அப்ப 5 இருந்தா trigonal five என்னது trigonal bipyramidal ரைட்டா எஸ் சூப்பர் 5 என்ன இப்போ இது ஜியோமெட்ரி ஷேப்பை பார்க்கணும் அப்படினா A போட்டாச்சு trigonal bipyramidal நம்ம பார்த்தோம் ரைட்டா trigonal bipyramidal நம்ம ஷேப் சொல்லிருக்கோம் அப்ப எப்படி இருக்கும் ட்ரையாங்கிள் ஒன்னு வரணும் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் அதுக்கு அப்புறம் இந்த A ல மேல ஒரு பாண்ட் அல்லது கீழ ஒரு பாண்ட் போட்டுக்கலாமா மேல ஒரு பாண்ட் போட்டுக்கலாம் ரைட்டா மேல ஒரு லோன் பேர் வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் கீழ ஒரு பாண்ட் பேர் புரியுதா நான் எப்படி சொல்றேன் அப்படினே அதாவது ட்ரையாங்கிள் நான் போட்டுக்கிறேன் ரைட்டா ட்ரைகோனல் பைபிரமிடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இப்போ என்கிட்ட பென் இல்ல just a minute நான் இருக்கான்னு செக் பண்றேன் no I don't have pen right now இந்த மூணு மட்டும் இருக்கு okay I will just do this ரைட்டா இப்போ பாருங்க இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா சோ இது வந்து என்னது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு ரைட்டா இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்போ இது ட்ரைகோனல் பிளேனர் நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ இந்த ட்ரையாங்கிளை படுக்க வச்சாச்சு ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல இருக்கு இப்போ மேல ஒரு பாண்ட் பேர் வச்சிட்டேன் ரைட்டா ஒரே ஒரு பாண்ட் பேர் லோன் பேர் கீழ இருக்கு ரைட்டா ஒரு லோன் பேர் கீழ இருக்கு லோன் பேர் நம்மளோட ஷேப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது ரைட்டா லோன் பேர் நமக்கு ஷேப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது சோ அப்ப இது என்ன ஷேப் நம்ம நினைப்போம் நல்லா கவனிங்க இப்ப லோன் பேர் இங்க we will just keep this lone pair at the top நான் எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கவனிங்க வெரி இம்பார்ட்டன்ட் கவனமா முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன் இது ட்ரையாங்கிள் ட்ரைகோனல் பிளேனர் 5 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கு ரைட்டா 1 2 3 4 மேல ஒரு லோன் பேர் இருக்கு லோன் பேர் நமக்கு ஷேப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது அதனால நம்ம என்ன பண்ண போறோம் லோன் பேரை ஒண்ணு பண்ணாம அப்படியே வச்சிரோம் நல்லா கவனிங்க this shape இது வந்து என்ன ஆகுது அப்படினா it's going to be different shape மாறப்போகுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற கொஞ்சம் கவனமா கவனிங்க நார்மலா இதோட ஷேப் என்ன அப்படினா இப்போ இங்க லோன் பேர் இருந்துச்சுனா ட்ரைகோனல் பிரமிடல் ஷேப்ல இருந்துடும் ரைட்டா ட்ரைகோனல் பிரமிடல் ட்ரைகோனல் ட்ரையாங்கிள் கீழ ஒன்னு இருக்கு அப்ப இது குவிஞ்சு கீழ வரும் சோ அப்ப ட்ரைகோனல் இவங்க எல்லாமே பிரமிட் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க ட்ரைகோனல் பிரமிடலா இருந்திருக்கணும் அதுதான் இதோட ஷேப்பா இருந்திருக்கணும் பட் இந்த லோன் பேரை நான் இங்க மேல வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படினா this lone pair is in
ரிப்பல்ஷன். யார் யாரோட ரிப்பல்ஷன் இருக்கு? இந்த பாண்ட் பேர், இந்த பாண்ட் பேர், இந்த பாண்ட் பேர், ரைட்டா? இங்க இருக்கக்கூடிய லோன் பேர் 90 டிகிரி டு திஸ் ஆல் த்ரீ. மூணு பாண்ட் பேரையும் இப்படி பிடிச்சி கீழே தள்ளுதாங்க. மூணு பாண்ட் பேரையும் என்ன பண்ணுது? ட்ரை டு புஷ் இட் டவுன். மூணு பேர் மேல the force of repulsion is acting. force of repulsion என்னது? மூணு பேர் மேலேயும் ஆக்ட் ஆகுது. அப்ப இதனால என்ன ஆகுது? இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க. என்ன பண்றாங்க இவங்க? the shape is changing. ஜாமெண்ட்ரியில சேஞ்சே கிடையாது. ஜாமெண்ட்ரியை மாத்திராதீங்க. ஜாமெண்ட்ரி அப்படியே வச்சுக்கோங்க, ரைட்டா? ஷேப் என்ன பண்ணுது அப்படின்னா it is going to become like this. அதாவது என்ன பண்றாங்க? இந்த மாதிரி மாத்திக்கிறாங்க எல்லா பாண்ட் பேரும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப சீசா மாதிரி தெரியுதா? சீசா மாதிரி. இந்த பக்கம் சீசா கீழே வச்சிருக்கோம். ஸோ இப்படி ஆடலாமா? ரைட், ஜிங் 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 இப்படி கீழே இருக்கு. ஸோ இந்த மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம்? சீசா மாதிரி ஆட்டலாமா? சீசா இப்படி மேலே கீழே போகுமா? ரைட்டா? சீசா மாதிரி இந்த பக்கம் இது கீழே, இந்த பக்கம் இது மேலே இப்படி போகலாமா? ரைட்டா? சீசா. எஸ், தட் இஸ் திஸ் இஸ் சீசா. இப்போ லோன் பேர் மேலே இருக்கு. இப்போ லோன் பேர் மேலே இருக்கவ பாருங்க, ரெண்டு பாண்ட் பேர் தான் என்ன அப்படின்னா அந்த ரிப்பல்ஷனுக்கு ஆளாகுது. மூணு பேர் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. நம்ம ட்ரைகோனல் பிரமிடல் போட்டிருந்தோம்னா மூணு பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. மூணு பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கப்ப இதோட ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்படுது. அதனால என்ன பண்றாங்க? அவங்க ஷேப்பை மாற்றி இந்த மாதிரி ஷேப்புக்கு போயிடுறாங்க. இப்போ பாருங்க, இப்போ மேலே லோன் பேரை வச்சேன்னா இந்த பிளாக்கும் இந்த பெண்ணும் மட்டும்தான் they both only will experience the repulsion. They both experience the stress from the lone pair. அப்ப இந்த repulsion கம்மி ஆயிடுச்சு. மூணு பேர் 90 டிகிரில இருந்ததுக்கும் ரெண்டு பேர் 90 டிகிரில இருக்கிறதுக்கும் கம்மி ஆயிடுச்சு. So because of this reason the shape is going to be, அப்ப இதோட shape என்னவா மாறுது? The shape of this compound shape, அப்ப shape என்னவா மாறுது? It is C-saw. இதோட shape என்னது? C-saw. C-saw shape மாறிடுச்சு, ரைட்டா? C-saw, right? Okay, right? Super, ரைட்டா? ஓகேவா? It is going to be shape வந்து C-saw shape. ஓகேவா? It is what we have seen. அதான் கொடுத்துருந்தாங்க, ரைட்டா? See that? So C-saw shape மாறிடுச்சு. இந்த பக்கம் லோன் பேர் இருந்துச்சு, ரைட்? ஸோ அப்போ என்னது? 4 பாண்ட் பேர், 4 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் இருந்தா ட்ரைகோனல் பைபிரமிடல். அதில் சேஞ்சே கிடையாது நம்மளுக்கு. அதில் எதில் சேஞ்ச் கிடையாது? ஜாமெண்ட்ரியில் சேஞ்சே கிடையாது, ரைட்டா? ரைட். பட் ஷேப் மட்டும் என்னது? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ட்ரைகோனல் பிரமிடல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் ஆல்ரெடி ட்ரைகோனல் பிரமிடல் ஷேப் வந்துச்சு. எங்கே வந்துச்சு? யாருக்கு ட்ரைகோனல் பிரமிடல்? 4 பேர் இருக்கப்ப. 4 பேர் இருக்கப்ப வேறு வழியே இல்லை, ட்ரைகோனல் பிரமிடல் தான் போயாகணும். 5 பேர் இருக்கப்ப ட்ரைகோனல் பிரமிடல் போட்டுறாதீங்க. இட் வில் மேக் அ மிஸ்டேக், ரைட்டா? ட்ரைகோனல் பிரமிடல் 5 பேர் இருக்கப்ப வராது. நிறைய பேர் அதான் எக்ஸாமில் அதிகமாக இதுவும் தான் கேட்பாங்க. இந்த 2 பேர் தான் கேட்க போகிறாங்க, ரைட்டா? ஸோ ஷமீரா, யூ ஜஸ்ட் லீவ் தம். ஸோ அவங்க பாட்டுக்கு பேசுகிறோம், நம்ம பாட்டுக்கு படிக்கலாம், நோ இஷ்யூஸ். நான் யாரையும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ லெட் தம் ஸ்பீக். ஸோ நான் எதுவும் சொல்ல. ஸோ தே ஆர் மேபி அவங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் இருக்கலாம். ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனிபடி. ஸோ வி கேன் ஸ்பீக். லாஸ்ட் டைம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. டோன்ட் வரி, ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனிதிங் டுடே, ரைட்டா? ரைட். ஸோ யூ ஜஸ்ட் லீவ் தெம், லெட் தெம் ஸ்டடி மை தேர். அவங்க படிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தே வில் பி ஸ்டடி. கொஞ்சம் டைம் கழிச்சு அவங்களே படிக்க வருவாங்க. ஸோ லீவ் தெம். ஸோ அவங்க இருக்கட்டும். ஐ எம் நாட், நான் கோமா பேஸில் எதுவுமே பேசலடா. ஸோ ஐ நோ தேட் ஹவ் யூ ஃபீல்ஸ், ரைட்டா? உங்களுக்கு மேபி எக்ஸாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ யூ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தானே பேசுகிறீங்க. தப்பாக பேசினாங்க அன்றைக்கி, அதனால தான் நான் பிளாக் பண்ணேன். நீங்கள் தப்பாக பேசினா கண்டிப்பாக இன்றைக்கி நான் பிளாக் பண்ணேன். பட் நார்மலாக நீங்கள் பேசுகிறது இட்ஸ் யுவர் விஷ். ஸோ தட்ஸ் நாட் அ மேட்டர் ஃபார் அஸ். ஓகே, ரைட். அடுத்து AB3 E2. AB3 E2ங்கிறது என்ன அப்படின்னா 3 பாண்ட் பேர் 2 லோன் பேர் இருக்க போது, ரைட்டா? 3 பாண்ட் பேர் இருக்க போது 2 லோன் பேர் இருக்க போகுது, சரியா? 3 பாண்ட் பேர் 2 லோன் பேர் இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம், ரைட்டா? ரைட். ஸோ அப்போ என்னது? 3 பாண்ட் பேர் AB3 E2, 3 பாண்ட் பேர் 2 லோன். எத்தனை இருக்கு, ரைட்டா? எத்தனை இருக்க போகுது? 5 electron pairs. ஓகேவா? 5 electron pairs. Again the geometry is trigonal
ட்ரைகோனல் பிரமிடல். வாட் ட்ரைகோனல் ஆமாம் 5 தான் பைபிரமிடல். ஓகே பைபிரமிடல் ட்ரைகோனல் பைபிரமிடல் சரியா ரைட். வாட் இஸ் த ஷேப்? ஏ இப்படி இருக்கு, 3 பாண்ட் பேர் தானே நம்ம எப்பயும் போல் பார்த்த மாதிரி, 2 லோன் பேர், மேலே ஒரு லோன் பேர் இருக்க போது கீழே ஒரு லோன் பேர். ஸோ இப்போ நம்ம எப்படி பென் வச்சு பார்த்தோம் அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா சி என்ன நடக்க போகுது அப்படி நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ என்னது ட்ரைகோனல் பிரமிடல், ட்ரைகோனல் பைபிரமிடல், மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது ரைட்டா, மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ மேலே இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த 3 பேரை இப்படி புஷ் பண்ணுறாங்க, மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க இவங்க 3 பேரையும் மேலே தள்ளி புஷ் பண்ணுறாங்க, மேலே இருக்க லோன் பேர் என்ன பண்ணுது இவங்களை கீழே புஷ் பண்ணுது. அப்போ 2 பக்கமும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. திஸ் பாண்ட் வில் பி வெரி வீக்கர். அதனால் என்ன சொல்கிறாங்க, சாமி ப்ளீஸ் ரொம்ப எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதா நான் என்ன பண்ணுறேன் இப்படி போய்க்கிறேன், லோன் பேர் நீங்கள் 2 பேரும் மேலே இருந்துக்கோங்க, நாங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், போத் த லோன் பேர் யூ ஜஸ்ட் பி தேர். அப்போ என்ன சொல்கிறாங்க, 2 லோன் பேர் மேலே இருந்துச்சுன்னா அவங்க 2 பேர் என்ன பண்ண போகிறாங்க, they are going to affect this 2% only, they are going to affect this 2%. லோன் பேர் 2 மேலே இருந்து என்ன பண்ண போதுங்க, இவங்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இவங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னா 2 பாண்ட் பேர் மேலே தான் ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது. ஸோ அப்போ 2 பாண்ட் பேர் மேலே தான் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா there is no problem. 3 பேருக்கு 2 பேருங்கிறப்ப it's going to be என்னது பெட்டர். ஸோ அப்போ 2 பாண்ட் பேர் இப்படி ஆயிடுச்சு. அப்போ the shape is going to be, இது என்ன ஷேப்பு பார்த்தீங்களா, என்ன ஷேப் இருந்துச்சு, இது என்ன ஷேப்பு, பாண்ட் பேர் மட்டும் தான் பார்க்கணும். It is going to be zig T shape. The shape is going to be T shape. என்ன ஷேப்புக்கு மாறிடுச்சு, T ஷேப்புக்கு மாறிடுச்சு சரியா. இட்ஸ் a T shape right. Super. Next the last one AB2 E3, அதாவது 2 பாண்ட் பேரா 3 லோன் பேரா. அப்போ இந்த பாண்ட் பேரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, 2 பாண்ட் பேர் தான் இருக்கு, 3 லோன் பேர் இருக்காங்க ரைட்டா. 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர் இருக்காங்க. அப்போ 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர் இருக்காங்கன்னா அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. Is that clear now? Voice clear ஆ இருக்கா? This is my own notes. இது புக்லாம் இல்லை, இதெல்லாம் நான் எழுதியிருக்கிறது. This is from our team. Okay ரைட்டா. ஸோ அப்போ ஓகே சூப்பர், we will just conclude it. இப்போ இது ஒன்று மட்டும் நம்ம பார்த்துடலாம். 5 இருக்குது ட்ரைகோனல் பைபிரமிடல், இது ஒன்று மட்டும் முடிச்சுட்டு we will conclude it, நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்னது AB2 E3 அப்படின்னா 5 எலக்ட்ரான் பேர்ஸு, 5 எலக்ட்ரான் பேர் இருந்தால் ட்ரைகோனல் பைபிரமிடல் சரியா. ஷேப் என்னவா இருக்கும், ஷேப் என்னவா இருக்கும், செமையாக இருக்குமா. ஷேப்பை பாருங்கள் வேறு லெவலில் இருக்க போது, ஏ இருக்க போது பி, இந்த பக்கம் பி, இந்த பக்கம் ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர். இது எங்கிட்ட நீங்கள் எப்படி திருப்பினாலும் இந்த 2 பாண்ட் பேர்னாலையும் எஸ்கேப்பே ஆக முடியாது. ஸோ த ஷேப் இஸ் கோயிங் டு பி என்ன ஷேப் இது, இட்ஸ் கோயிங் டு பி லீனியர். 180 டிகிரி இருக்குமா. ஸோ த ஷேப் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இஸ் லீனியர். ஷேப் என்ன ஷேப்பு, லீனியர் ஷேப். தட்ஸ் இட். ஓகேவா. அப்போ என்னது இதோட ஷேப்பு, லீனியர் ரைட்டா. ரைட், இதோட ஷேப் என்னது, லீனியர் ஷேப் ரைட். சூப்பராக, த ஷேப் இஸ் லீனியர். புரிஞ்சுதாப்பா நம்ம என்ன பேசியிருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா. ஐ வில் ஜஸ்ட் கன்க்ளூட் ஆல் த கண்டென்ட் ரைட்டாக, எல்லா கண்டென்ட்டையும் ஃபைனலாக நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ 2 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர், 3 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர், 2BP 2LP. ஸோ 2 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் இருக்க காம்பவுண்டு. அதுக்கப்புறம் 3 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர், 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர்,
ரைட்டா. அடுத்து 5 பாண்ட் பேரு ஒரு லோன் பேர் இருக்குது. அதுக்கப்புறம் 4 பாண்ட் பேரு ஒரு லோன் பேர். அதுக்கப்புறம் 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர், 4 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர். அதுக்கப்புறம் 3 2 2 3 3 பாண்ட் பேர் 2 லோன் பேர், 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர். சரியா? ரைட். we will write the shapes ஷார்ட்டாக எல்லா ஷேப்பும் நம்ம எழுதிடலாம். கடன்னு வாங்க, நம்ம எழுதிட்டோன்னா we will just finalize it. இதை முடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஓகே, எடுக்கலைனாலும் you can just take a screenshot of this. இந்த ஃபைனல் ஃபேஸை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டால் கூட போதுமானது. this is going to be the important. இதுதான் உங்களுக்கு மெயினாக தேவையான ஒரு பார்ட். இந்த பார்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாமெண்ட்ரி என்ன, இதோட ஷேப் என்ன. ரைட்டா? ஜாமெண்ட்ரி என்ன, ஷேப் என்ன. ஓகே, we are going to do the geometry and shape. ஸோ இது here we have a shape. சரியா? கடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். 3 இருந்தால் என்னது, வில் கோ வித் தட். ரைட். 3 இருந்தால் என்னது, ஓகே 3 இருந்தால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? ரைட். 3 இருந்தால் என்ன, 4 இருந்தால் என்ன, ஃபஸ்ட் வில் கோ. 3 இருந்துச்சு அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனார். 4 இருந்துச்சுன்னா டெட்ரா ஹீட்ரல். 4 இருந்தால் அதே டெட்ரா ஹீட்ரல். I'll just write it short. 6 இருந்துச்சுன்னா octahedral. 6 again it's going to be octahedral. 5 இருந்துச்சுன்னா 5 இருந்தால் it is trigonal bipyramidal. trigonal bipyramidal இதுவும் 5 தான். அப்போ trigonal bipyramidal. 5 again it's trigonal bipyramidal. okay, see the shape is important பசங்களா. the shape is important. கவனமாக ஷேப்பை பாருங்கள். ஷேப்பில் மிஸ்டேக் விட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, நம்ம யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஷேப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் 2 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ என்ன பண்ண போது, ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா பாண்ட் பேரை சுருக்கணும். அப்போ என்னது, this is a bent shape. first one is going to be bent shape. ரைட்டா? first one is going to be bent shape. செகண்ட் என்னது, 3 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர். அப்போது டெட்ராஹீட்ரலில் இருக்குது. அப்போ அந்த லோன் பேர் மேலே இருக்கும், அப்போ கீழே இருக்கவங்க மலை மாதிரி இருப்பாங்க. அப்போ என்னது, ட்ரைகோனல் பிரமிடல். ட்ரைகோனல் ட்ரைகோனல் பிரமிடல். அடுத்து டெட்ராஹீட்ரல். அடுத்து 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர். 2 லோன் பேர் என்ன பண்ண போகிறாங்க, இவங்களை கீழே அமுக்க போகிறாங்க. அப்போ இட் இஸ் கோயிங் டு பி பென்ட் ஷேப் அகெயின். ஆக்டாஹீட்ரல் 5 பேர் இருக்காங்க. அப்போ என்ன வரப்போகுது, ஸ்கொயரு. ஒரே ஒரு லோன் பேர் மேலே போய்டும், ஒரு பாண்ட் பேர் கீழே இருக்கும். அப்போ ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் பிரமிடல். அகெயின் 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர். அப்போ என்னது, மேலே ஒரு லோன் பேர் கீழே ஒரு லோன் பேர் போய்டும், மேலே ஒரு லோன் பேர் கீழே ஒரு லோன் பேர் போய்டும். நம்மளுக்கு வெறும் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்க போகுது. தட் இஸ் கோயிங் டு பி ஸ்கொயர் பிளேனார். அடுத்து 4 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர். எஸ், வெரி குட் சமீரா, வெரி குட். 4 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர். 4 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் இருக்கான். 4 பாண்ட் பேர் இருக்கும், ஒரே ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகுது இந்த இடத்துல, ஸ்கொயர் பிரமிடலா. வாட் இஸ் தட்? எஸ், நான் பார்த்தீங்களா, நான் ஸ்கொயர் அப்புறம் நான் யோசிச்சு 4 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், சீசா ஷேப். ரைட்டா? ஸோ இட் வில் மேக் அஸ் கன்ஃபியூஷன். ரைட்டா? அப்போ என்னது, எல்லா பாண்ட் பேர் இப்படி 2 இப்படி மேலே ஒன்று இருக்க போது, சீசா மாதிரி ஒரே ஒரு லோன் பேர் மேலே சீசா. குட் குட் குட், வெரி குட். திஸ் 2 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட். இந்த 2 பேர் தான்
ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, ரைட்? சீசா ஷேப், அடுத்து டி ஷேப், லாஸ்ட் ஒன் இஸ் லீனியர். அவ்வளோதான்டா, we have completed. முடிஞ்சு மாதம் முடிச்சிட்டோமா? ரைட்டா? ஸோ இவ்வளோ தான். இதை படிச்சிங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஷின் ஆன்சர் சால்வ் பண்ண போகிறோம். ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், ரைட்? ஸோ வேறு லெவலில் மாஸ் பண்ணியாச்சு. ஐ வில் ஷோ யூ த 3D இமேஜஸ். ஸோ ட்ரைகோனல் பைபிரமிடல் இது நம்மளுக்கு தெரியும். இந்த க்ரீன் கலர் வந்து லோன் பேர். இப்போ பாருங்கள் சீசா ஷேப் எப்படி இருக்குன்னு. இதை பார்த்தா சீசா மாதிரி இருக்கா? ரைட். இது டி ஷேப், இது லீனியர். 3 லோன் பேர் இருக்கா? 2 லோன் பேர் இருந்தால் என்ன அப்படின்னு. ஸோ அடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், இதை டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இதை மட்டும் வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த மேலே இருக்கவங்க மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அவங்கள நம்ம பார்த்தாச்சு. ஓகே. ஸோ SO2 இஸ் a ஸ்பெஷலைஸ். இப்போ நம்ம பார்த்துட்டோம். பாண்ட் ஆங்கிள் நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பாண்ட் ஆங்கிள் நம்ம இப்போ பார்த்துடலாம் நார்மலாக என்னென்ன பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஜாமெண்ட்ரியில் தானே பாண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜாமெண்ட்ரி வச்சு கடகடன் பாண்ட் ஆங்கிள் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னென்ன பாண்ட் ஆங்கிள்லாம் இருக்குன்னு. அண்ட் வி ஹாவ் எக்ஸப்ஷன் ஆல்சோ, ரைட்? ட்ரைகோனல் பிளேனார் என்ன பாண்ட் ஆங்கிள் இருந்திருக்கும்? ட்ரைகோனல் பிளேனார்னா என்னது? ட்ரையாங்கிள், 3 ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா we know that it is going to be 120 degree, ரைட்டா? இது எல்லாமே என்னது? 120. ஒவ்வொரு பாண்டுக்கு நடுவில் 120 இருக்கும், ரைட்டா? ரைட். 120 டிகிரி இருக்க போகுது. டெட்ராஹீட்ரல்னால் என்னது? 109. ஆல்ரெடி நம்ம இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப 109.5, ரைட்டா? அதே தான் இங்கேயும் 109.5 இருக்கும். ஆக்டாஹீட்ரல் என்னது? ஆக்டாஹீட்ரல் இஸ் கோயிங் டு பி எல்லாமே 90 டிகிரி இருக்க போகுது, ரைட்டா? வெரி குட் ஷமீரா, வெரி குட். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி 90 டிகிரி. இங்கேயும் ஆக்டாஹீட்ரல் 90 டிகிரி. ஹியர் கம்ஸ் இந்த 2 முக்கியமான தலைகள் இருக்காங்களா? இந்த 2 பேர்லேயும் ஆக்சுவலாக பாருங்கள், ட்ரைகோனல் பைபிரமிடல் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? ஜாமெண்ட்ரி ட்ரைகோனல் பைபிரமிடல். ஆனால் அவங்களோட ஷேப்பை பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் ஷேப்பு. அவங்களோட ஷேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் ஷேப்பு. ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. we will go with that, right? ஸோ AB2E என்னது? ரைட். AB2E என்னதுப்பா? எத்தனை இருக்குது? 3 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது, ரைட்டா? 3 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. நம்ம தானே படிச்சிருக்கோம், நம்ம 3 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோமா? 3 எலக்ட்ரான் பேர் இருக்குன்னா என்னதப்பா? வெரி குட் சமீரா. 3 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குன்னா we know that it is trigonal planar, ரைட்டா? trigonal planar. ஸோ ட்ரைகோனல் பிளேனார்னா ஆங்கிள் என்னது? 120 டிகிரி இருக்கணும், கரெக்டு தானே? 120 டிகிரி இருக்கணும். ஆனால் பட் ட்ரைகோனல் பிளேனாரில் 120 இருக்கணும். பட் வி ஹாவ் அன் எக்ஸப்ஷன். திஸ் SO2 டயக்ராம் பார்க்குறப்ப இந்த லோன் பேரோட ரிப்பல்ஷன் ஷேப் என்னது? இது பென்ட் ஷேப், நம்மளுக்கு தெரியும். இந்த பென்ட் ஷேப்பில் பாண்ட் ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா வி ஹாவ் அ எக்ஸப்ஷன் தட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் 120 டிகிரி நார்மலாக 3மே பாண்ட் பேர் இருந்துச்சுன்னா, கவனிங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு. 3 பேருமே பாண்டு பேராக இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. 3 பேரும் பாண்ட் பேராக இருக்கப்ப இட்ஸ் கோயிங் டு பி 120 டிகிரி. பட் இங்கே என்ன அப்படின்னா 3 பாண்ட் பேருக்கு பதிலாக 2 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் இருக்குது. லோன் பேரோட வீரியம், லோன் பேரோட பவர் இஸ் லிட்டில் பிட் ஹையர். அப்போ அந்த பவர் என்ன பண்ண போகுது? அவங்கள கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணுது. யாரை புஷ் பண்ணுது? 2 பாண்ட் பேரையும் புஷ் பண்ணுது. அப்போ அந்த 2 பாண்ட் பேரையும் புஷ் பண்ணுறனால 2 பாண்ட் பேரும் கொஞ்சம் ஒடுக்கமாகறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் 120 டிகிரி ஆங்கிள், ஏன்னா எல்லாத்துக்கு நடுவுலையும் 120 இருக்கணும். த பாண்ட் ஆங்கிள் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் ரெடியூஸ்ட். ஒரு 0.5 டிகிரி ரெடியூஸ் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் பிகம் 119.5 மாறுது, ரைட்டா? இட்ஸ் பிகம் 119.5, 119.5 டிகிரி ஆங்கிள் ரெடியூஸ்ட், ரைட்டா? அப்போ நம்ம கொஷின் தான் கேட்பாங்கப்பா, இன்க்ரீஸிங் பாண்ட் ஆங்கிளில் எழுதுங்க அப்படின்னு. நம்ம எல்லாத்துக்கும் இது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா AB2E 3 எலக்ட்ரான் பேர் இருக்குது, ட்ரைகோனல் பிரமிடல். அப்போ எல்லாமே 120 தான் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ கவனம், லோன் பேர் இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். லோன் பேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். லோன் பேர் இருந்தால் the angle will be get reduced. கவனம், லோன் பேர் இருந்தால் angle will be get reduced. அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? லோன் பேர் இருந்தால் angle will be get reduced, ரைட்டா?
சூப்பர் ரைட். ஸோ அப்போ இருக்கும் ஷேப் வந்து பெண்டு அதெல்லாமே ஓகே. மீதி எல்லாமே நம்ம பாண்ட் பேர் 2 1 அதெல்லாம் நம்ம இங்கே எழுதியாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த எக்ஸப்ஷன் NH3. NH3னா என்னது மொத்தம் AB3E டைப்பா, AB3E டைப். எப்படி இது AB3E டைப் கண்டுபிடிக்கிறது NH3? நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன 7. அவுட்டர் மோஸ்ட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? அட்டாமிக் நம்பர் 7. அவுட்டர் மோஸ்ட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? அட்டாமிக் நம்பர் 7 தானே. நம்ம உள்ள 2 போயிடுச்சுன்னா வெளியே 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட்டில் 5 எலக்ட்ரான்ஸ், ஹைட்ரஜன் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ நைட்ரஜன் 3 ஹைட்ரஜனோட ஜாயின் பண்ணிடுச்சு, 5 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 3 எலக்ட்ரான் கோவேலண்ட் பாண்டில் 3 வில் பி பாண்டட், ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்குது. அப்போ 1 2 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். அப்போ AB3E கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. AB3E 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அவுட்டர் மோஸ்ட் சென்ட்ரல் ஆட்டம் இது, சென்ட்ரல் ஆட்டமோட அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வச்சு நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ AB3Eங்கிறது நம்ம போட்டாச்சு. AB3. அப்போ AB3ன்னு என்னது? மொத்தம் 4 பாண்ட் பேர் இருக்க போகுது, 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்க போகுது. அப்போ 4 எலக்ட்ரான் பேர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்ன ஷேப் வரணும். இட் இஸ் கோயிங் டு பி TD. TDன்னு என்னது? டெட்ராஹைட்ரல் அர்த்தம். ரைட்டா? ரைட். TDன்னு என்னது? டெட்ராஹைட்ரல். வெரி குட் சமீரா. டெட்ராஹைட்ரல். டெட்ராஹைட்ரல் ஆங்கிள் என்னது? 109.5. ரைட்டா? 109.5. எப்போ 4மே பாண்ட் பேராக இருக்கப்போ கவனம், 4மே பாண்ட் பேராக இருந்தால். ஆனால் இங்கே என்னது? நம்மள்கிட்ட 3 பாண்ட் பேர், ஒரே ஒரு லோன் பேர் இருக்குது. அந்த ஒரு லோன் பேர் என்ன பண்ணுது? எல்லா பாண்டையும் சுருக்குது, எல்லா பாண்டையும் புஷ் பண்ணுது. அப்போ ஆங்கிள் கெட் ரெடியூஸ்ட். அப்போ எவ்வளோ ஆங்கிள் ரெடியூஸ் ஆகுது? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் 109.5 த ஆங்கிள் இஸ் ரெடியூஸ்டு டு 107 டிகிரி. அப்போ அமோனியாவோட ஆங்கிள் என்னன்னு கேட்டால், அமோனியாவோட ஷேப் என்ன? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? இந்த காம்பவுண்ட், இந்த மாலிகுலோட ஷேப் என்னது? ஷேப் என்ன சொல்ல முடியுமா சமீரா? கேன் யூ கிவ் மீ த ஷேப்? 4 எலக்ட்ரான் பேர் இருக்குது, டெட்ராஹைட்ரல் ஜியோமெட்ரி. இதோட ஷேப் என்ன? இதோட ஷேப் என்ன? இதோட ஷேப் என்ன? எஸ், ட்ரைகோனல் பிரமிடல். எஸ், பார்த்தீங்களா அவங்க கொடுத்துருக்கப்ப எப்படி ஏற்றி கொடுத்துருக்காங்கன்னு. ட்ரைகோனல் பிரமிடல். எஸ், ட்ரைகோனல் பிரமிடல். ஓகே. அப்போ ட்ரைகோனல் பிரமிடலாக இருந்துச்சு அப்படின்னா இது ட்ரைகோனல் பிரமிடல். ஸோ அப்போ பாண்ட் ஆங்கிள் 107 நம்ம போடணும். அப்போ அமோனியா கேட்குறப்ப இன்கேஸ் NH3 அமோனியா கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம இது டெட்ராஹைட்ரல் ஷேப்பு 109 போட்டுறக்கூடாது. இட் இஸ் 107 பிகாஸ் ஆஃப் த லோன் பேர். ரைட்டாக? ஒரு லோன் பேர் இருக்கனால இந்த எக்ஸப்ஷன். சேம் அதே மாதிரி அடுத்து H2O. H2O பொறுத்த வரைக்கும் again it is a tetrahedral molecule. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 8. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. அவுட்டர் மோஸ்டில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே என்னது? 2 பேர் தான், 2 ஹைட்ரஜன் தான் இருக்காங்க. 6 எலக்ட்ரான் இருக்குது, 2 பேர் ஹைட்ரஜனோட சேர்ந்துட்டாங்க, மீதி 4 எலக்ட்ரான் இருக்குது. then it is going to be 2 electron pairs. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது 2 எலக்ட்ரான் பேர்ஸ் அப்படின்னா 1 2 3 4 எலக்ட்ரான் பேர்ஸ். 4 எலக்ட்ரான் பேர் இருந்துச்சுன்னா the shape geometry is going to be TD. சரியா? geometry is TD, tetrahedral. tetrahedralனா bond angle என்னது? 109.5 வரணும். என்ன ஷேப் வந்திருக்கணும்? என்ன ஷேப்பு? இங்கே எங்கிட்ட வந்து என்ன இருக்குது? AB2E2 2 பாண்ட் பேர், 2 லோன் பேர் இருக்குது. அப்போ என்ன ஷேப் இது? பென்ட் ஷேப்பாக இருக்கும். ரைட்டா? பென்ட் ஷேப்பாக இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி பென்ட் ஷேப்பாக இருக்குது. அக்ஷிதா வெரி குட் அக்ஷிதா. கமான் குட். இட்ஸ் கோயிங் டு பி பென்ட் ஷேப். ரைட்? இட்ஸ் கோயிங் டு பி பென்ட் ஷேப். இப்போ பென்ட் பிரச்சனை இல்லை. கொஷின் இஸ் வாட் இஸ் த பாண்ட் ஆங்கிள்? நார்மலாக டெட்ராஹைட்ரல் பாண்ட் ஆங்கிள் 109. 109 டெட்ராஹைட்ரல் இருக்கப்ப ஒரே ஒரு லோன் பேர் இருந்தால் திஸ் 109 வில் பிகம் 107 டிகிரி. ரைட்டா? 109 ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா 107க்கு மாறிடும். இப்போ நம்மக்கிட்ட 2 லோன் பேர் இருக்குது. ரைட்டா? 2 லோன் பேர் இருக்குது. அப்போ த ஆங்கிள் இஸ் பிகமிங் 104.5. என்ன பண்ணுது? ஆங்கிள் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுச்சு. த ஆங்கிள் இஸ் 104.5 டிகிரி. எப்படி குறையுது? ரொம்ப கம்மியாகுது. இட் இஸ் பிகம் 104.5 டிகிரி. ரைட்? ஷேப்பு பென்ட்டு. ஸோ 2. அப்போ
lone pair 2 இருந்துச்சுனா tetrahedral வரப்ப the bond angle is going to be even more reduced. Right, bond angle என்ன பண்ணுது even more reduce ஆகுது. Okay, super, good, very good, very good, very good guys, we are doing great. Next இது நான் அப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அ ஸ்மால் ஹிண்ட். இதில் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த SF4 சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் என்ன? எனிபாடி? வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த சல்ஃபர்? கேன் எனிஒன்? எஸ், எனிபாடி இன் ஆன்லைன், கேன் யூ ப்ளீஸ் லெட் மீ நோ த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த சல்ஃபர்? சல்ஃபருடைய அட்டாமிக் நம்பர், வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் சல்ஃபர்? 16 and 32. 32 is mass number, 16 is atomic number. That's great. So sulfur oda atomic number 16, outermost la 6 irukum. இப்போ நம்ம கிட்ட SF4 கொடுத்திருக்காங்க. SF4 னா 6 இருக்கு, 4 ஃப்ளூரினோட போயிடுச்சுனா ஒரே ஒரு லோன் பேர் இருக்க போகுது. ரைட்டா? அப்போ என்ன வரப்போகுதுங்க, 4 எலக்ட்ரான் ஃப்ளூரினோட பாண்ட் ஆகிடும், 2 எலக்ட்ரான் மட்டும் தனியாக இருக்கும். வெரி குட் அக்ஷித், அக்ஷிதா, ஓகே ரைட். So அப்போ 4 bond pair 1 lone pair we are going to have. 4 bond pair 1 lone pair அப்படிங்கிறது என்ன geometry? The geometry is going to be 5 இருக்குது. 5 இருக்க மாடல்னா என்னது? அப்போ it is going to be a trigonal bipyramidal. It is going to be trigonal bipyramidal. Trigonal bipyramidal. It's going to be trigonal bipyramidal. இப்போ trigonal bipyramidal is okay. என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே ட்ரைகோனல் பைப்ரமிடலாக இருக்கப்ப நம்மளோட லோன் பேர் ஒன்று இருக்குல்ல, இந்த ஒன்று என்ன பண்ணும், நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சோன்னா. ரைட்டா? ஸோ வி ஆர் கோயிங் டு கீப் இட் அஸ் லைக் திஸ். ரைட்டா? 5மே பாண்ட் பேராக இருந்தால் ட்ரைகோனல் பைப்ரமிடல் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருந்துடும். இங்கே இது ட்ரைகோனல். ரைட்டா? இது ட்ரைகோனல். ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, எனக்கு இங்கே ஒரு பாண்ட் பேர், ஒரு பாண்டு பேருக்கு ஒரே ஒரு பாண்டு கீழே இருக்குது, மேலே வந்து என்னது லோன் பேர் இருக்குது. இந்த லோன் பேர் மேலே இருந்துச்சுன்னா இந்த லோன் பேர் என்ன பண்ணுது, இட்ஸ் அ வெரி பேட் ஃபெல்லோ, ரொம்ப மோசமானவங்க தான் அப்படிங்கிற அகம்பாவம் அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அது என்ன பண்ணுது, இந்த 3 பாண்டையுமே புஷ் பண்ணுது கீழே, இப்படி 3 பேரையுமே கீழே தள்ள புஷ் பண்ணுது, 3 பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த பாண்ட்ஸ் எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுது, ஓகே நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடலாம். இன்னொரு பெண் எங்கே வச்சேன், எஸ் கரெக்ட். ஸோ அப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணிடலாம், இப்படி மாறிடலாம் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ இப்போ அந்த ஒரே ஒரு லோன் பேரை மேலே விட்டுருங்க, அந்த லோன் பேர் அவன் மட்டும் தனியாக இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட்டாக? அந்த லோன் பேர் என்ன சொல்கிறாங்க, அவன் தனியாக மேலே இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ அவங்க தனியாக மேலே இருக்கப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த லோன் பேர் நவ் இட் வில் புஷ் ஒன்லி த 2 bonds, 2 பாண்டை தான் புஷ் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், 3 பேரை புஷ் பண்ணாங்க, இப்போ 2 பேரை புஷ் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ லோன் பேர் இஸ் ப்ரெசன்ட் அட் ஆக்சியல் பொசிஷன். கவனப்பா, நான் இந்த வேர்டு சொல்லாமல் சொன்னேன், இப்போ நான் அதான் வேர்டிங் சொன்னேன். த ஆக்சுவல் டேர்ம் இஸ் லோன் பேர் இஸ் ப்ரெசன்ட் அட் ஆக்சியல் பொசிஷன். 3 lone pair bond pair repulsion 90 degree. இன்கேஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃப்ளூரின் மேலேயும் பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும், இவங்க மேலேயும் பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்க போகுது, இவங்க மேலேயும் இருக்க போகுது, இவங்க மேலேயும் இருக்க போகுது, 3 பேர் மேலேயும் இந்த பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்க போகுது. ஸோ அப்போ டு அவாய்ட் தேட் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாறிடுறாங்க. இந்த மாதிரி மாறிட்டா என்ன ஆகுது, இவங்க மேலேயும் இவங்க மேலேயும். அப்போ எப்படி மாறுறாங்க, இனிஷியலாக இந்த லோன் பேர் ஆக்சியல் பொசிஷனில் இருந்துச்சு, இப்போ என்னவா மாறிடுச்சு, இட் பிகம் லோன் பேர் ப்ரெசன்ட் அட் த ஈக்வட்டரியல் பொசிஷன். ஆக்சியலில் இல்லாமல் என்ன ஆகிடுச்சு, ஈக்வட்டரியல் பொசிஷனுக்கு மாறிடுச்சு. அப்போ என்ன மாறுது, 3 லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனுக்கு பதிலாக 3 லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனுக்கு பதிலாக 2 லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன், மோர் ஸ்டேபிள். இதுக்கு பேர் டிஸார்டர்ட் டெட்ராஹீட்ரல். அதாவது இதுக்கு இன்னொரு ஷேப், என்னென்ன ஷேப்லாம் சொல்லலாம், நம்ம சீசா சொன்னோமா, அதுதான் ஆக்சுவலாக சம்வேர் சம் பிளேசஸ் தே வில் பி கிவிங் யூ அஸ் டிஸார்டர்ட் டெட்ராஹீட்ரல், அதாவது ஒழுங்கற்ற டெட்ராஹீட்ரல். ஏன்னா நம்ம ஷேப்பை பார்க்குறப்ப 4 பேர் தானே பார்ப்போம், ஷேப்பை பார்க்குறப்ப பாண்ட் பேர் மட்டும் தான் பார்ப்போம். பாருங்கள் 4 பாண்ட் பேர் இருக்குது, 4 பாண்ட் பேர் இருந்தால் வி கால் இட் அஸ் டெட்ராஹீட்ரல். ஆனால் இது ஆக்சுவல் டெட்ராஹீட்ரல் கிடையாது, அதனால் அது பேர் என்னது, டிஸார்டர்ட் டெட்ராஹீட்ரல். ஃபோல்டட் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயரை ஃபோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் இங்கே இல்லை, பட் இட் இஸ் அ நேம், யூ கேன் ஜஸ்ட் கீப் இட் அப். ஏன்னா கொஷினை டஃப் பண்ணுறதுங்கிறது இப்படி தான், சீசான்னு கொடுக்காம ஃபோல்டட் ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க, அதனால் யூ ஹேவ் டு நோட் டவுன். ரைட்? டிஸார்டர்ட் டெட்ராஹீட்ரல் அல்லது ஃபோல்டட் ஸ்கொயர் அல்லது சீசா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம இதுக்கப்புறம் ஒன்று இருக்கா, ரைட், இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ரைட்? ஸோ அப்போ
ஜாமெண்ட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷேப் எப்படி ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஜாமெண்ட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷேப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா. திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு ஃபைண்ட் த ஜாமெண்ட்ரி அண்ட் ஷேப் ஆஃப் தி மாலிகுல்ஸ். ஒரு மாலிகுல்ஸ்க்கும் நம்ம ஜாமெண்ட்ரியும் ஷேப்பும் இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ மைட் ஹவ் சீன் தட் எப்படி ஜாமெண்ட்ரி எப்படி ஷேப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. லோன் பேர் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும், லோன் பேர் இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு லோன் பேர் இருந்தால் என்ன, ரெண்டு லோன் பேர் இருந்தால் என்ன, அதுக்கப்புறம் இந்த லோன் பேர் என்ன பண்ண போகுது, பாண்ட் ஆங்கிளில் சேஞ்ச் பண்ண போகுது, எந்தெந்த பாண்ட் ஆங்கிளில் இந்த லோன் பேர் சேஞ்ச் பண்ண போகுது, எந்தெந்த பாண்ட் ஆங்கிளில் லோன் பேர் சேஞ்ச் பண்ணாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் ரைட்டா. சூப்பர் ரைட், வெரி குட் வெரி குட். ஓகே, now we will do a small question. The pair of species having identical shapes for molecule of both species. Pair of species having identical shape for molecule of both species. ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்களா, இந்த ரெண்டு பேரில் யாருக்கெல்லாம் சேம் ஷேப் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, ஐடென்டிக்கல் ஷேப் ரைட். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரப்போகுது ரைட். ஸோ உங்களுக்கு முதல் அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் xenon? Xeயோட அட்டாமிக் நம்பர் என்ன, Xeயோட அட்டாமிக் நம்பர் என்ன, அது தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும். வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் xenon? எஸ், xenonோட அட்டாமிக் நம்பர் அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல். ஆனால் அது தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ஜஸ்ட் ஈஸிலி திங்க் தட் xenon இஸ் அ, நம்மளுக்கு அவுட்டர் மோஸ்ட் தான் தேவை, அட்டாமிக் நம்பரே தெரிலனாலும் பரவாயில்ல. xenon இஸ் அ நோபல் கேஸ். நோபல் கேஸோட அவுட்டர் மோஸ்ட் எல்லாமே சேமாக தானே இருக்க போது, 54, தட் இஸ் ஓகே, தட்ஸ் குட். 54 அவுட்டர் மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்க போது, கம்ப்ளீட் ஆர்பிட்டல். கம்ப்ளீட்னா என்னது, அப்போ பி ஆர்பிட்டலில் 6, எஸ்ல 2, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க போது, அவுட்டர் மோஸ்ட்டில் 8 கம்ப்ளீட்டாக, ஆக்டட் கம்ப்ளீட் ஆகி 8 இருக்க போது. அண்ணாஃபா குட் 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 சூப்பர், ஐ ஹேவ் குட் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு வந்துட்டு இருக்காங்க ரைட். 8 இருக்க போது. இப்போ பாருங்கள் XeF2, அப்போ Xeயில் அவுட்டர் மோஸ்ட்டில், Xeயோட அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஃப்ளூரின் வந்து 2 இருக்குது. அப்போ 2 ஃப்ளூரின் இவங்களோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்போ 2 பாண்ட் பேர், மீதி எத்தனை 6 எலக்ட்ரான் இருக்குது, அப்போ 3 லோன் பேர் இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை 5 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. 5 எலக்ட்ரான் பேர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஷேப் வரும், அதே மாதிரி 3 லோன் பேர் இருக்குது. 3 லோன் பேர் இருந்தால் என்ன ஷேப்பு, அதாவது 2 தான் பாண்டு பேர், 2 பாண்டு பேர், மேலே 2 கொம்பு, கீழே 1 இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ இட் இஸ் கோயிங் டு பி, திஸ் வில் பி லீனியர், திஸ் வில் பி லீனியர். கரெக்டாக எப்படி இருக்கும், Xe இப்படி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு ஃப்ளூரன், இந்த பக்கம் ஒரு ஃப்ளூரன், இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர், கீழே ஒரு லோன் பேர், இப்படி தானே இருக்கும். திஸ் இஸ் அ லீனியர் ஸ்ட்ரக்சர். ட்ரைகோனல் பைபிரமிடல்ங்கிறது ஜாமெண்ட்ரி. அவங்க கொஷின் நம்மகிட்ட ஷேப் தானே கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் த ஷேப். இட் இஸ் அ லீனியர் ஷேப் ரைட்டா. ட்ரைகோனல் பைபிரமிடல், தட் இஸ் ரைட் அனாஃபா. ட்ரைகோனல் பைபிரமிடல் இஸ் அ ஜாமெண்ட்ரி. நம்மகிட்ட கொஷின் என்ன அப்படின்னா ஷேப் கேட்டிருக்காங்க ரைட்டா. அப்போ நம்ம ஷேப் தான் பார்க்கணும் ரைட்டா. இட் இஸ் அ லீனியர் ஷேப். பாண்ட் மட்டும் தான், பாண்ட் பேர் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அடுத்து CO2 கார்பனோட அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, உள்ள 2 போயிடுச்சுன்னா வெளியே 4 தான் இருக்கும். அதில் 2 ஆக்சிஜனோட போயிடுச்சு, 2 லோன் பேர் இருக்குது. 2 லோன் பேர் இருக்கா, CO2க்கா லோன் பேரோட இருக்குது. தானே பார்த்து என்ன அப்படின்னா, ஸோ கார்பன் நம்ம போட்டோம் அப்படின்னா லிவிஸ் டாக் ஸ்ட்ரக்சர் படி கார்பன் இஸ் ஆல்வேஸ் ஹாவ் அ டபுள் பாண்ட். CO2ஓட ஸ்ட்ரக்சர் இது தான், இந்த மாதிரி இருக்க போது ரைட்டா. CO2ஓட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்க போது ரைட். ஸோ CO2ஓட ஸ்ட்ரக்சர் இஸ் 4க்கு 8 கம்ப்ளீட் ஆகணும். ஆக்டட்டும் கம்ப்ளீட்டாக இருக்கணும், எல்லாருக்கும் ஆக்டட் கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டால் தான் ஆக்டட்டும் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஷேப் டபுள் பாண்ட் வரப்போகுது. டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் ஆல்சோ அ லீனியர் ஷேப் ரைட்டா. திஸ் இஸ் ஆல்சோ லீனியர் ஷேப். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போகிறோம் ரைட்டா. இதுவும் லீனியர். ஆன்சர் என்னமோ ஆப்ஷன் ஏ தான். வி ஆர் நாட் ஸ்டாப்பிங் வித் ஏ, வில் கோ வித் திஸ் ஆல்சோ. அடுத்து இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். BF3 அண்ட் PCl3. BF3 அண்ட் PCl3. ஏன்னா நான் ஒரு தடவை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு அப்புறம் எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துடலாம். போரானோட அட்டாமிக் நம்பர் 5, வெளியவே 3 தான் இருக்க போகுது. அப்போ எல்லாமே என்னது, போரானோட ஃப்ளூரின் வில் பி லைக் திஸ். அப்போ என்ன அர்த்தம்,
this is going to be a trigonal planar shape என்ன ஷேப் இருக்க போகுது எல்லாமே பாண்ட் பேர் 3 பாண்ட் பேர் இருக்க போகுது ஷேப் ஆல்சோ சேம் கரெக்ட் தானே 3 பாண்ட் பேர் இருந்தால் லோன் பேர் இல்லாத கான்செப்ட் இது லோன் பேர் இல்லாத கான்செப்டில் ஷேப்பும் திருப்பி அதே தான் இருக்க போகுது ரைட்டா 3 இருக்கும் 3மே 3 சேமா ரைட் ரைட் அடுத்து PCl3 பாஸ்பரஸ்க்கு அவுட்டர் மோஸ்ட்டில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதில் 3 குளோரின் போயிடுச்சு அப்படின்னா PCl3 3 குளோரின் Cl ஒரு லோன் பேர் இதோட ஜாமெண்ட்ரி டெட்ராஹைட்ரல் ஆனால் ஷேப் என்னது இது என்ன ஷேப்பு ட்ரைகோனல் பிளேனார் இது என்ன ஷேப்பு what is the shape of this easy trigonal lone paragonal it pushes so it is trigonal pyramidal ரெண்டு ஷேப்பும் சேமா ரெண்டு ஷேப்பும் சேம் கிடையாது அப்போ என்னது இது ஆன்சர் தப்பு இது ட்ரைகோனல் பிளேனார் இது ட்ரைகோனல் பிரமிடல் ரைட்டா வெரி குட் சூப்பர் நாஃபா லத்திகா யூ ஆர் டூயிங் குட் கிரேட் ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்போ இந்த ஆன்சர் கிடையாது அடுத்து PF5 IF5 we'll go with PF5 and IF5 PF5 and IF5 இப்போ தான் சொன்னேன் பாஸ்பரஸோட அவுட்டர் மோஸ்ட்டில் 5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் அப்போ பாஸ்பரஸ் மொத்தமாக 5 பேரோடையும் பாண்ட் ஆகிடுச்சு there is no lone pair with the phosphorus lone pair இல்லைன்னா என்னது AB5 டைப் பேர் என்னது AB5 டைப் என்னது AB5 என்னது AB5 is going to be square pyramidal AB5ங்கிறது என்னது ஸ்கொயர் pyramidal ரைட்டா ஸ்கொயரு ஒரு pyramid மாதிரி இருக்குது ஸ்கொயர் pyramidal ஷேப் என்னது ஸ்கொயர் pyramidal ட்ரைகோனல் பைபிரமிடல்னால் மேலே ஒன்று வந்திருக்கணும்லடா மேலே ஒன்று வரல ஆக்டாஹைட்ரல் இருக்கிறது தான் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் இது வந்து ஸ்கொயர் பிரமிடல் ஷேப் ரைட்டா ஸ்கொயர் பிரமிடல் ஓகே சூப்பர் ரைட் நெக்ஸ்ட் என்னது IF5 அயோடின் அவுட்டர் மோஸ்ட்டில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதில் 5 பாண்ட் பேர் ஆகிடுச்சு ரைட்டா அயோடினோட 5 பேர் 5 ஃப்ளூரின் கனெக்ட் ஆகிட்டாங்க ஒரு லோன் பேர் இருக்குது கவனமாக இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் கவனமாக இட் இஸ் AB5E ஒரு லோன் பேர் இருக்குது ஒரு லோன் பேர் இருந்தால் என்னவா மாறும் how it will change what is the shape of this இது ரெண்டுமே ஸ்கொயர் பிரமிடலா இல்லை இது வேறு ஷேப் வருமா சார் ஏதோ தப்பாக சொல்லியிருக்கேனோ என்ன ரெண்டுமே ஸ்கொயர் பிரமிடல் வருது அப்போ ஆன்சர் எப்படி கரெக்டாக இருக்கும் எஸ் I made a mistake sorry I made a mistake you guys are correct this is what you said is right this is trigonal pyramidal இதுதான் என்ன அப்படின்னா இது வாட் யூ செட் இஸ் கரெக்ட் இது 5 பாண்ட் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னது தான் கரெக்டு ட்ரைகோனல் பைபிரமிடல் ஐ மேட் அ மிஸ்டேக் சாரி கைஸ் ஸோ இப்படி வரும் சம்டைம்ஸ் ஐ ஆல்சோ மேக் அ மிஸ்டேக் இஃப் ஐ மேக் அ மிஸ்டேக் கைண்ட்லி கரெக்டட் ரைட்டா ரைட் நம்ம தான் எழுதின நோட்ஸ் பார்த்துருந்து நீங்கள் சொல்லியிருந்தா கூட ரைட்டாக இருந்திருக்கும் ரைட்டா அதை பார்த்தா நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க நான் ரைட்டுன்ற மாதிரி சொல்லிவிட்டேன் ஐ எம் சாரி இட் இஸ் அ ட்ரைகோனல் பைபிரமிடல் ஏன்னா 5மே ரைட் அனாஃப் அண்ட் சமீரா பானு ஆல்ரெடி யூ செட் இட் யூ போத் ஆர் ரைட்டா நீங்கள் அப்போதே சொன்னீங்க ரைட் AB5 இஸ் ட்ரைகோனல் பைபிரமிடல் திஸ் இஸ் ட்ரைகோனல் பிரமிடல் அது பைபிரமிடல் இது ட்ரைகோனல் பிரமிடல் ஸோ அதனால் ரெண்டுமே ஒன்று கிடையாது ஸோ திஸ் போத் ஆர் நாட் கோயிங் டு பி அ பர்ஃபெக்ட் பேர் கிடையாது அதுதான் விஷயம் சரியா ரைட் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னது CF4SF4 CF4SF4
கார்பன், ஃப்ளூரின், 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 ஃப்ளூரின். நான் வரைகிறதே தப்பாக வரைகிறனால தான் ஷேப் தப்பாக வருது. இது என்னது அப்போ AB4 டைப்பு. AB4 டைப்னா டெட்ராஹீட்ரல் அப்படியே எழுதிடலாம், அதான் ஈஸி ரைட்டா. அதான் என்னாச்சு, AB5 இஸ் எஸ் AB5 இஸ் ரைட் 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 ரைட். இதுவும் திருப்பி மிஸ்டேக் நான். ஸ்கொயர் பிரமிடல். ஓகே ரைட் ரைட். இது ட்ரைகோனல் பைபிரமிடல், இது ஸ்கொயர். AB5 இஸ் ஸ்கொயர் பிரமிடல் தான், இதான ஸ்கொயர் வரும். AB5 இஸ் கோயிங் டு பி ஸ்கொயர் ஃபார்ம் ஆக போது, அதில் கீழே ஒரு பிரமிட் வரும், ஸ்கொயர் பிரமிடல். பி ஸ்கொயர் பிரமிடல். எஸ் எஸ் ஓகே ஓகே. இது பைபிரமிடல், அது ஸ்கொயர் பிரமிடல். ட்ரைகோனல், அது ஸ்கொயர். இது டெட்ராஹீட்ரல். ஓகேவா ரைட். SF6 சல்ஃபரோட அவுட்டர் மோஸ்ட்டில் 6 இருக்கும், அப்போ 4 தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், AB4 ஒரு லோன் பேர் E. AB4E என்னது, வாட் இஸ் திஸ் AB4E? AB4E என்ன டைப்பு, AB4E நம்ம எழுதியிருக்கிறத பார்த்துடலாமா? நம்ம எழுதுனதை பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம ஆனால் இந்த ஃபார்மேட்டில் எழுதலையோ, அப்படி கூட எழுதிக்கலாம். என்ன சீசா, இட்ஸ் அ சீசா. சீசா தானே, சீசா ஷேப்பா. AB4 is சீசா. வெரி குட் வெரி குட். சீசா. சூப்பர் ரைட்டா. இதுவும் சேம் கிடையாது ரைட்டா. ஸோ எல்லாமே ஒன்று. சூப்பர் குட் 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 குட். கவிதா, நாஃபா, சமீரா ரைட். வெரி குட் வெரி குட் கைஸ், வெரி குட் வெரி குட். Okay Kavita, very good very good. You guys are listening, that's great, awesome. Try this question, try this question, try this question. Yeah, yes, the pair of species having identical. Adhe question nana. Oh sorry guys, the same question. Give this answer, give this answer, give this answer. சமீரா ஏன் ஆன்சர்னு சொல்லணும் சார், சேம் கொஷின் தான் ஆன்சர் சொல்லணும். ஏதான் சார் ஆன்சர்னு சொல்கிறீங்கன்னு இங்கே பாடுறா. டேய் இதுக்கு ஒரு வேலை, இதுக்கு தான் ஏவா. இன் BRF3 molecule the lone pair occupies equatorial position to minimize. எஸ், இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கலாம்? we'll check it out. the answer is lone pair repulsion only. இதுக்கு ஆன்சர் என்னது? lone pair repulsion only. இதுக்கு ஆன்சர். ஏன் BF3 எப்படி இருக்கும்? we'll see the BF3 molecule, right? this is a boron, sorry bromine ஓட outer mostல எத்தனை இருக்கும்? bromine 7 இருக்க போது BRF3 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 bond pair A B3, 3 bond pair ஆயிடுச்சுன்னா மீதி எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 4 எலக்ட்ரான் இருக்கப்போ 2 lone pair AB3E2. AB3E2 எப்படி இருக்கும்? AB3E2னா 2 lone pair, it's going to be a T shape. அப்போ எப்படி இருக்கும் போது? it's going to be a T shape. அப்போ T shape என்னது? lone pair repulsion தான் அதிகமாக இருக்கும் போதா lone pair bond pair repulsion. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? the lone pairs occupy equatorial position to minimize lone pair repulsion. அவங்க 2 பேருக்கு நடுவில் ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கணும், அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த பொசிஷனுக்கு நம்ம 2 பேர் சண்டை போட்டுக்க வேண்டாம், நம்ம அவங்கள மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஓகே, சூப்பர் குட் சூப்பர் குட் குட் குட். ஓகே ரைட், புரிஞ்சுதா? டி, எஸ், வெரி குட் enough. குட். ஸோ நெக்ஸ்ட் we are moving to the very important topic of this chapter. next very important. first ஒரு பார்ட் முடிச்சிருக்கோம், இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி let us have some break. okay, we'll have a 10 minutes of break. We will meet by 4:20 again. okay, we'll meet by 4:20. okay, right, super.
Shall we start? Am I audible? Just let me know whether I am audible or not. Super good. Okay, right. Hybridization. ஹைப்ரிடைசேஷன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட் அப்படின்னால என்ன பண்ண போகிறோம், நம்ம யாரோ ரெண்டு பேரை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், அதான ஹைப்ரிட்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? ஹைப்ரிட் மீன்ஸ் என்னது, யாராவது ரெண்டு பேரை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், ரைட்டா? வேறு வேறு கலப்பு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தட் இஸ் வாட் ஹைப்ரிட் ஹியர் ஆல்சோ, ரைட்டா? ஓகே, சூப்பர், ரைட், வி வில் டூ தட். வாட் இஸ் தட் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஹியர் த டேர்ம் hybridization means intermixing of two orbitals. Intermixing of orbitals of slightly different energies. அது ரொம்ப முக்கியம். ரீசன் அண்ட் அசர்ஷனில் நம்மளுக்கு கொஷின்ஸ் கொடுப்பாங்க, அல்லது ரெண்டு மூணு ஆர்பிட்டால்ஸ் ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு நம்மகிட்ட கேட்பாங்க. அதில் என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் கம்பைனிங் ஆட்டம்ஸ், தட் இஸ் ஓகே. ஆனால் எந்த அட்டாமிக் ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் சேம் எனர்ஜி லெவலில், அவங்களோட எனர்ஜி லெவல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாவது பக்கத்தில் இருக்கணும். அவங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும். மோர் ஆர்லெஸ் சேம் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் ஸோ அஸ் டு ரீடிஸ்ட்ரிபியூட் தேர் எனர்ஜிஸ் ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் புதுசாக வேறு ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ரெண்டு தனித்தனி ஆர்பிட்டால்ஸ் ஒன்றா சேர்ந்து டோட்டலாகவே புதுசாக வேறு ஆர்பிட்டால்ஸை ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அது எல்லாமே சேர்ந்து ஈக்குவலண்ட் எனர்ஜி அண்ட் புது ஷேப்பில் இருக்க போகுது, ரைட்டா? ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் பண்ண போகுது யூஸ்ட் இன் பாண்ட் ஃபார்மேஷன், ரைட்டா? ஸோ நம்ம ஆல்ரெடி பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தோம். எனர்ஜி ரெடியூஸ் ஆகணும். ரெண்டு ஆட்டம்ஸ் பக்கத்தில் வருது, ரெண்டு ஆட்டம்ஸ் பக்கத்தில் வரப்போ என்ன நடக்கும், இந்த ஆட்டமோட ப்ரோட்டான் இந்த ஆட்டமோட ப்ரோட்டான் ரெண்டு பேர் ரிப்பல் ஆக போகிறாங்க. இந்த ஆட்டமோட எலக்ட்ரான் இந்த ஆட்டமோட எலக்ட்ரான் ரிப்பல் ஆக போகிறாங்க. அது ரிப்பல் ஆகிறப்ப எனர்ஜி லெவல் அதிகமாகும். பட் ஈவன் க்ளோசர், இன்னும் கொஞ்சம் க்ளோசர், நோ ப்ராப்ளம், அனாஃபா வி கேன் ஜாயின், ரைட்? ஸோ ஈவன் க்ளோசர் வர்றப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆகிறப்ப அவங்க ரெண்டு பேரும் கூல் டவுன் ஆகிடுறாங்க. ஸோ தேர் கம்ஸ் த எனர்ஜி இஸ் கெட்டிங் ரெடியூஸ். அங்கே என்ன ஆகுது, எனர்ஜி ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ அப்போ whenever the bond formation happens, bond form ஆச்சு அப்படின்னா energy is reduced. bond form ஆச்சுன்னா என்ன அர்த்தம், energy is reduced. bond formation நடக்கிறப்ப energy என்ன ஆகுது, is reduced. energy is reduced. bond formation அப்போ energy is reduced. ஓகேவா, ரைட்? சூப்பர். ஸோ அப்போ bond formation ஆகுது, எனர்ஜி ரெடியூஸ் ஆகுது. ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்க ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு ஹைப்ரிட் ஆர்பிட்டால் ஆஃப் ஈக்குவலண்ட் எனர்ஜி. இவங்க ரெண்டு பேருக்கு எனர்ஜியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்த உடனே ரெண்டு பேரோட எனர்ஜி என்னது, கலந்து ஆவரேஜாக ஈக்குவலண்ட் எனர்ஜியாக மாறிட போகுது, ரைட்டா? ஸோ தட் இஸ் த கான்செப்ட், ரைட்? இதுக்கு பேர் தான் ஹைப்ரிடைசேஷன், ரைட்? கண்டிஷன், வாட் ஆர் த கேரக்டர் அல்லது கண்டிஷன் ஃபார் hybridization. hybridization நடக்கணும்னா என்னென்ன கண்டிஷன் இருக்கணும்? we will start with that. only orbitals of almost similar energies and belonging to the same atom or ion undergo hybridization, right? So similar energies, ஒரே மாதிரி சிமிலராக எனர்ஜி இருக்கணும். அதாவது வாட் இஸ் தட் சிமிலர் எனர்ஜி சார், எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ 1s ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணலாம், 1s ஆர்பிட்டாலோட போய் ஹைப்ரிடைஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைட்ரஜனோட சேர்றது அப்படி ஆகலாம். 1s ஆட்டம் 1s ஆட்டமோட சேரலாம். வேறஸ் 1s போய் 7sோட ஹைப்ரிடைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். ஸோ வேறு வேறு எனர்ஜி லெவல் இருக்குது, எனர்ஜி கேப்பும் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2s கேன் கோ அண்ட் ரிலேட் வித் 2p. 2s 2pயோட ரிலேட் பண்ணலாம். அதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஆனால் 1sம் 2sம் இப்படி ஆகலாம். 1s 7sோடையோ 1s 4sோட அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதை தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்
number of hybrid orbital produced is equal to the number of pure orbitals mixed together அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இப்போ பாருங்கள் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னா அது என்ன ஆர்பிட்டால், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அது என்னது எஸ் ஆர்பிட்டால், இது பி ஆர்பிட்டால், பிஎக்ஸு பிஒய் பிஇசட். அப்போ டோட்டல் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் 1 2 3 4 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு வெளியே கிடைக்கக்கூடியது இதோட ஈக்குவல் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஈக்குவல் என்ன சொன்னாங்க, தே ஆர் கோயிங் டு பி அ சேம் எனர்ஜி லெவல் சேமாக இருக்கும். இது 4 ஒன்றா சேர்ந்த உடனே ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் எப்படி வரைவோம் அப்படின்னா இந்த மாதிரி வரைவோம் ரைட்டா. This is how we do the hybridized orbitals. இது மாதிரி எத்தனை வரப்போகுது அப்படின்னா 4 hybridized orbital will be formed. 4மே என்ன அப்படின்னா எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், ஷேப் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைஞ்சிருக்கேன் இடம் பார்த்தாலேன்னு, பட் ஆல் த 4 will be same ரைட்டா. ஆல் த 4 will be same with same energy and same shape. எல்லாருமே சேம் எனர்ஜி சேம் ஷேப்பில் இருக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் பி ரைட்டா. அதுதான் கொடுத்துருக்காங்க. The number of hybrid orbital produced equal to the number of pure orbitals mixed during the hybridization. 1 2 3 4 pure orbitals mix ஆச்சு, எனக்கு 4 hybrid orbital கிடைச்சிருக்கு ரைட்டா. this is how the formation will be right. இப்படி தான் என்னது எனக்கு formation இருக்க போகுது. அடுத்து, if the excited state the number of unpaired electrons must correspond to the oxidation state of central atom in the molecule. This point we will discuss in the upcoming slide. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம பின்னாடி ஹைப்ரிடைசேஷன் நம்ம பார்த்துட்டு இருப்போம், அப்போ நம்ம பார்க்கலாம். we will skip this topic. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணலாம் ரைட். most of the hybrid orbitals are similar in shape, size and energy. நான் சொன்னேன்னா sp3 இது எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பு, px இப்படி இருக்கும், px py அப்படின்னா இந்த மாதிரி இருக்க போது, pz இப்படி இருக்க போகுது ரைட்டாக. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது சேர்ந்ததுக்கப்புறம் 4 sets ஆஃப், இது s ஆர்பிட்டால்ப்பா, இது px ஆர்பிட்டால், இது py ஆர்பிட்டால், இது pz ஆர்பிட்டால். ஆனால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்க ஒரு ஆர்பிட்டாலோட பேர் என்ன அப்படின்னா இது பேர் sp3 ஆர்பிட்டால். ஏன்னா ஒரு எஸ்ஸும் 3 பியும் சேர்ந்துருந்தது, அதனால் sp3. இது பேர் என்னது, ஒரு ஆர்பிட்டால் பேரும் ஒவ்வொருத்தவங்க பேர், இது ஒரு sp3, இது ஒரு sp3, இது ஒரு sp3, இது ஒரு sp3. இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு sp3 ஆர்பிட்டால் ரைட்டா ரைட். ஸோ கவனமாக அதை கவனிச்சு, ஒருத்தரும் ஒரு sp3. ஹைப்ரிடைசேஷன் நெவர் டேக்ஸ் பிளேஸ் இன் ஐசோலேட்டட் ஆட்டம். வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இருக்குது, ஹைப்ரிடைசேஷன் நடக்குமா? டெஃபனிஷன் என்னது, இன்டர்மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். நடக்காது. ஒன்லி அட் த டைம் ஆஃப் பாண்ட் ஃபார்மேஷன். எப்போ பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குதோ அப்போ தான் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு ஹைப்ரிடைசேஷன்ற ஒன்று நடக்க போகுது. இல்லைன்னா என்ன பண்ணாது, எனக்கு ஹைப்ரிடைசேஷனே நடக்காது ரைட்டா. தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். அடுத்து, ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ்டு இன் பை பாண்ட் ஃபார்மேஷன் do not participate in hybridization. டபுள் பாண்டில் இருக்கக்கூடியவங்க ஹைப்ரிடைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ரீசன் அண்ட் அசர்ஷனில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ்டு இன் பை பாண்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பை பாண்ட்? Pi bond is nothing but double and triple bond ரைட்டா. double bond and triple bond. double and triple bondலையும் சிக்மா, ஒரு பாண்ட் என்னது சிக்மா பாண்டு, இன்னொரு பாண்டு தான் பை பாண்ட். இது ஹைப்ரிடைசேஷனுக்கு ஈடுபடும். whereas this pi bond will not undergo. அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து, both half filled and completely half filled and partially filled, both half filled and fully filled orbitals of equivalent energy can involve in hybridization. s orbital of equivalent energy always participate ரைட்டா. நார்மலாக s வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு, ஆனால் இது என்ன பண்ண போகுது, ஹைப்ரிடைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு டேக், வி கேன் டேக் பிளேஸ் இன் ஹைப்ரிடைசேஷன். இது கம்ப்ளீட்லி ஃபுல்லாக ஆகிடுச்சு, அதனால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ரியாக்ஷனே பண்ணாமல் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது, அவங்க பண்ணலாம். எஸ், வெரி குட் சமீரா. lateral overlapping and head on head overlapping, that's good, great. ஸோ அடுத்து, hybrid orbital are distributed in space as part as possible resulting in definite geometry. கவனிச்சிங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னு, definite geometry. அப்போ here also we are going to study the geometry. ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம், இந்த லோன் பேர் பாண்ட் பேர் வச்சு படித்தோமா, அதே கான்செப்ட் அதே தான், ரொம்ப சிம்பிளாக நம்ம படிக்க போகிறோம். அண்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஃபார்முலா ரைட்டா. ஏன்னா ஹைப்ரிடைசேஷனை ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ, தென் I will give you another, give you a
formula, right? Right, super, right, okay. Hybridized orbital provide efficient overlapping than overlapping by pure spg orbitals. அதாவது நார்மலாக ஒரு s orbital overlap ஆகிறத விட இந்த ஹைப்ரிடைசேஷன் நடக்கிறப்ப ஓவர்லாப்பிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னாலாம் சேம் பிளான்ட்டை நம்ம ஒன்று பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் கிராஸ் ப்ரீட் பண்ணுறப்ப எஃபிஷியன்ட் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ப்ரொவைட் எஃபிஷியன்ட் ஓவர்லாப்பிங், நல்லா ஓவர்லாப் ஆகுது, அப்போ பாண்ட் ஃபார்மேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் பொசஸ் லோவர் எனர்ஜினா மோர் ஸ்டேபிள் ஆர் லெஸ் ஸ்டேபிள், ரைட்டா? ரைட், மோர் ஸ்டேபிள் ஆர் லெஸ் ஸ்டேபிள், இட் இஸ் மோர் ஸ்டேபிள். யாரோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும், if the energy is low then the stability will be high, okay, right? Good. So types of hybridization ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பிரித்து பார்க்க போகிறோம். எஸ்ஸும் பியும், எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் மட்டும் சேர்ந்தால் என்ன ஆக போகுது, they are going to have a sp hybridized orbital, sp2 hybridized orbital, sp3 hybridized orbital நடக்க போகுது. அடுத்து அதே இது spd இன்வால்வ் ஆகிறப்ப dsp2, sp3d அல்லது dsp3 ஆர் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால், sp3d2 அல்லது d2sp3, ரைட்டா? we have two options, ரெண்டுலேயும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ரைட்டா? sp3d அல்லது dsp3. இதெல்லாமே எத்தனை பாண்ட் பேர் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம், ரைட்டா? ரைட், டெல் மீ ஈஸி கொஷின். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ த ஸ்மால் ஹிண்ட், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்பி அப்படின்னா என்னது, இதில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் ஒரு பி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அப்போ என்னது, 2 ஆர்பிட்டால்ஸ், ரைட்டா? 2 ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் இன் ஹைப்ரிடைசேஷன். இதில் ஒரு எஸ் ஆர்பிட்டால் 2 பி ஆர்பிட்டால், அப்போ டோட்டல் 3. இதில் என்னது, ஒரு எஸ் ஆர்பிட்டால் 3 பி ஆர்பிட்டால்ஸ், டோட்டல் 4, ரைட்டா? இங்கே தானே இருக்குது dsp2ல ஒரு டி ஆர்பிட்டால், ஒரு எஸ் ஆர்பிட்டால், 2 பி ஆர்பிட்டால், அப்போ டோட்டல் என்னது, இதோட டோட்டலில் பொறுத்த வரைக்கும் 4. இதுக்கு என்னது, எஸ்ஸில் 1, பியில் 3, டியில் 1, அப்போ 5 ஆர்பிட்டால்ஸ். கீழே தானே 1 2 3 5, 1 3 2 6, 2 1 3 6, ரைட்டா? ஸோ அப்போ 4 5 6 இருக்கா, ரைட்? இதை வச்சு இப்போ இந்த கொஷின் ஆன்சர் பண்ணலாமா? This is the base for this question. Which hybridization involves intermixing of 4 orbitals? 4 ஆர்பிட்டால் இன்டர்மிக்ஸ் ஆகிற ஆர்பிட்டால்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் 4 ஆர்பிட்டால் இன்டர்மிக்ஸ் ஆகுது? Let me know how many orbitals are intermixing. What could be the answer? Sorry guys, sorry. என்ன ஆன்சர்ப்பா? எஸ், ஆப்ஷன் டி. தட்ஸ் குட். போத் ஏ அண்ட் பி ரெண்டுக்குமே என்னது ஆன்சர்? போத் ஏ அண்ட் பி இஸ் த ஆன்சர். பிகாஸ் sp3ல ஒரு எஸ் 3 பி ஆர்பிட்டால் இருக்குது, ரைட்டா? ஒரு எஸ் 3 பி ஆர்பிட்டால் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு டி ஒரு எஸ், ஏ அண்ட் பி தானே, இது கிடையாது. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஒரு டி ஆர்பிட்டால் இருக்குது, ஒரு எஸ் ஆர்பிட்டால் இருக்குது, 2 பி ஆர்பிட்டால் இருக்குது, டோட்டலாக 4. ஓகேவா? This is the answer. இங்கே என்ன இருக்குது, 5 வருது, ரைட்டா? Here comes 5. So both A and B is the answer. Answer this. Which 2 type of orbitals can undergo hybridization? So hybridization first line என்னது, intermixing of orbitals with similar energy, ரைட்டா?
similar energy யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், they can join together. அப்போ என்ன ஆன்சர் இருக்கலாம், 1s 2s and 1s 2p 2s 3p 3s 3p all of the above. Akshita is very good, come on. Others, Akshita saying C. Others, okay, right. So the answer is 3s and 3p, 1s 2p 2s 3p, right? We will check it out. So, that's the answer. So the answer is 3s 3p. நம்ம சொல்லலாம் ஏன் 3s 3p அப்படின்னா ரெண்டுமே தேர்ட் ஆர்பிட்டால், ரைட்டா? ரெண்டுமே தேர்ட் ஆர்பிட்டால், மோர் ஆர் லெஸ் சிமிலர் எனர்ஜி. வேறஸ் 2s 3p, 2s அதுக்கப்புறம் 3s வந்து அதுக்கப்புறம் தான் 3p போகும். ஸோ அதனால் 1s அதுக்கப்புறம் 2s அதுக்கப்புறம் தான் 2p வரும். ஸோ அதனால் இதுவும் வராது இதுவும் வராது. அப்போ இது ரெண்டும் வராதுன்னு ஆல் ஆஃப் தி அபவ் வராது. 3s 3p ஆர் சிமிலர் எனர்ஜி. எஸ், சிமிலர் எனர்ஜி. ஸோ 3s and 3p இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ப்பா. கொஷின் பேப்பரில் நம்மளை மார்க் கம்மி பண்ண வைக்கிறது இதுதான். அதாவது நெகட்டிவ் மார்க்ஸ் அதிகமாக வாங்குறதுக்கு காரணம் இதுதான், ரைட்டா? Incorrect statement is hybridization is the orbitals only, not of electron. Okay, hybridization takes place in an isolated atom. Hybrid orbitals form sigma bonds. Number of hybrid orbitals equal to number of orbitals involved. இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ஓப்பனாகவே சொன்னேன், நடக்கவே நடக்காது. ஹைட்ரஜன் எக்ஸாம்பிள் வச்சு. எஸ், தட்ஸ் இட். ஹைப்ரிடைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அன் ஐசோலேட்டட் ஆட்டம். ஒரு ஆட்டம் தனியாக இருக்கான் ஹைட்ரஜன், அங்கே எப்படி ஹைப்ரிடைசேஷன் நடக்கும்? Incorrect statement கேட்டிருக்காங்க, ரைட்டா? So the hybridization takes place in a isolated atom. Hybridization cannot takes place in a isolated atom, ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா உங்களுக்கு? hybridization is of orbitals only, not of electrons. Orbitals ரெண்டு தான் ஒன்றா சேருது. It is not about electron, ரைட்டா? ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ்லாம் கிடையாது. It is about the orbitals. அடுத்து ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் சிக்மா பாண்ட்ஸ். எஸ், நம்மளே அது தெரியும். எத்தனை ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகுது, நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் எவ்வளோ இன்வால்வ் ஆகுதோ அதே அளவுக்கு தான் இருக்க போகுது, சரியா? ரைட். ஓகே, ஹியர் கம்ஸ் ஹைப்ரிடைசேஷன் இன்வால்விங் எஸ்பி. எஸ்ஸும் பியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதோட ஹைப்ரிடைசேஷன் எப்படி இருக்க போகுது, அந்த ஹைப்ரிடைசேஷனில் என்னென்ன ஷேப்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம், ரைட்டா? ஸோ எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா எஸ்என்பி. SNP hybridization எப்போ வரும் அப்படின்னா, this going to have a, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லித்தரது. SP hybridization comes with எப்பயுமே என்ன அப்படின்னா, ஓகே we cannot predict it, நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? ஓகே, Cl2 எஸ், ஓகே, AB2 டைப். we can go with AB2 டைப், ரைட்டா? AB2 டைப்பில் தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா? ரைட், AB2 டைப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்பியோட ஷேப் என்ன அப்படின்னா லீனியர், ரைட்டா? ஹைப்ரிடைசேஷனோட ஷேப் கேட்பாங்கப்பா. டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் எஸ்பி அப்படின்னா, எஸ்பிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு பாண்ட் பேர் தான் இருக்கும். ரெண்டு பாண்ட் பேர் தான் எப்பயுமே இருக்கும். SP2 அப்படின்னா 3 பேர் இருக்காங்க, அப்போ 3 பாண்ட் பேர் இருக்கும். நம்பர் ஆஃப் பாண்ட் பேர்ஸ் நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணிடலாம். எஸ்பின்னா என்னது, 2 2 BP will be there, right at the top. இது என்னது, 2 bond pair will be there. இதில் 3 bond pair இருக்கும். SP3னா 4 bond pair இருக்கும். 2 bond pair இருந்தால் we know that it is linear structure. 3 bond pair இருந்தால் we know that it is trigonal planar. 4 bond pair இருந்தால் we know that it is a tetrahedral. அப்போ கொஷின் எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்னா, SP hybridization என்ன ஷேப்பில் இருக்க போகுது? SP hybridization will be a linear shape. SP2 hybridization will be a trigonal planar. SP3 hybridization will be a tetrahedral. ஆல்ரெடி இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும்.
We know the bond angle also 180, 190, sorry 180, 120 and 109.20, right? So in the examples உங்களுக்கு தெரியாது, இது தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. we know how to draw the diagram. So diagram நம்மளுக்கு எப்படி வரையணும்னு தெரியும். as it is நம்ம அதை வச்சே பண்ணிடலாம். ஹைப்ரிடைசேஷனுக்கு I will give you the formula. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எழுதிடலாம், ரைட்டா? ஸோ சிம்பிள் திங். ஸோ அப்போ sp ஹைப்ரிடைசேஷனாக 2 பாண்ட் பேர் இருக்க போது, sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா 3 பாண்ட் பேர் இருக்க போது, sp3 அப்படின்னா 4 பாண்ட் பேர் இருக்க போது. sp is going to be a linear shape. sp2 அப்படிங்கிறது s plus p plus p, ஒரு s 2p இருக்க போது it is going to be trigonal planar. sp3ங்கிறது ஒரு s 3p orbital, it is going to be a tetrahedral shape, right? It is going to be tetrahedral shape, right? So now we will go with the each and everything, right? இவங்க எப்படி ஜாயின் பண்ணுறாங்க, இவங்க எப்படி மிக்ஸ் ஆகுறாங்க, அவங்க எப்படி என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுறாங்க, that we will see that, right? ஸோ இப்போ பாருங்கள், sp3 ஹைப்ரிடைசேஷன் பார்க்க போகிறோம். ஒரு s, ஒரு px, py, pz, இது எல்லாமே அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். இவங்க ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் what happens, they are going to form a structure like this. நான் முன்னாடியே சொன்னேன், hybridized orbital will be like this. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க போகுது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே ஒரு ஆர்பிட்டால், இந்த பக்கம் ஒரு ஆர்பிட்டால், இந்த பக்கம் ஒரு ஆர்பிட்டால், இப்படி ஒரு ஆர்பிட்டால் இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி டெட்ராஹைட்ரல் ஷேப். இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒன்று குட்டி குட்டியாக இருக்கும், ஆப்போசிட்டில் உள்ளவங்களோட குட்டி குட்டியாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க போது இட்ஸ் கோயிங் டு பி டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் இருக்க போகுது, ரைட்டா? ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் 3p ஆர்பிட்டால்ஸும் இருக்க போது மிக்ஸ்டு டுகெதர். இதுதான் என்ன அப்படின்னா sp3 hybridized orbital. So here the very important point is you must know the angle. The angle is 109.28, that's okay. Now we have to find the percentage of s character. Percentage of s character மொத்தம் பாருங்க, ஒரு s 3p இருக்காங்க, டோட்டலாக என்னது 4%. ஸோ அப்போ 100 divided by 4 going to be 25. அப்போ percentage of s character is 25%. அப்போ s character எவ்வளோ இருக்குது, 25% இருக்குது. p character is 75. Percentage of p is equal to 75%. சரியா, புரிஞ்சுதா? ஓகே, ரைட். தீஸ் ஆர் த திங்ஸ் டு பி நோட்டட் டவுன். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். வெரி குட் சமீரா. ஓகே, these are the things to be noted down. Angle has to be noted down, then you have to note down the percentage of s character, percentage of p character. Okay, right. Now how this sp3 comes, என்னன்னா சார் நடக்குது, what is the meaning of this hybridization, எனக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியுமா, ஏதோ சொல்கிறீங்க, what is that அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா we will do that, right? What happens அப்படின்னு, let us take carbon. Carbon electronic configuration is the atomic number is 6. We can write the electronic configuration as 1s2, 2s2, 2p2. Okay, I'm going to draw this diagram. Okay, in a orbital diagram format la na varaiya 1s2, 2s2. So 1 la s la 2 irukka, this is 1s2, 2s2, 2p la 2, right? Now see that we are going to mix this carbon is going to make a bond between hydrogen. அது எத்தனை ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜனோட ஜாயின் பண்ண போகுது, ரைட்டா? 4 ஹைட்ரஜன். now check that, இப்போ 4 ஹைட்ரஜன் வரணும் அப்படின்னா 4 ஹைட்ரஜன் என்ன பண்ணணும், இந்த கார்பனோட பிளேஸ் ஆகணும், ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், கார்பன் கிட்ட 4 ஹைட்ரஜன் போட இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இங்கே ஒரு எலக்ட்ரான் போடலாம், இங்கே ஒரு எலக்ட்ரான் போடலாம், இங்கே 2 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் போடலாம். பட் இந்த ஹைப்ரிடைசேஷன் ஃபாலோஸ் 3 மெயின் ரூல்ஸ். என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போது, we have 3 rules for electronic configuration. யார் யார்? ஒன்று half bar principle, Hund's rule, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இந்த 3 பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்க போகுது, ரைட்டா? எஸ், குட். இந்த 3. ஸோ இது என்ன அப்படின்னா half bar இன்க்ரீசிங் எனர்ஜி ஆர்டர் எழுதணும். ஹண்ட் என்ன சொன்னார், எலக்ட்ரான் வந்து
அட்லீஸ்ட் எல்லாத்துலேயும் ஒன்று இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து பேரிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். பாலி எக்ஸ்க்ளூஷன் என்ன சொன்னார், எலக்ட்ரான் எப்பயுமே ஆப்போசிட் ஸ்பின்னில் நீங்கள் போடணும் அப்படிங்கிறத சொன்னார். இப்போ நான் ஹைட்ரஜனை போடுறேன் அப்படின்னா இங்கே ஒன்று திருப்பி இங்கே ஒன்று போடுறது கஷ்டம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்பன் இருக்க போகிறதில்ல. அப்போ வாட் ஹேப்பன்ஸ், இந்த கார்பன் இஸ் கெட்டிங் ஹைப்ரிடைஸ்ட். ஹைப்ரிடைஸ்னா என்னது, தன்னோட ஆர்பிட்டால்ஸை தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸையே இன்டர்மிக்ஸ் பண்ணுது. ஒரு ஆர்பிட்டாலை இன்னொரு ஆர்பிட்டால்ஸோட இன்டர்மிக்ஸ் பண்ணுது. இட் இஸ் இன்டர்மிக்சிங். ரைட்டா? அவங்க என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு மிக்ஸ் இட், இன்டர்மிக்ஸ் பண்ண போகிறாங்க. என்ன இன்டர்மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கா, இதில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு ஷிஃப்ட் இட் ஓவர் ஹியர். இந்த ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ண போகுது, இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. ரைட்டா? ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன், என்னென்ன ஆர்பிட்டால்ஸ்லாம் இன்டர்மிக்ஸ் ஆகுது, ஒரு எஸ் ஆர்பிட்டால் 2 p ஆர்பிட்டால். ரைட்டா? டோட்டலாக இல்லை ஒரு எஸ் ஆர்பிட்டால் 1 2 3 p ஆர்பிட்டால் இன்டர்மிக்ஸ் ஆகுதா, 4 பியூர் ஆர்பிட்டால் இஸ் இன்டர்மிக்சிங். அப்போ இப்போ என்ன ஆக போகுது, எல்லாருமே சேர்ந்து 4 புது ஆர்பிட்டால்ஸ் உருவாக்க போகிறாங்க. ரைட்டா? they are going to make a new 4 orbitals. ஹைப்ரிடைசேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம அதோட பாயிண்ட்ஸ் படிக்கிறப்ப என்ன பார்த்தோம், இங்கே பாருங்கள், இது வேறு எனர்ஜி, இது வேறு எனர்ஜி, இவங்க வேறு எனர்ஜி, இவங்க வேறு எனர்ஜி, இவங்க வேறு எனர்ஜி. அதனால தான் தனித்தனியாக எழுதியிருக்கும். ஆனால் ஹைப்ரிடைசேஷன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ஆயிடுச்சு, they all become a same energy. இப்போ என்ன ஆக போகுது, இவங்க எல்லாருமே they all going to have one electron. இது பேர் என்ன அப்படின்னா sp3, இந்த ஆர்பிட்டால் பேரும் sp3, இது பேரும் sp3, இது பேரும் sp3. இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்குமா, ஆல் ஒரு எலக்ட்ரான் வில் பி கம் அண்ட் ஜாயின் ஹியர். ரைட்டா? ஹைட்ரஜனோட எல்லா ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ண போகுது, இங்கே வந்து ஜாயின் ஆக போகுது. ஆல் த single electron of hydrogen can easily come and place over here. ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே பிளேஸ் ஆக போகுது. நம்ம அதானே பார்த்துருந்தோம், கார்பனுக்கு அவுட்டர் மோஸ்ட் 4 எலக்ட்ரான் இருக்குது, 4 எலக்ட்ரானும் ஒவ்வொன்றா பாண்ட் ஆக போகுது. அப்போ இங்கே 2 தான் தனியாக இருக்குது, இவங்க பாண்டிங்கில் இருக்காங்க, இவங்க வந்து பேரா. அப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா எல்லாருமே தனித்தனியாக வந்துடுவாங்க. ஸோ அப்போ 4 ஹைட்ரஜன் இங்கே வந்து ஃபார்ம் ஆகிட போகுது. திஸ் இஸ் ஹவ் CH4 ஃபார்ம்ஸ். ரைட்டா? இப்படி தான் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு CH4 ஃபார்ம் ஆக போகுது. ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் CH4 இஸ் ஃபார்மிங். திஸ் இஸ் ஹவ் hybridization takes place. அப்போ sp3 hybridization எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அப்போ ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டாலும் இன்வால்வ் ஆகிருக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். ரைட்? நவ் வில் மூவ் டு த நெக்ஸ்ட். sp3 in NH3. NH3 னா நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன, is 7. அப்போ 1s2, 2s2, 2p4, 2p3, 2p3. ரைட்டா? அப்போ இது எப்படி எழுதலாம், we can draw it as one is 2, 2 is 2, 2p3. என்ன பண்ணுறாங்க, 3 ஹைட்ரஜன் வராங்களா, இது தப்பாக இருக்கே. Yes, C2H6 also we will be doing it. Just a minute, wait பண்ணுங்க. C2H6 வந்து நம்ம பண்ணுவோம், கண்டிப்பாக அதுவும் இருக்குது. First we will do with this. ஒன்று பார்த்துட்டு then we will do with C2H6. okay?
right? Okay, right, so we'll see that nitrogen la epeyume enna appadina மூணு bond pair ஒரு lone pair இருக்கும் ரைட்டா மூணு bond pair ஒரு lone pair so bond pair ரெடியா இருக்கு அப்ப lone pair சேரணும்ன்றப்ப என்ன அப்படினா this diagram becomes இவங்க எல்லாரும் அப்படியே மொத்தமா ஜாயின் ஆக போறாங்க they are going to be get hybridized they are going to mix with each other this one will be the lone pair will be as it is lone pair இங்க இந்த மூணு பேருக்கு அடுத்து என்ன அப்படினா this red color hydrogen மூணு hydrogen வந்து join ஆக போகுது it's going to be sp3 again it's going to be sp3 again right it's going to be sp3 again so எதுக்கு intermix ஆகணும் அப்படினா வெறும் hydrogen மட்டும் p orbital நீங்க கேட்கலாம் hydrogen அங்கேயே போயிடலாமே சார் அப்படினு but here we need 8 electrons in the outermost orbitals so அப்ப அந்த lone pairum சேர்ந்து இருக்கணும் அப்ப அந்த lone pair also supports it lone pair also must need some support has to give some support and the lone pair support பண்றப்ப தான் மாறும் so நீங்க தெரிஞ்சுக்கலாம் you can easily find it out CH4 ஓட ஷேப் என்ன டெட்ராஹைட்ரல் NH3 ஓட ஷேப் என்ன டெட்ராஹைட்ரல் ஆனா இதோட bond angle பாத்தீங்க அப்படினா 109.5 இருக்கும் whereas NH3 ஓட bond angle யாரா சொல்ல முடியுமா NH3 ஓட bond angle என்னது you can clearly see that here comes the lone pair effect lone pair நால என்ன ஆக போகுது இதோட what is going to happen lone pair நால என்ன ஆக போகுது we are going to get a yes that's good it's going to get reduced it is going to be 107 because 109 tetrahedral 109 ல இருந்து 107 க்கு மாற போகுது SF3 தான் மாற SF3 தான் 119 மாற போகுது okay right super good next we are moving to sp2 hybridization sp2 hybridization என்னது ஒரு s ரெண்டு p இருக்க போகுது அப்ப 100 divided by 3 is equal to 33.3 ஆ அப்ப s character s percentage எப்படி இருக்கு 33.3 p percentage of p character is going to be 33 னு வெச்சுக்கலாம் approximately 33 இது 77 னு வெச்சுக்கோங்க பாயிண்ட்ல எல்லாம் வெச்சுக்க வேண்டாம் 33 and 77 right so இதான் என்னது percentage character அதான் அதே மாதிரி இது என்னது மூணு பேர் ஒண்ணா சேர்ந்தோனே they are going to become sp2 இப்போதான் நம்ம பார்த்தோம் மூணு bond pair இருக்கும் மூணு bond pair இருந்தா என்ன வர போகுது it's going to be a trigonal planar right a trigonal planar structure தான் வர போகுது it's going to get a trigonal planar structure with 120 degree angle இதோட s character 33 sorry இது 77 இல்லடா 67 67% very good so now we will see how this sp2 happened right sp2 எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்த்தலாம் right boron trichloride we will go with boron trichloride right boron atomic number என்னது is going to be 5 that means 1s2 2s2 2p1 இப்போ டயகிராம் பாருங்க 1 2 1 2 1 இங்க என்னது மூணு குளோரின் வரப்பு குளோரின் மூணு பேர் வராங்க அப்படினா now this electron will be excited over here electron என்ன ஆக போகுது excited to this place அப்ப this bond will be formed என்ன ஆக போகுது மூணா பிரிய போகுது 1 1 1 not this one இவங்க bond formationக்குள்ள வர போறது கிடையாது ஏனா எனக்கு தேவை குளோரின் மூணு பேரோட தான் சேர போறாங்க அப்ப மூணு பேர் இருந்தா போதும் மூணு பிளேஸ் இருந்தா போதும் மூணு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா போதும் அவங்க கூட குளோரின் சேர்ந்துக்க போறாங்க சோ அப்ப it is going to be குளோரின் இந்த மூணு பேரோட சேர்ந்துருவாங்க இது என்னது ஒரு s ஆர்பிட்டாலும் ரெண்டு p ஆர்பிட்டாலும் தான் mix ஆயிருக்கு அதனால தான் இது என்னது sp2 hybridization this is sp2 hybridization ஓகேவா புரிஞ்சுதா ரைட் மாஸ் நம்பர் 11 யாருக்கு போரானுக்கா okay right that's good okay right answer this you are going to give answer to this try answering this answer பண்ணுங்க ரெண்டு क्वेश्चनக்கு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க என்ன ரீசன் you just type it out I will be waiting for your answer I will give you 5 minutes of time
Yeah, Yuga, I'm fine, yes. என்ன ஆன்சர் வரும்? Find it out. Okay, I think something has come. Answer ஏதோ வந்திருக்கு. BF3 is planar, NH3 is pyramidal. sp2 tetrahedral geometry, வேற level. Okay, yes, very good, very good, very good, Samira, you have done it, you have done it. Yes, that's the answer, that's the answer. BF3 is planar but NH3 is not. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஏன் BF3 is planar, NH3 pyramidal இருக்க போகுது? ஏன்னா BF3ல there is going to be boronல no lone pair, ரைட்டா? போரான்ல lone pair இருக்காது, கரெக்டா? போரான்ல என்ன lone pair will not be there. BF3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போரான் இப்படி தான் இருக்க போகுது, ரைட்டா? the diagram will be like this, BF3, ரைட்டா? இதே இது NH3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, so here there will be one lone pair also will be there. ஸோ அப்போ லோன் பேர் இருக்கும். அப்போ லோன் பேர் இருக்கனால தான் என்ன ஆக போகுது, நம்மளுக்கு இந்த சேஞ்சஸ் நடக்க போகுது. இங்கே லோன் பேர் இல்லை, லோன் பேர் இல்லாதனால இட் இஸ் அ பிளேனார். இது லோன் பேர் இருக்கனால ட்ரைகோனல் பிரமிடல் ஸ்ட்ரக்சர் வில் பி தேர், ரைட்டாக? ட்ரைகோனல் பிரமிடல் ஸ்ட்ரக்சருக்கு வரப்போகுது. இது ரெண்டுமே என்னது, சேம் ஆஸ் இட் இஸ். ரெண்டு பேருமே Cl4 நோ சேஞ்ச் இன் தட், ரெண்டு பேருமே சேமாக தான் இருக்க போகிறாங்க, ரைட்டா? சி அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், இந்த லோன் பேர் இருக்கனால 107, in some places they will give it as 106.8, that is also right, ரைட்டா? right, second bond angle same, right? 109, that's right. இங்க 120 degree, that is okay, good, very good Anafa, that's good. So bond angle ஓட சொல்லிட்டீங்க, that's great. இங்க எல்லாத்துக்குமே 109, அவங்களுக்கு 109, so எல்லாமே சேம். exact hit sideல sp3 hybridization தான் ரெண்டு பேருமே, right, super. Now sp na என்ன சொன்னோம், ரெண்டு bond pair தான் இருக்க போகுது. that's going to be a linear structure, right? For example, right, super, Anafa, that's good. Yes, I got it. BeCl2, beryllium chloride dichloride எடுத்துக்கலாம், ரைட்டா? பெர்லியமோட அட்டாமிக் நம்பர் என்னது, இட்ஸ் கோயிங் டு பி 4 என்னது 1s2
2s2. 1 2 1 2. Okay, we'll go with a new page. BeCl2 பெர்லியமோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 4. அப்போ ஹைபிரிடைசேஷன் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 it will be. அப்போ எப்படி டயக்ராம் வரும் 1s2 2s2 2pல எலக்ட்ரான்ஸே இருக்காது கரெக்டாக 2pல எலக்ட்ரான்ஸே இருக்காது ரைட்டா ரைட் 2pல எலக்ட்ரான்ஸே இருக்காது அதை விட்டுறலாம். ஆனால் இப்போ என்னென்னா குளோரின் உள்ளே வரணும் இடமே இல்லை எல்லாருமே p ஆர்பிட்டாலுக்கு போக முடியாது. ஸோ ஹியர் கம்ஸ் த ஹைபிரிடைசேஷன் இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகுது. அப்போ வாட் ஹேப்பன்ஸ் திஸ் ஃபர்ஸ்ட் டூ ஆர்பிட்டால்ஸ் s அண்ட் p இவங்க மட்டும் இது பேர் என்னது sp ஆர்பிட்டால் இது sp ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால். இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து நம்ம குளோரின் அவங்களோட ஒரு எலக்ட்ரானை கொடுக்க போகிறாங்க ரைட்டா ரைட் சூப்பரா sp sp ஓகே சூப்பர் டூப்பர் ரைட் ஹவ் யூ காட் இட் நைஸ். ஸோ அப்போ பாண்ட் ஆங்கிள் 180 sp ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அப்போ s கேரக்டர் இஸ் 50%. அப்போ s கேரக்டர் ஏன் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன்னா ரொம்ப முக்கியம். we will be seeing it right கவனமாக கவனிங்க. s கேரக்டர் இஸ் very important. 50% s கேரக்டர் 50% p கேரக்டர் ரைட். BeCl2 அதான் நான் எக்ஸாம்பிள் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன் ரைட். மீம் வேர்ல்ட் யூ கேன் லிசன் திஸ் ஆல்சோ. இதுதான் இதுலேயே நீங்கள் கவனிக்கலாமே. we are all teaching for the entrance NEET entrance cute entrance எல்லாத்துலேயும் சேம் கொஷின் தான். ஸோ ஐ திங்க் ஸ்ராவணி மேம் அதுக்கப்புறம் ஜன்ஸ்ருதி மேம் எல்லாம் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. யூ கேன் see that ரைட். இல்லை இதே நீங்கள் கூட பார்க்கலாம். ஷேப் ஆஃப் மீத்தேன் மாலிகுல் இதெல்லாம் ஈஸிடா. மீத்தேன் ஃபார்முலா என்னது CH4 சப்ப மேட்டர் நம்மளுக்குலாம். அச்சு விடுங்க டக்குன்னு என்ன ஆன்சர்னு. ஸ்கொயர் பிளேனார் தானே கரெக்ட் தானே ஸ்கொயர் பிளேனார் தானே. சமீரா அனாஃபா அன்ஷிதா எஸ் அதர்ஸ் இவர் யார் ஆன்சர் பண்ணா எஸ் ஓ வாட் ஹேப்பன் நோ ஆன்சர் இருக்கீங்களா இல்லையா? 3 பேர் தான் கவனிச்சுட்டு இருந்தீங்க 3 பேரையும் காணோம். வாட் ஹேப்பன் வாட்ஸ் த ஆன்சர் CH4 சிம்பிள் இட்ஸ் AB4 டைப் லோன் பேர் கிடையாது வெரி AB4. The hybridization is sp3 hybridization. AB4 hybridization sp3 is going to be tetrahedral. Square planar illa tetrahedral. It's going to be tetrahedral shape. Right? Square planar illa. It is tetrahedral. Yeah, yes, good. Option A. It's option A. Bond angle in BF3 easy. முதல் BF3ங்கிறது என்னது AB3. AB3 னா என்ன ஷேப் வரும் என்ன ஹைபிரிடைசேஷன் வரும் BF3. the hybridization is going to be 3 பேர் தான் இருக்காங்க 3 பேர்னா sp2 hybridization ரெண்டுமே நான் எழுதிட்டேன். அப்போ 2 பேருக்கும் காமனாக ஒரு ஷேப் என்ன ஷேப் இவங்க ட்ரைகோனல் பிளேனார். ட்ரைகோனல் பிளேனார்னா ஆங்கிள் என்னது 120 டிகிரி. லோன் பேர் இருந்திருந்தால் தான் பிரச்சனை. லோன் பேர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி 120 as it is no issues. நான் இப்போ என்ன கேட்குறேன் instead of this BF3 if I am having NH3 what would be the bond angle? NH3 ஓட bond angle என்னவா இருந்திருக்கும்? NH3 ஓட bond angle என்னது? NH3 bond angle என்ன? H2O bond angle என்ன? Okay, that's good, awesome. That's 107. That's right. H2O. H2O. NH3 tetrahedral, but lone pair irukanaala enna agapodhu? It's going to be tetrahedral, but lone pair irukanaala size is going to be get reduced. Another 107. What about this H2O?
H2O bond angle. H2O also again a tetrahedral, right? H2O also a tetrahedral, correct? H2O is 104 approximate. पर ரெண்டு பேருமே என்ன அப்படின்னா டெட்ராஹைட்ரல் ஷேப் தான், ரெண்டு பேருமே டெட்ராஹைட்ரல் தான். ஆனால் NH3ங்கிறது என்னது ஏ B3E டைப்பு, இவங்க என்னது ஏ B2 E2, ரைட்டா? ரெண்டு பாண்ட் பேர் ரெண்டு லோன் பேர் டைப், இவங்க ஒரு பாண்ட் பேர் ஒரு லோன் பேர், ரைட்டா? அக்யூரேட்டான 104.5. இது 107 அல்லது 106.8 சம்திங் வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், ரைட்டா? என்ன ஹைப்ரிடைசேஷன்? இவங்களும் sp3 ஹைப்ரிடைசேஷன் தான், இவங்களும் sp3 ஹைப்ரிடைசேஷன், ரெண்டு பேருமே sp3. ஏன்னா ஷேப் என்னது டெட்ராஹைட்ரல் தானே, இட்ஸ் கோயிங் டு பி டெட்ராஹைட்ரல். ரெண்டு பேருமே sp3 ஹைப்ரிடைசேஷன், 4 பாண்ட் இருக்குல்ல, ரைட்? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இது bf3 நம்ம பார்த்துட்டோம். ஆன்சர் திஸ், answer this. Yes, Samira, that's right. Yeah, yes, Alisha, good. As a result of sp hybridization we get what is it? Teddy, hi. Yes, Teddy, நீங்க எனக்கு ஹாய் சொல்றீங்களா? வேற யாருக்கும் ஹாய் சொல்றீங்களா? Teddy, if this hi is for me, then hi. எனக்காக ஹாய் சொன்னீங்கன்னா ஹாய். Teddy is saying the answer is C. Okay, we'll check it out. Samira, what's the answer for this? Okay, thank you, Teddy. ஃப்ரேமில் அவங்க லேண்ட் ஆனால் ஃப்ரேமில் வரல, என்னடா பண்ண போகிறீங்க? அலிஷா, ஓகே. sp ஹைப்ரிடைசேஷன் சிம்பிள். sp ஹைப்ரிடைசேஷன் என்னது? சாரி, sp என்னது? ab2 டைப்பு. ஸோ அப்போ 2 ஆர்பிட்டால்ஸ் sp, இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால். 2 ஆர்பிட்டால்ஸ் ஒரு 180 டிகிரி செல்சியஸ், ரைட்டா? 3 ஆர்பிட்டால்ஸ் கிடையாது, 4 ஆர்பிட்டால்ஸ் கிடையாது, பர்பண்டிகுலர் கிடையாது. லீனியர் ஷேப்பில் எப்படி பர்பண்டிகுலர் இருக்கும்? இட்ஸ் கோயிங் டு பி 180. ஓகே, linear. Super, good. It's going to be 2 orbitals with linear. Now hybridization involving d orbitals, right? So idukaprom every 1 hour we are going to take a break, small break, because இன்னும் lesson நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 150 slides இருக்கு. We have to move on, so get ready for that. So we will have a break now. Last 4:10 good, 5:10, so we'll have a break, then we will start after that. Okay, right? I will come back. Okay, you can have a tea, snacks, whatever you want, you just take it and get ready. Okay, next break 1 hour irukadhu, konjam adhigama irkalam illa, if you are, I will just tell you, right? Okay, so we will go with that. Innu nariya irukku, paakalama. Dhanushri, you can use this live also. I am just teaching the concepts, so you can just clearly study this also, and sums also you can follow this. Okay, we will see after the break. Okay.
ஸ்டார்ட் பண்ணலாமா? Shall we start? Yes, okay, we will start it in a minute. Right, we will start with the hybridization of d orbitals, right? Hybridization with d orbitals. Okay. இல்லை நான் அப்போதே வந்துட்டேன். ஓகே சமீரா, you just ask some doubts. நான் போனதுக்கப்புறம் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. What is the doubt? Just let me know what is the doubt. Yes. கிளைமேட் எப்படி இருக்குது ஹியர் இன்? நான் மதுரையில் இருக்கேன். மதுரையில் வெளியே மழை பெஞ்சிட்ருக்குடா. இட்ஸ் ரெய்னிங். எஸ்எஃப் பாண்ட் ஆங்கிள் நம்ம என்ன பார்த்தோம்? எஸ்எஃப் பாண்ட் ஆங்கிள். நீங்கள் அதை பற்றி ஏதோ மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தீங்க. ஐ ஜஸ்ட் சீன் இட். எஸ்எஃப் பாண்ட் ஆங்கிளில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்? எஸ்எஃப்ஆ SF3ஆ? Here is SF. SFல நம்ம பாண்ட் ஆங்கிள் பெருசாக எதுவும் பார்க்கல. அதில் என்னாச்சு? SF வந்து என்ன அப்படின்னா சீசா ஷேப்பு. இது ஜாமெண்ட்ரி வந்து என்னது? இந்த ஜாமெண்ட்ரி இஸ் SF4 அப்படின்னா 4 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் 5. அப்போ AB 5 தானே? இது 5 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. 5 எலக்ட்ரான் பேர் இருந்தால் என்ன ஜாமெண்ட்ரி இது? ட்ரைகோனல் பிரமிடல் வரும். 90 அண்டு 90 டிகிரியில் வரும். 90 வரும் ஆங்கிள். கரெக்டாக தானே? ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் பி இன் 90 டிகிரி. ஒருத்தர் இன்னொருத்தரோட 90 டிகிரியில் இருப்பாங்க. கரெக்டான? ஒன் நாட் டூ வராது. ஒன் நாட் டூ வந்து அதாவது அது வேரியஸ் ஆங்கிள்ஸ் இருக்குது. அந்த அதாவது இதில் இந்த ரெண்டுக்கும் நடுவில் 102 வரும். தீஸ் டூ வில் பி ஹேவிங் 102. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா 180 டிகிரி வரும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு நடுவில் 160 சம்திங் வரும். ஸோ அந்த மாதிரி இதில் பாண்ட் ஆங்கிள் கொஷின் வராது. ஏன்னா இதில் வேரியஸ் ஆங்கிள் இருக்குது. ஸோ தேர் ஒன்ட் பி எனி கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டதில்லை SF4ல். இது வந்து 102, இது 108 வரும். ஸோ யூ கேன் நோட் இட் டவுன். இது 102, இது 108, 180, 102. Right, now we'll go with the hybridization involving d orbital. d orbitalோட இன்வால்வ் ஆகிறப்ப இருக்கக்கூடிய ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட், d orbital இருக்க ஹைப்ரிடைசேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். d orbital பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா sp3d அப்படிங்கிறது கவனமாக கவனிங்க. here you have to mention, you have to check it out. The very important thing is d orbitalல நம்மளுக்கு வந்து 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது.
d ஆர்பிட்டில் 5 ஆர்பிட்டால்ஸ் சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்குல்ல 5 இருக்குது. என்னென்ன இருக்குது? dx dxy dyz dzx அதுக்கப்புறம் dz2 அதுக்கப்புறம் dx2 மைனஸ் y2 இந்த மாதிரி என்னது 5 இருக்குது. இப்போ கொஷின் என்ன அப்படின்னா இங்கே ஒரு d இருக்குல்ல, இந்த d எந்த dயாக இருக்க போகுது, இந்த d வந்து எந்த d எலக்ட்ரான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரைட்டா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ sp3d இருக்கா, இந்த sp3dயில் இருக்கக்கூடிய d is dz. இந்த d வந்து என்னது? dzங்கிற d தான் என்னது இங்கே இருக்கக்கூடிய ரைட்டா. ஸோ அப்போ ஒரு s ஆர்பிட்டால், ஒரு s 3p ஒரு d இருக்க போகுது ரைட்டா. ஸோ திஸ் இஸ் த காம்பினேஷன் ஒரு ரைட். ஒரு s ஆர்பிட்டால் முதல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா sp3dயில் இருக்கக்கூடிய d ஆர்பிட்டால் என்ன அப்படின்னா dz ஆர்பிட்டால். we have 1 s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால் அண்ட் 1 d ஆர்பிட்டால் இருக்கக்கூடியது ரைட்டா. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை இருக்க போகுது? 5 இருக்காங்க. 5 இருந்தால் என்ன அர்த்தம்? AB5 டைப் மாதிரி 5 இருக்குது அப்படின்னா it is going to be a 5. then 5 is going to be trigonal bipyramidal. the geometry அல்லது shape எது வேணும்னா it is going to be trigonal bipyramidal. the bond angle will be 90 and 120. யார் யாருக்கு நடுவில் 90, யார் யாருக்கு நடுவில் 120. இந்த ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு, இந்த பாண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பாண்ட், இந்த பாண்ட் ஆங்கிள்லாம் 180. இந்த மேலேயும் கீழே இருக்குல்ல, மேலே இருக்கவங்களுக்கும் இந்த பிளேனாரில் இருக்கவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 90 டிகிரி ரைட்டா. அது எல்லாமே என்னது 90 டிகிரி. ஓகேவா? சரியா? ஓகே, சாரி, ஒரு சின்ன இஷ்யூ அதனால தான். ரைட், நவ் வி ஹவ் சீன் தட். ஸோ இங்கே நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்னா 120 டிகிரி, மேலே இவங்களும் இருக்கக்கூடியது 90 டிகிரி. சரியா? வாட் இஸ் த டவுட்? என்ன டவுட்ரா? யாரோ டவுட் கேட்டிருந்தாங்களே, இல்லையா? ஓகே ரைட். ஸோ 90 and 120 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூ கேன் see the example also. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா sp3d2 அல்லது d2 sp3 hybridization. இதில் இருக்கக்கூடிய d என்ன அப்படின்னா 2 d இருக்கா, அதில் ஒரு d என்ன அப்படின்னா d x² minus y², இன்னொன்று என்ன அப்படின்னா d z². கவனம்ப்பா, எந்த d இன்வால்வ் ஆகுது, dz², எந்த d இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், தட் யூ மஸ்ட் பி நோயிங் இட். ரைட்டா? ரைட். ஸோ sp3d2ல் 2 d இருக்குது. அந்த 2 dயில் எந்தெந்த டின்னு பார்த்தீங்கன்னா அந்த d வந்து dz², இன்னொன்று dx² minus y² இருக்கக்கூடிய. அடுத்து sp3d3 வந்துருச்சு. 3 அப்படின்னா 3 செட் யார் இருக்காங்க அவங்க நம்மளுக்கே தெரியும். ரைட்டா? dsp3 யார்? sp3d3 3 செட்ஸ் ஆஃப் பேர் இருக்க அவங்க யார்? dxy dyz
DZX அந்த 3 பேர் தான் ரைட்டா. ஸோ அப்போ இவங்க என்னது மொத்தம் டோட்டலாக 6 பேர் இருக்காங்க. இது டோட்டல் என்னது டோட்டலி 5, இது 6, இங்கே என்ன இருக்குது 7 இருக்குது. 5 இருந்தால் ட்ரைகோனல் பைபிரமிடல், 6 இருந்துச்சுன்னா ஆக்டாஹெட்ரல், 7 இருந்துச்சுன்னா பென்டகனல் பைபிரமிடல். அது நம்மளுக்கே தெரியும் ரைட்டா, பென்டகனல் பைபிரமிடல் ரைட். ஸோ அப்போ என்னதுங்க 90 டிகிரி, இது 90 and 72. எது 72? இந்த ஒவ்வொரு 5 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடியது எல்லாமே 72. மேலே இருக்கவங்களுக்கும் அந்த 5 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது 90 டிகிரி. கவனம்டா கவனம் ரைட். எது 90 எது 72 அப்படிங்கிறத கவனமாக கவனிச்சுக்கோங்க சரியா ரைட். ஸோ அண்ட் sp3 ஹைபிரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் பார்த்தோம் அப்படின்னா sp3d. sp3dனா 5 பேர், ஒரு s 3 p அதுக்கப்புறம் ஒரு d இருக்க போகிறாங்க. அந்த d என்னது, the d is going to be dz squared. அதை நம்ம பார்த்துட்டோம் trigonal bipyramidal. We will go with the example right. Okay, PCl5 right. We'll go with the PCl5. PCl5 phosphorus ஓட atomic number 15. outermostல 5 electrons இருக்கும். அப்போ 5 electrons இருக்கு, 5 pairs கரெக்டாக. 5 electrons 5 pairs கரெக்டாக. ஓகே phosphorus 15 தானே. ஓகே we have to write. நம்ம எப்படி படிக்கல எப்படி படிச்சுட்டு இருக்கோம். 1s2 2s2 2p6 3s2 3p, ஆனால் 10 12 13 3p3. அப்போ லாஸ்ட் ஆர்பிட் மட்டும் நம்ம வரைஞ்சா போதுமா ரைட். we will do that. ஏன் இந்த d ஆர்பிட்டால் வருது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் ரைட்டா. 1 2 3 4 5. ஸோ இப்போ பாருங்கள் ஹைப்ரிடைசேஷன் நடக்கணுமா, 5 குளோரின் வருது. அப்போ 5 half filled ஆர்பிட்டால்ஸ் எனக்கு தேவை. ஆனால் எங்கிட்ட என்னது 3 half filled ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகுது இங்கே we are going to change it. s வந்து என்ன பண்ண போகுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். s இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு ஜம்ப் டு d ஆர்பிட்டால். என்ன பண்ண போகுது d ஆர்பிட்டாலுக்கு ஜம்ப் பண்ண போகுது. அதுவும் எந்த dக்கு ஜம்ப் பண்ண போகுது, this d is going to be dz squared d. அந்த dக்கு என்ன பண்ண போகுது இட்ஸ் கோயிங் டு ஜம்ப். அப்போ என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரான் அங்கே போயிடுச்சுன்னா these all will become a காமனாக ஒரே ஒரு இதாக வரப்போகுது ரைட்டா. 5 ஆர்பிட்டால் வரப்போகுது ரைட் தானே. 5 தானே 1 2 3 4 5. ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒரு எலக்ட்ரானாக மாறப்போகுது. ஒரு ஆர்பிட்டாலோட பேரும் என்னது பாய்ப்பா, each and every orbital name is going to be changed into sp3d. sp3d இது ஒரு sp3d ஆர்பிட்டால், இது ஒரு sp3d ஆர்பிட்டால், இது ஒரு sp3d ஆர்பிட்டால், இது ஒரு sp3d ஆர்பிட்டால், இது ஒரு sp3d ஆர்பிட்டால். ஒவ்வொரு ஆர்பிட்டால் பேரும் sp3d ஆர்பிட்டால். ஆனால் மேலே அப்படி கிடையாது. மேலே என்னது இது 1s2 எல்லாத்துலேயும். இது 1s2 1s2 இல்லை 3s2 இல்லை, இதை தானே நம்ம வரைஞ்சிருக்கோம். 3s2 3p3 ரைட்டா, 3p3 இருந்துச்சு. ஸோ இதை இப்போ இப்படி மாற்றி எழுதிருக்கோம் ரைட்டா. ஓகே, ஸோ கவனமாக கவனிங்க. ஸோ எப்படி இருந்ததை நம்ம எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஹைப்ரிடைசேஷன் ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே மாறிடுச்சு. ஹைப்ரிடைசேஷன் ஆனதுக்கப்புறம் எந்த டி ஆர்பிட்டாலில் போய் எலக்ட்ரான் சேர்ந்துச்சு, எந்த டி ஆர்பிட்டாலில் போய் எலக்ட்ரான் சேர்ந்துச்சு, dz ஸ்கொயரில் போய் சேர்ந்துச்சு ரைட்டா. அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே we have to notice a point. நம்மளுக்கு இதில் ஒரு பாயிண்ட் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே 5மே பாண்ட் பேர் தான், பிரச்சனை இல்லை. 5மே பாண்ட் பேராக இருந்தாலும் என்ன அப்படின்னா இந்த ரிப்பல்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மேலேயும் கீழேயும் இருக்குல்ல அந்த பாண்ட்ஸு லிட்டில் பிட் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க அந்த குளோரின் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம PCl5 வரையணும் அப்படின்னா பாஸ்பரஸ் இப்படி வரைய போகிறோம். இந்த பக்கம் ஒரு குளோரின், இந்த பக்கம் ஒரு குளோரின், இப்படி ஒரு குளோரின் இருக்கும். மேலே ஒரு குளோரின் கீழே ஒரு குளோரின் போடுவோம் நம்ம. ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குமா. இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரையாங்கிள் ரைட்டா. இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரைகோனல் பிளேனார். இது மேலேயும் கீழேயும் பர்பண்டிகுலராக இருக்க. இப்போ இதில் இவங்களுக்கு 90 டிகிரியாக இருப்பாங்களா, ரைட் கரெக்டாக. ஸோ நம்மளோட ட்ரைகோனல் பிளேனார் வில் ஹாவ் த ஸ்ட்ரக்சர், நம்மளோட ட்ரைகோனல் பிளேனார் ரைட்டா. ட்ரைகோனல் பிளேனார் இருக்கா, ட்ரையாங்கிள் இருக்குல்ல நம்மளோட ட்ரையாங்கிள். ஸோ இதில் இப்படி நான் மேலே ஒன்று வைக்கிறேன் அப்படின்னு இப்படி வைக்கிறப்ப என்ன ஆகுது,
நான் இந்த மாதிரி ஒருத்தவங்களை மேலே இப்படி வச்சேன் அப்படின்னா இவங்களோட ரிப்பல்ஷன் இவங்க எல்லார் மேலேயும் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் இதை கொஞ்சம் மேலே தள்ளி வைக்கிறாங்க. என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரான்ஸ் ஸ்லைட்டாக மேலே மூவ் ஆகுதான். என்ன பண்ணுது, கொஞ்சம் லைட்டாக மேலே மூவ் ஆகுது. இதனால என்ன விஷயம் அப்படின்னா, ஹியர் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் bond length. We will be studying today, we are going to study bond length, right? So அப்போ the axial bond pair suffer more repulsive interaction, right? அப்போ இந்த 120 டிகிரி இவங்க 90 டிகிரியில் இருக்க போகிறாங்க. அப்போ ஈக்குவேட்டரியல் பாண்ட்ஸை விட ஆக்சியல் பாண்ட்ஸ் ஸ்லைட்லி லார்ஜர். ஆக்சியல் பாண்ட்ஸ்னால் இது, திஸ் இஸ் த ஆக்சியல் பாண்ட். இங்கே இருக்குது, எஸ், திஸ் இஸ் த ஆக்சியல் பாண்ட். இதுவும் இதுவும் இந்த ரெண்டு பாண்ட் மேலேயும் கீழேயும் இருக்குல்ல, அந்த ரெண்டு பாண்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா, தீஸ் டூ பாண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி ஸ்லைட்லி எக்ஸ்பேண்டட். இந்த ரெண்டு பாண்டு என்ன பண்ண போகுது, கொஞ்சம் லென்த்தியராக அந்த ரெண்டு பாண்டும் கொஞ்சம் மேலே தள்ளி இருக்க போகுது. அப்போ பாண்டு பெருசாக இருந்துச்சுன்னா சின்ன பேனாவை சின்ன குச்சியை உடைக்கிறது ஈஸியாக, பெரிய குச்சியை உடைக்கிறது ஈஸியாக? எப்பயுமே பெரிய குச்சியை உடைக்கிறது ஈஸி. அப்போ பாண்டு லென்த் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா பாண்டு ஸ்ட்ரென்த்து குறைய போகுது. அப்போ நம்மகிட்ட கேட்பாங்க PCl 5ல் எந்த பாண்டு வீக்கர்? நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், என்ன இது ஒரு கொஷின் நான்சென்ஸ் மாதிரி இருக்குது, பாஸ்பரஸ் 5 குளோரினோட சேர்ந்துருக்கு, அப்போ எல்லாமே சேமாக தானே இருக்கும் அப்படின்னு. பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஆக்சியல் பாண்ட்ஸ், அப்போ ஆக்சியல் பாண்ட்ஸ் ஓட லென்த்து கம்மியாக இருக்க போகுது, வேரஸ் ஈக்குவேட்டரியல் பாண்ட்ஸோட லென்த்து அதிகமாக இருக்க போகுது. அப்போ we have a note. அப்போ இப்போ நம்ம பின்னாடி தான் படிக்க போகிறோம், ஆனால் இப்போ I am just giving you a note that bond length increases, bond strength decreases, ரைட்டா? பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஆக போகுது, டிக்ரீஸ் ஆக போகுது. இட்ஸ் அ காமன் திங். பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஆக போகுது, டிக்ரீஸ் ஆகுது. பெரிய கரும்பு உடைக்கிறது ஈஸி, சின்ன கரும்பு உடைக்கிறது கஷ்டம், அவ்வளோதான் வித்தியாசம், ரைட்டா? எஸ், வெரி குட் அலிஷா, தட்ஸ் குட், தட்ஸ் குட், ஓகே, குட், சூப்பர். அப்போ PCl 5ல் ஆக்சியல் பாண்டோட லென்த் சின்னதாக இருக்க போது ஆக்சியல் பாண்ட் இஸ் கோயிங் டு பி அ வீக்கர் பாண்ட் when comparing to the equatorial bonds. That's it. Now sp3d2 யாராவது சொல்லுங்கள், இந்த D2 எந்த D2ஆக இருக்குன்னு சொன்னேன், இந்த D என்னென்ன Dயாக இருக்கும், ரைட்டா? எதாவது சொல்ல முடியுமா யாராவது? இந்த D என்ன Dயாக இருக்கும்? This D is going to be what D? Dயில் என்னென்ன dxy, dyz, dzx, dx squared minus y squared, dz squared இருக்கா? அதில் எந்த D வரப்போகுது? 2 pairs dxy. Alisha, is that right? That's good, yes. அதாவது ஒரே ஒரு D வரப்போ I will give you a clue that you can just easily remember it. sp3d, here only one D இருக்கு, ஒரே ஒரு D இருந்துச்சுன்னா அது dz squared. sp3d2 அல்லது d2 sp3 இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி 2D. 2D இருந்துச்சுன்னா அது dx squared minus y squaredும் dz squaredும் இருக்க போகுது. அதே இது sp3d3 அல்லது d3 sp3 இருந்துச்சுன்னா 3D இருந்தாங்க அப்படின்னா dxy dyz dzx, ரைட்டா? ஈஸியாக பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். 1 இருந்தால் z ஸ்கொயர்டு, 2 இருந்தால் x ஸ்கொயர்டு மைனஸ் y ஸ்கொயர்டு z ஸ்கொயர்டும், 3 இருந்துச்சு அப்படின்னா xy yz zx இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது, 2D தான் இருக்குது. 2D இருந்தால் என்ன அர்த்தம், அப்போ dx ஸ்கொயர்டு மைனஸ் y ஸ்கொயர்டும் dz ஸ்கொயர்டும் வரப்போகுது, ரைட்டா? அவ்வளோதான். redistribution of 6 atomic orbitals. டோட்டலாக என்ன இருக்குது, ஒரு S 3p 2D இருக்குது, டோட்டல் 6. ஸோ அப்போ 6 atomic orbitals ஒன்னோட ஒன்று இன்டர்மிக்ஸ் ஆக போகுது. we will go with the example, right? Very good, very good. Some of them are giving a good answer, right? SF6 sulfur
16, 1s2, 2s2, 2p6, 3s2, 3p, 10, 12, 3p4 தானே 10, 16, yes, okay. I am going to draw this 2. இவங்க ரெண்டு பேரை மட்டும் வரைய போகிறேன். So 3s2, 3p ல 4, 1, 2, 3, 4. Have you noticed that what I did? நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்களா? So this is how you have to practice பண்ணுறவே. ஃபஸ்ட் இங்கே 4னா இங்கே தான் 2 வரும்னு தெரியும், ஆனால் நான் இப்படி போடலை. This is not the right way. ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 அப்படி தான் போடணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரானை ஃபில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்த எலக்ட்ரானை ஃபில் பண்ணுங்கள், ரைட்டா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும், சரியா? இல்லைனா யூ வில் எண்ட் அப் வித் த மிஸ்டேக், ரைட்? ஸோ அதனால் டோன்ட் டூ இட், ரைட்? ஓகே, சரியா? இப்போ என்னது sp4 என்கிட்ட என்ன வரப்போகுது? 6 ஃப்ளூரின் வரப்போகுது, 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன நடக்க போகுது? பயங்கரமான ஹைப்ரிடைசேஷன் நடக்க போகுது. 6 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வேணும். 6 எலக்ட்ரான் இருக்குது, அவுட்டர் மோஸ்ட்டில் 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் அன்பேர்டாக மாற்றணும். ஸோ வி ஆர் கோயிங் டு கெட் ஹெல்ப் ஃப்ரம் d orbitals. d orbitalோட கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to get a help. d orbital யாரெல்லாம் d orbitalக்கு போகிறா? sலேருந்து ஒரு எலக்ட்ரானும் போகுது, pலேருந்து ஒரு எலக்ட்ரானும் போகுது, சரியா? ரைட், we will draw it. r orbital 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. எவ்வளோ நான் விட்டு போடணும்? இன்னும் கொஞ்சம் இடம் தள்ளி போடலாமே. 1, 2, 3, 5, 6, ரைட்டா? ஓகே, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸைட் ஆகிடுச்சு. எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான், சல்ஃபரோட எலக்ட்ரான் போயிடுச்சு. திஸ் ரெட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரம் குளோரின், சாரி ஃப்ளூரின். ஃப்ளூரின் தான் எடுத்திருக்கோம், ரைட். இதோட பேர் என்ன? tell me the name of this orbital. ஆர்பிட்டாலோட பேரெல்லாம் என்னது? எஸ், ஹன்ஸ் ரூல். தட்ஸ் குட். எஸ், தட்ஸ் கிரேட், தட்ஸ் குட். ஹன்ஸ் ரூலை ஒபே பண்ண. ஹன்ஸ் ரூல், ஹன்ஸை மதிக்காமல் இருந்தோம்னா நம்மளுக்கு மார்க் வராது. This each and every orbital is called as now sp3d. sp3d2 வேறு, ரைட்டா? each and everything is called sp3d2. sp3d2 ஒவ்வொருத்தவங்க பேர் என்னது? sp. very good Shamira, yes, very good, right? sp3d2. okay, now give this answer. pf5 what answer? bond angle absorbed in the molecule of pf5. pf5 ஓட சைஸ் என்ன, அதோட பேர் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன ஷேப்பு, பாஸ்பரஸோட அவுட்டர் மோஸ்ட்டை போடுங்க, ஈஸியாக ஆன்சரை போடுங்க, தட்டி தூக்குங்க. we can give the answer easily. பாஸ்பரஸ் எப்படி இருக்கும்? யா, எதுக்கு இதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன்? ஓகே, ரைட். பாண்ட் ஆங்கிள் தானே கேட்டிருக்காங்க. இது முதல் என்னது? AB5 AB5 என்னது? AB5 is going to be trigonal bipyramidal, ரைட்டா? bipyramidal, trigonal bipyramidalனா மேலே ஒன்று கீழே ஒன்று. 90, 120, ஆப்ஷன் ஏ. 90 and 120, that's it, ஆப்ஷன் ஏ. super, good, very good, lot of great answers. 90 and 120, option A is the right answer. Yes, the d orbital involved in sp3d hybridization. Shortcut கொடுத்தாச்சு, you can easily answer this question. Anu, hi, yes, come on, படிக்கலாம் வாங்க. யாரெல்லாம் இருக்கீங்களோ வாங்க படிக்கலாம். Yes, we can do it. yes, absolutely, that's right. okay, what Samira said is right. okay, என்ன ஆன்சர்? sp3d. ஒரே ஒரு d இருந்தால் என்ன சொன்னேன்? அது z ஸ்கொயர்டாக தான் இருக்க போகுது. yes, very good Alisha, very good Alisha. Akshita, Vaishu, that is the xz squared, right? z squared, not x squared.
just maybe typing mistake நினைக்கிறேன். Okay, பரவாயில்ல. The answer is z squared, right? D z squared. That's good. Option C is the right answer. Try this. The correct geometry and hybridization of 𝐂𝐸𝐹4. நான் அப்பயே சொன்னேன் xenonோட outermostல 8 electrons இருக்கும். That is s2 p6 இருக்கும். sல 2 pல 6 இருக்கும். ஓகே 𝐂𝐸𝐹2 எப்படி இருக்கு 𝐂𝐸𝐹4 ஆல்ரெடி அதில் 4 பாண்ட் இருக்குது அப்போ என்னது 𝐂𝐸𝐹4ங்கிறது என்னது எப்படி நம்ம ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும் ஓகே ஓகே ஆன்சர் இஸ் ஆக்டாஹைட்ரல்னு போட்டிருக்கு sp3d2 ஏன்னா இது என்ன டைப்பு ab4 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர் ab4e2 அப்படின்னா 6 இருக்கும் 6 அப்படின்னா என்ன வரப்போகுது 6 இருந்துச்சுன்னா அப்போ ஆக்டாஹைட்ரல் அப்போ ஆக்டாஹைட்ரல் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் அது மட்டும் தான் மீதி எதையுமே நம்ம பார்க்க தேவையில்லை we can easily skip it out ரைட்டா அப்போ என்னது sp3d2 தான் ஆன்சர் hybridization என்னவா இருந்தாலும் a very good Alisha that's a only okay right so we will see that right இந்த மாதிரி தான் என்னது வரப்போகுது geometry ரைட்டா சூப்பர் hybridization நான் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது அதெல்லாம் ஓகே அந்த மாதிரி எழுதிலாம் கண்டுபிடிக்க வேணாம் I'm going to give you a formula in the next coming slide so from that you can easily find the hybridization ஈஸியாக ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாம் that is the easiest way here comes the formula for hybridization number of hybrid orbitals it's called as n கொடுக்க போகிறாங்க it is represented as n number of hybrid orbitals எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have a formula என்ன formula 1/2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க the formula is 1/2 right so capital N I'm just putting it as capital N equal to 1/2 total number of valence electron in central atom நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க central atom we'll go with PCl5 right for example PCl5 நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு எழுதலாம் சென்ட்ரல் ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எதுனா PCl5 அட்டாமிக் நம்பர் 15 2 8 போய்டும் 10 வெளியே 5 எலக்ட்ரான் இருக்கும் அப்போ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது அப்போ 5 அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் இருக்கா ரைட் ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ் மோனோவேலண்ட் என்னது சிங்கிள் பாண்ட் மட்டும் ஃபார்ம் பண்ணக்கூடியது மோனோவேலண்ட் அப்படின்னா சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிங்க ஃபார் எக்ஸாம்பிள் CO2ல பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க CO2 ஸ்ட்ரக்சர் வில் பி லைக் திஸ் CO2 இப்படி இருக்கும் ரைட்டா நம்ம மோனோவேலண்ட் மட்டும் தான் பார்க்கணும் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம் இதில் எத்தனை இருக்குது 5 பேர் இருக்காங்களா ரைட்டா 5 குளோரின் இருக்குது 5 கவனிங்க 5 குளோரின் இருக்கப்போ 5 மைனஸ் சார்ஜ் ஆன் கேட்டையான் ப்ளஸ் சார்ஜ் ஆன் ஆனியான் மேலே ஏதாவது மைனஸ் ப்ளஸ் அப்படி தான் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே கொடுக்கலன்னா எதுவும் பண்ண தேவையில்லை அப்போ சிம்பிளாக நம்ம விட்டுடலாம் ரைட் ஸோ அப்போ இங்கே எதுவுமே வரப்போகிறதில்ல we will complete this அப்போ n is equal to 10/2 is equal to 5 னா என்ன hybridization sp3d PCl5 இப்போ தானே பார்த்தோம் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன hybridization பார்த்தோம் PCl5ல we have seen that example PCl5 பார்த்தோமா ரைட் இப்போ என்ன வந்திருக்கீங்க sp3d வந்திருக்கு PCl5 பார்த்தோமா என்ன வந்திருக்கு PCl5 பார்த்துருக்கோம் sp3d வந்திருக்கா ரைட் ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் ட்ரிக் நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா என்னது ஈஸி ஃபார்முலா சார்ஜ் இருக்கிறதுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிள் பின்னாடி வச்சுருக்கேன் அதில் நம்ம பார்க்கலாம் ரைட்டா சார்ஜ் இருக்கிறது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரைட்டா ஸோ ஜஸ்ட் செக் டவுன் த ஃபார்முலா டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இந்த சென்ட்ரல் ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அடுத்து மோனோவேலண்ட் ஆட்டம் எத்தனை இருக்கோ அதை மட்டும் நம்ம எழுத போகிறோம் அடுத்து மைனஸ் சார்ஜ் ஆன் த கேட்டையான்னா பாசிட்டிவ் சார்ஜ் என்ன இருக்கோ அதுதான்
மைனஸ் போட்டுட்டு இன்கேஸ் NH4 ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அப்போ என்ன பண்ணணும், +1 மைனஸ் போட்டு -1 இந்த இடத்துல மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்குது, நம்ம +1 ப்ளஸ் சார்ஜ் ஆனது ஆனியான், ஆனியான் இருந்துச்சுன்னா அதோட ஆனியான்னா மைனஸ் இருந்தால் அதை ஆட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி we are going to do it. So in the next slide you are going to find the answer. Find the answer for this 4. I'll give you 5 minutes of time. Answer this. Answer this. I'm giving you 5 minutes of time. You can give answer for this. Formula கொடுத்துட்டேன், you can do it. Yes, answer it. NH4 plus பண்ணிங்களா? ஃபார்முலா நான் கொடுத்துட்டேன், ஃபார்முலா யூஸ் பண்ணி you can easily do it. Yes, any answer? First ku sp3, okay, we will check it out. 4 வருதா? 4 வந்துச்சுன்னா sp3. அது உங்களுக்கு தெரியுமா என்னென்ன வந்தா இது எழுதுனீங்களாடா? 2 வந்துச்சுன்னா sp2, 3 வந்தா sp4, 2 வந்தா sp, 3 வந்தா sp2, 4 வந்தா sp3, 5 வந்தா sp3d, 6 வந்தா sp3d2, 7 வந்தா sp3d3, ரைட்டா? ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் 4 வந்துருச்சா? 4 ஹைப்ரிட் மாலிகுல், 4 இருந்தால் sp3 ஹைப்ரிடைசேஷன் பார்க்கலாம். we will check it out, we will check it out. give me the answer. நீங்கள் போடுங்க, we will find out. next சீக்கிரம் அடுத்த 2. லாஸ்ட் ஒனுக்கு 3 அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் sp2, செகண்ட் ஒன் நம்பர் போட்டு ஒரே மெசேஜ் 4மே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்கள். 1 2 3, 1 sp3, 2 என்ன, 3 என்ன, 4 என்ன, அப்படி ஆன்சர் பண்ணுங்கள். செகண்ட் sp3d அப்படின்னு அனு சொல்லியிருக்காங்க, we will check it out. yes. In answer 1 4 sp3, 2 5 in sp3, 3 வந்து 4 in sp3, 4 3 in sp2. ஓகே, வேற? ஓகே, சமீரா ஆன்சர் சொல்லிட்டாங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? அனுவும் 4 இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்க, ரைட்? we will check it out. 2 strong content. அலிஷா பெருசாக டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. குட் வேற லெவல் போல. ஓகே, ரைட். வாட்ஸ் த ஃபார்முலா? 1/2 நைட்ரஜனோட அவுட் சரி. ஓகே, ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சதே இருக்குது. வில் கோ வித் தட். ஸோ 1/2 நைட்ரஜனுக்கு என்னது 5 ப்ளஸ்
எத்தனை மோனோவேலண்ட்? ஹைட்ரஜன் இஸ் அ மோனோவேலண்ட் ஆட்டம், 4 இருக்குது. கேட்டையான் இருந்தால் மைனஸ் பண்ணணும், ரைட்டா? பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஸோ -1 இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்து SF4 4 வந்திருக்கு. அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். SF4 1/2 சல்ஃபருக்கு 6, ஃப்ளூரின் எல்லாமே மோனோவேலண்ட்டு, F சார்ஜே இல்லை, அதனால் அதை விட்டுறலாம். அப்போ 5. அடுத்து SO4 2 - 1/2 சல்ஃபருக்கு அவுட்டர் மோஸ்டில் 6 எலக்ட்ரான். ஆக்சிஜன் 2 கொடுத்துருக்காங்க. 4க்கு பதிலாக ஏன் ஆக்சிஜன் 2 கொடுத்துருக்காங்க? எனி ஐடியா? ஏன் 2 கொடுத்துருக்காங்க? சி, இங்கே ஆக்சிஜனை எடுத்துக்கவே இல்லை. ஆக்சிஜன் இஸ் அ டைவேலண்ட் ஆட்டம். ஆக்சிஜன் 2 பேரோட தான் கனெக்ட் ஆவாங்க. we have to leave this oxygen. இங்கே அவங்க ஆக்சிஜன் எடுத்துக்கவே இல்லை, மேலே இருக்க 2 தான் இங்கே எடுத்திருக்காங்க. here they have not considered the oxygen. அதை புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? எஸ், டைவேலண்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். கஷ்டப்பட்டு டைப் பண்ணிங்களா? வெரி குட். நான் தான் பார்த்தேன் அலிஷா. குட் குட். நான் பார்த்துட்டு குட் சொன்னேன்ல, ரைட்? வெறும் 2. ஸோ அப்போ 4, அப்போ sp3. O இஸ் அ டைவேலண்ட், ஸோ ஆட் ஒன்லி த சார்ஜ் ஆன் அனியான். NO அங்கே கொடுத்துருக்காங்களா? ஆனால் நீங்கள் எல்லோரும் முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டீங்களே, பரவாயில்லடா, குட். NO3 - NO3 மைனஸ்லேயும் ஆக்சிஜனை விட்டுருங்க. நைட்ரஜன், அதுக்கப்புறம் மைனஸ் சார்ஜ்னால் அப்போ ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் சார்ஜ்னால் மைனஸ் பண்ணணும். 3 sp2 ஹைப்ரிடைசேஷன். அப்போ ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு, ஓகே தானே? அப்போ ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஈஸிலி டூ த கொஷின்ஸ். நவ் வி ஆர் கோயிங் டு சால்வ் அ கொஷின்ஸ், ரைட்டா? வில் டூ சம் கொஷின். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சென்ட்ரல் ஆட்டம் 2 இருந்தால் என்ன ஹைப்ரிடைசேஷன் வரும்? C2H2 இருந்துச்சு அப்படின்னா நார்மல் கான்ஃபிகரேஷன், எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்க போகுது? ஸோ அதில் என்ன நடக்க போகுது? எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஒரு கார்பன் இப்படி மாறிடும். போத் கார்பன் அண்டர்கோ sp ஹைப்ரிடைசேஷன் ஹேவிங் 2 அன்ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் py, ரைட்டா? 2 பேருமே என்னது? px pyல அன்ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இருக்க போகிறாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஜஸ்ட் அ மினிட். நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன இருக்குது? C2H4 இருக்கா? ரைட். ரைட். C2H2 எப்படி வரைவோம் நம்ம? ரைட்டா? C2H2 we will be doing it as கார்பன் கார்பன் ஒரு ஹைட்ரஜன் 4 பாண்ட் இருந்துச்சா? இல்லை, ட்ரிபிள் பாண்டில் போடணும், ரைட்டா? ஒரு சிக்மா பாண்டு 2 பை பாண்ட், இப்படி தானே போடுவோம் C2H2ங்கிறது. C2H2 will be ரைட்டா? C2H2 will be like this. ஸோ அப்போ என்ன ஆகுது? we have 2 unhybridized orbital. ஏன்னா we know that என்ன அப்படின்னா pi bond will not undergo hybridization. ஸோ அப்போ இங்கே 2 பேர் மட்டும் தான் ஹைப்ரிடைஸ் ஆக போகிறாங்க. இது ஒன்று 2 sp. ஸோ அப்போ போத் கார்பன் அண்டர்கோ sp ஹைப்ரிடைசேஷன். இங்கே ஒரு sp ஹைப்ரிடைசேஷன், இங்கே ஒரு sp, அதுக்கப்புறம் இங்கே ஒரு sp. இந்த கார்பன் அதே மாதிரி இந்த கார்பன் இங்கே ஒரு sp, இங்கே ஒரு sp. அந்த மாதிரி என்ன அப்படின்னா sp ஹைப்ரிடைசேஷன் தான். இதெல்லாம் டைரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? sp ஹைப்ரிடைசேஷன் 2 பேர் மட்டும்தான் போக போகிறாங்க. pi bonds we won't consider it. So 2 unhybridized orbital, that is 2py and 2px. பாருங்க, அப்போ எதுதான் இங்கே ஹைப்ரிடைஸ் ஆயிருக்கு? pz is hybridized, சரியா? pz 2pz தான் என்னது இங்கே ஹைப்ரிடைஸ் ஆயிருக்கு, ஓகே? ஸோ அடுத்து C2H4ல பாண்ட் லென்த் எதுவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஹியர் த கார்பன் பாண்ட் லென்த் இஸ் 120 picometer. கவனம், கார்பன் bond length is 120 picometer. That is has to be noted down. That you must remember that. Next என்ன அப்படின்னா general electronic configuration, excited state கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஆக போகுது? Here it is sp2 hybridization. இப்போ நீ நல்லா உனக்கே தெரியும் என்ன அப்படின்னா sp அப்படின்னா என்னது? 2 பாண்டு தான் இருக்கணும், கரெக்டாக? sp-னா 2 பாண்டு தான் இருக்கணும். இதோட ஸ்ட்ரக்சர் லீனியர் இருக்கும். நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? சி, இப்படி தானே இருந்திருக்கும். இதுதான் லீனியர் ஸ்ட்ரக்சர் sp-னா, கரெக்டு தானே? இல்லை, லீனியர் ஹைப்ரிடைசேஷன் இப்படி தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்க போகுது. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் முதல் வரைஞ்சதை விட, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாரு, இது sp2 ஹைப்ரிடைசேஷன். நீ கண்டுபிடிக்கலாம், இதுக்கு கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலாவில் போட்டு யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். யூ வில் கெட் லைக் திஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப என்ன அப்படின்னா கார்பன் பாண்டு லென்த்து 134ம் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் லென்த்து 108 இருக்க போகுது. பாண்ட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கார்பன் ஹைட்ரஜன் கார்பன், அதாவது
hydrogen carbon hydrogen இந்த bond angle என்ன hydrogen carbon carbon அதாவது hydrogen carbon carbon இந்த bond angle we have two bond angles புரியுதா ரெண்டு bond இருக்கு ஒரு bond இப்படி வருது இன்னொரு bond இப்படி இருக்கு ரைட்டா இந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த bond angle என்ன அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டிருக்காங்க ரைட்டா இந்த bond angle என்ன ஒன்று 120 இன்னொன்று 117.6 சரியா ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் just note down this answer this formula கொடுத்துட்டேன் you can find the answer and let me know yes Samira is giving answer அதுக்கு முன்னாடி Alisha okay we will check it out formula ல போட்டு கண்டுபிடிச்சிங்களா the answer is option A sp3 that's good great Alisha and Samira good great guys you guys are doing great same way try this also now the question is little bit complicated correct you have to find for all முத ஒரு காம்ஷன் கொடுத்திருந்தாங்க அதுல பண்ணோம் இப்போ we have to find it for each and everything so find it out anu na paakave liye oh anu yes okay I didn't see you anu sorry for that na anu oda message paakave illa okay adu takku mela poichu adanaala adu paakala so anu Alisha and Samira good a SA squared okay right do this யா கண்டுபிடிச்சிட்டீங்களா Alisha is giving answer D PF5 அதுக்கப்புறம் அனாஃபா D Samira D Dharani PF5 okay I think I am getting some new students who is answering okay Anafa எங்க போயிருந்தீங்க கொஞ்ச நாள் ஆள காணோம் சரி கொஞ்ச நாள் இல்ல கொஞ்ச நேரம் yes the option is fifth one PF5 that's good Latika is giving answer Akshita where is Anu this time Anu காணோம் okay right the answer is right valence electron 5 அதுக்கப்புறம் monovalent atom 5 இருக்கு cation 0 anion 0 so n is equal to 1 by 2 5 plus 5 okay right rest okay right நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்களா we are entering into a next set of topic by every 1 hour okay so
let's have a 10 minutes of break, then we will start with the bond parameters. Okay, we are going to start with bond parameters after 10 minutes. So bond parameters என்னென்னலாம் இருக்கு, bond length என்ன, bond angle என்ன, bond orderக்கு நீங்க ஷார்ட்கட் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. We are going to do a very great shortcut, right? Bond order, bond length, so these are all we are going to do it, right? So the class will continue, இன்னும் போயிட்டே இருக்கும். Okay, so wait for it. Okay, that's very important. Now we are entering into a critical zone. Pasangla, we are going to have some surprises by the next week. Get ready for that also. Okay, right, super.
Okay ba, we'll start back. Bond parameters na enna, we will do it right. Bond length, distance between the nuclei of two bonded atom in a molecule. ஒரு moleculeல ரெண்டு ஆட்டமோட சென்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டமோட நியூக்ளியஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா பாண்ட் லென்த்னு சொல்ல போகிறோம். சரியா? சரி, இது எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஹாவ் அ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தடு அல்லது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அல்லது எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன், இது எல்லாமே என்ன அப்படின்னா மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் ஃபைண்ட் த பாண்ட் லென்த்தெல்லாம் நம்ம மெஷர் பண்ணலாம். லெட் அஸ் see that. இதுக்கப்புறம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம், கவனமாக கவனிங்க. ஸோ யூ கேன் see that ஏ இருக்குது, ஏ கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பி கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரைட்டா? see the difference, right? A is little bit smaller, B is little bit larger. That doesn't matter. The matter is always there is going to be a distance. என்ன distance? ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அதான் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். இதில் சென்டர் எங்கே இருக்குது? ஸோ ஹியர் இஸ் த சென்டர். ஜஸ்ட் அ மினிட். இதோட நியூக்ளியஸுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்ல போகிறோம், we are going to say the bond length. அப்போ இந்த பாண்ட் லென்த்துங்கிறது என்னது? நத்திங் பட் இங்கேருந்து, அதாவது இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறது என்னது, இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறது என்னது, இட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் ஏ, திஸ் இஸ் ரேடியஸ் ஆஃப் பி. இது இந்த ஆட்டம் ஏவோட ரேடியஸ், இது ஆட்டம் பியோட ரேடியஸ். அப்போ ரெண்டு ரேடியஸையும் ஆட் பண்ணுறது தானே பாண்ட் லென்த்தாக இருக்க போகுது, ரைட்டா? ரெண்டு லென்த்தையும் ஆட் பண்ண போகிறது தான் பாண்ட் லென்த்தாக இருக்க போகுது. அப்போ bond length is equal to RA plus RB. What is this RA and RB? RA is the radius of atom A. இது என்னது? atom B. என்ன atom B? radius of atom B. Okay, that's it. ஸோ இதுதான் நம்ம பார்த்தது. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த பாண்ட் லென்த்தை அஃபெக்ட் பண்ண போகுது, அப்போ பாண்ட் லென்த்துக்கு யாரெல்லாம் தடையாக இருக்க போகிறாங்க, நம்ம இனிமேல் ஒரு விஷயத்தை படிக்க போகிறோம், அதுக்கு என்னென்ன யாரெல்லாம் தடையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு. பாண்ட் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அட்டாமிக் சைஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பாண்ட் லென்த் எடுத்துக்கிட்டோன்னா, இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாண்ட் லென்த்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் சைஸ். சார் அட்டாமிக் சைஸ்க்கும் பாண்ட் லென்த்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? நவ் வி வில் see that. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா SO2 CO2 எடுத்துக்கலாம், ரைட்டா? கார்பன் சல்ஃபர், அதாவது சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் என்னது? ரெண்டுலேயுமே ஆக்சிஜன் காமன் தான். சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் 16, கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. சரியா? சல்ஃபரோட சைஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p4. இது 1s2 2s2 2p2, ரைட்டா? இது கார்பனோடது, ரைட்டா? இப்போ பாருங்கள், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரா திஸ் டயக்ராம், ரைட்டா? நான் இப்போ கார்பனும் இதையும் நான் வரைகிறேன். இப்போ பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் கன்சிடர் திஸ் அஸ் அ கார்பன், ரைட்டா? கார்பனோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட் வச்சுக்கலாமா? மொத்தமே கார்பனுக்கு 2 ஆர்பிட் தான் இருக்குது. இது சல்ஃபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட், second orbit, third orbit, right? This is carbon. இது கார்பனோட ஆட்டம், இது வந்து என்னது? சல்ஃபர் ஆட்டம். இது கார்பன் ஆட்டம், இது சல்ஃபர் ஆட்டம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஆக்சிஜன் சேர போகிறாங்க. ஆக்சிஜன் வந்து என்ன பண்ண போகுது? we will just see that
outermost la dhaan bond form panna podhu, right? We will just put it oxygen like this, right? Oxygen we will just simply put like this. இந்த மாதிரி just நம்ம சிம்பிளா போட்டுக்கலாம் oxygen. Right? Okay. Now we are going to draw the bond length, right? So bond length ங்கிறது என்னது? ரெண்டு பேரோட சென்டருக்கும் நடுவுல இருக்க கூடியதான் bond length. You can clearly see by this image la பார்த்தாலே தெரியுது என்ன அப்படினா, you can easily see that this is carbon atom, this is sulfur atom, right? Carbon atom, sulfur atom, right? கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு நடுவுல பாருங்க bond length எவ்வளவு இருக்கு? சின்னதா இருக்கு. Whereas here the bond length is bigger. அப்ப ஆட்டமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக bond length இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா சைஸ் பெருசாகுது, ஆட்டமோட சைஸ் பெருசாகுது, நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் ரேடியஸ் பெருசாகுது. ஆட்டமோட சைஸ் பெருசாக ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி இம்பார்ட்டிங். ரேடியஸ் தான் என்ன பண்ண போகுது? நம்மளோட பாண்ட் லென்த்துக்கு காரணம். அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் லென்த்தும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக போகுது? நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது, ரைட்? ஸோ தட் இஸ் வாட் தே ஹவ் ஜஸ்ட் given here, right? அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, ரைட்டா? SO2 and CO2. SO2 என்னது? சல்ஃபர், CO2 கார்பன் 16 இது கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அப்போ the first point என்னது? we'll just எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அட்டாமிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், அதாவது ஃபேக்டர்ஸ். ஒரே ஒரு நிமிஷம், ஏன் இதை எழுதணும்? we'll just do the copy paste. Right? First point என்னது? bond length is directly proportional to atomic size. Next என்ன கொடுத்திருக்காங்க? Next thing is bond order or number of bonds. ரெண்டு என்னது? inversely proportional, right? We will see that also, right? Then we will go for the point, right? For example, carbon triple bond with carbon. இதுக்கு simple best example என்ன அப்படினா, yes, number of bond increasing, bond length decreasing. Very good, super, right? Okay, right. Simple என்ன அப்படினா, ஒரு பெரிய கரும்பு உடைக்கிறது ஈஸி, ரெண்டு கரும்பு உடைக்கிறது கஷ்டம், மூணு கரும்பு உடைக்கிறது கஷ்டம். ஒன்று சிங்கிள் பாண்ட் இஸ் கோயிங் டு பி broken easily. இன்னொன்று ஒரு கரும்பு பெருசாக இருக்கும், அதை ரெண்டாக மடித்து வச்சிங்கன்னா லென்த் கம்மியாக இருக்கும், அதை இன்னும் சின்னதாக்குனா குறைய போகுது. அப்போ சிம்பிளாக ஆஸ் இட் இஸ் யூ கேன் சிம்பிளி ரைட் இட் ஹியர் that bond length is directly proportional to 1 by bond order. இதை சிம்பிள் எப்படி எழுதலாம்? bond length decreases if bond order increases. What is bond order? Bond order is nothing but number of bonds. எத்தனை bond இருக்கு, number of bondsங்கிறது தான் இது bond order. number of bond தான் bond order, ரைட்டா? ஓகே, சூப்பர், ரைட், வெரி குட், வேற லெவலா? ஓகே, ரைட். ஸோ பாருங்க, கார்பனோட பாண்ட் சிங்கிள் பாண்டாக இருக்கப்போ 1.54 பிகோமீட்டர், 1.34, 1.20. அப்போ பாண்டு ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக சைஸ் கீழே ஆகிட்டே இருக்கு, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பாண்ட் ஆர்டர் இன்க்ரீசஸ், சைஸ் டிக்ரீசஸ். சூப்பர். நெக்ஸ்ட் என்னது? ஹைப்ரிடைசேஷன், ரைட்டா? ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் தான். பாண்டு லென்த்துக்கும் எஸ்பிக்கும் என்ன வித்தியாசம், ரைட்? வி வில் கோ வித் தட், ரைட்? hybridization. Percentage of S character increases, bond length decreases. காரணம் என்ன அப்படின்னா, S orbital is always
s orbital is always very closer to the nucleus. அப்போ s orbital நிறைய இருக்கு அப்படின்னா அவங்க closer to the nucleus. Closer to the nucleus என் கை அழகாக பாருங்களேன், என் கை என்ன ஷேப் எப்படி மாறுதுன்னு, இப்படி இருக்க ஆட்டம் இப்படி ஆகுதான். அப்போ அட்டாமிக் சைஸ் குறைஞ்சிருச்சு. திருப்பி ஃபஸ்ட் பாயிண்ட் போங்க. அட்டாமிக் சைஸ் குறைஞ்சிட்டா பாண்ட் லென்த் ஆட்டோமேட்டிக்காக குறையும். பிகாஸ் சைஸ் அண்ட் லென்த் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சைஸ் எதனால குறையுது? எஸ் கேரக்டர்னால. எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டம்ஸ் அது ஆர்பிட்டால்ஸ் ஆர் கெட்டிங் க்ளோசர் டு நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் வருது அப்படின்னா, நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா சைஸ் குறைஞ்சிருச்சு. சைஸ் குறைஞ்சிட்டா பாண்ட் லென்த்தும் குறைய போகுது. ரைட்டா? சைஸ் குறைஞ்சிட்டா என்னது? பாண்ட் லென்த்தும் குறைய போகுது. ரைட்டா? அப்போ எஸ் கேரக்டருக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்? எஸ் கேரக்டருக்கு. அப்போ தேர்ட் பாயிண்ட், bond length equal to 1 by percentage of S character. That is bond length decreases with percentage of S character increases. Right? Percentage of S character increase ஆச்சுன்னா bond length decrease ஆக போகுது. Right? Okay. Super. Right. So now tell me, who is going to have the S character more? In the hybridization la S character அதிகமாக இருக்கும். We have SP, SP2, SP3. Out of this three, which is going to have the highest S character? S character யாருக்கு highest இருக்க போகுது? S ஆ, SP3 ஆ, SP2 ஆ? S or SP3, SP2? Yes, come on guys, give me the answer. இந்த லைக் பட்டன் என்ன பாவம் பண்ணுச்சு? லைக் பட்டன் ரொம்ப பாவமாக இருக்கே. ஐ டோன்ட் நோடா. இன்றைக்கி எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. ஸ்ராவணி மேம் கிளாஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அப். டேய், எஸ் கேரக்டர் என்னடா ஆச்சு? அலிஷா, அனு, டேய் ஆன்சர் எங்கடா? சமீரா, அக்ஷயா, நீங்கள் ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணீங்க. தாரணி ஆன்சர் பண்ணாங்க. அப்போ தான் வாட் ஹேப்பன்? SP3 which is having more S character. S character யாருக்கு அதிகமாக இருக்கும்னு கேட்டேன். அனாஃபா, எஸ். S character யாருக்கு அதிகமாக இருக்கும்? டே என்னடா பண்ணுறீங்க? வெரி பேட்ரா பசங்கடா. எதில் SP3, SP, SP2வில் கேட்டேன். ரைட்டா? என்ன ஆச்சு? ஸோ எஸ்பியில் தான் எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்குது. 2 பேர் தானே இருக்காங்க. ஸோ அப்போ 50%. வெரி குட். இப்போ தான் ஆன்சர் வருது. ரைட்டா? ரைட். ஓகே ஓகே ரைட். முகமது, அனாஃபா, எஸ், வெரி குட் வெரி குட். SP இஸ் கோயிங் டு ஹாவ் ஹையஸ்ட் எஸ் கேரக்டர். பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் SP, அதுக்கப்புறம் SP2, அதுக்கப்புறம் தான் SP3. SP3யில் வெறும் 25%, இங்கே 33%, இங்கே 50%. ரைட்டா? ஓகே ரைட். சூப்பர். ஓகே. Alright, now we are moving to the next topic, that is bond angle. Bond angle என்னது? The angle between any two adjacent bond is known as bond angle. அதாவது என்னது? ஏதாவது 2 adjacent bond இருந்துச்சு, 2 adjacent bondக்கு நடுவில் இருக்கிறது தான் என்னது? Bond angle. It is represented as degree, minutes and second. Right? Degree, minutes and second. நம்ம பார்த்துருக்கோம்ல, 109.4, 109.5 அப்படிலாம் பார்த்தோமா? ரைட். ஓகே, 50-50. குட் குட் குட். ஓகே ரைட். டிட்டர்மைன் பை ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இது எப்படி தான் பண்ண முடியும்? வெறும் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் தான். டிட்டர்மைன்ஸ் த ஷேப் ஆஃப் த மாலிகுல். கரெக்டு தானே? ஒரு மாலிகுலோட ஷேப்பு எப்படி இருக்கு? ட்ரைகோனல், பிளேனாரா, டெட்ராஹீட்ரலா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது பாண்ட் ஆங்கிள். ரைட்டா? பாண்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். சரியா? ஸோ பாண்ட் ஆங்கிளை பொறுத்து தான்
இருக்கு. ஓகே ரைட். Can anyone tell me what molecule it is? இது என்ன molecule னு சொல்ல முடியுமா? What type of molecule it is? இது என்ன type of molecule னு சொல்ல முடியுமா? இந்த molecule பேரு இது என்ன molecule னு? It's H2O. ஏன்னா பாண்ட் ஆங்கிள் 104.5 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே ஒரு லோன் பேர் இருந்திருக்கணும், இங்கே ஒரு லோன் பேர் இருந்திருக்கணும். அவங்க தான் புஷ் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் கீழே வந்திருக்கணும். எஸ், வெரி குட். ஷமீரா, அக்ஷிதா, அலிஷா எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வேறு லெவல். என்ன அலிஷா, சூப்பர். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே ரைட், சூப்பர் ரைட். ஸோ நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், பாண்ட் ஆங்கிள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். இது என்னது? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். பாண்ட் ஆங்கிள், பாண்ட் ஆங்கிளை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டாக, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பாண்ட் ஆங்கிள். நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் லென்த் குறையப்படும். கரெக்டு தானே? எஸ்பி பார்த்துருக்கோம். எஸ்பியில் என்னது? ஒரே ஒரு பாண்ட் அல்லது 2 பாண்ட் அல்லது 3 பாண்ட் இருந்துச்சுன்னா, மாற்றி சொல்கிறேனோ, நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டு தானே? எஸ், கரெக்டு தானே? சிங்கிள் பாண்ட் இருந்தால் கம்மியாக இருக்குது, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்ட். ரைட்டா? ஓகே ரைட். நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீசஸ், number of bond increases, bond angle also increases. ஏன்னா நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் எல்லாருமே சிங்கிள் பாண்டாக இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நிறைய சிங்கிள் பாண்டாக இருந்தால் ஒவ்வொருத்தவங்களுக்கு நடுவில் நிறைய ரிப்பல்ஷன் இருக்க போகுது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு நடுவில் இருக்க ரிப்பல்ஷனால் பாண்ட் ஆங்கிள் குறைய போகுது. இங்கே தான் ரிப்பல்ஷனே இல்லையே, மொத்தமாக அவங்களே ஒரே இடத்துல கிளஸ்டர் ஆகிட்டாங்க, அவங்கெல்லாம் மொத்தமாகவே ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ பிரச்சனையே இல்லை. ஸோ அப்போ அவங்க மொத்தமாக இருக்கப்போ 180, here it is 120, 109. சரியா? ஸோ அப்போ போன தடவை மாதிரி நம்ம இதுக்கு தனியாக எழுதணும்னா first one, directly proportional to number of bonds. அதாவது bond angle increases with increase in number of bonds. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் என்னது? ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் ரைட்டா? ஹைப்ரிடைசேஷனில் நிறைய கேஸ் இருக்குது. ரைட்டா? நிறைய கேஸ் இருக்குது ஹைப்ரிடைசேஷன். 12th பேசிக் கிளாஸ் எனக்கு தெரியலடா, மேம் வில் பி கம்மிங், டோன்ட் வரி. எஸ், இது இப்போ வரைக்கும் எத்தனை ஸ்லைடு? இப்போ நான் 173rd ஸ்லைடில் இருக்கேன். இன்னும் எத்தனை ஸ்லைடு இருக்குது? இது கம்ப்ளீட் கெமிக்கல் பாண்டிங் ஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் 250 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஒரு ஸ்லைடு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 198. மொத்தம் 250 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 251 ஸ்லைடு. இன்னும் 80 ஸ்லைட்ஸ் இருக்குது. 251 ஸ்லைடு நோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். டெலகிராம் சேனல் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? have you all joined in the telegram group? டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குமே, அதில் டீச் பண்ணி அதில் இருக்கீங்களா? டெலகிராம் சேனலில் இருந்தீங்க அப்படின்னா ஐ வில் ஷேர் இட் ஓவர் ஹியர். இல்லைனாலும் சேட் பாக்ஸில், நான் கமெண்ட் பாக்ஸில் மேலே வந்து உங்களை என்ன அப்படின்னா ஆட் பண்ண சொல்கிறேன். ரைட்டா? ரைட், சூப்பர். ரைட், ஓகே. we will continue with 173rd slide. okay, right. ஸோ என்ன அப்படின்னா ஹைப்ரிடைசேஷனை பொறுத்தும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் மாறப்போகுது. ஸோ கேஸ் 1 என்ன அப்படின்னா,
ஹைப்ரிடைசேஷன் சேமாக இருக்க போகுது, ஆனால் லோன் பேர் பார்த்தோம்ல கரெக்டாக இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் CH4ஓட ஹைப்ரிடைசேஷன் என்ன, NH3ஓட ஹைப்ரிடைசேஷன் என்ன சொல்லுங்கள்? CH4க்கு என்ன, NH3க்கு என்ன? வாட் இஸ் த ஹைப்ரிடைசேஷன் ஃபார் ரெண்டு பேருக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன்? ரெண்டு பேருக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன்ரா? எஸ், ரெண்டு பேருக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன்? CH4க்கும் NH3க்கும். எஸ், என்னடா ஆச்சு? மான் ஹைப்ரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் 1/2 1/2 ஆஃப் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் மோனோவேலண்ட் ஆட்டம். ஓகே குட். ரெண்டு பேருமே என்னது sp3. ஓகேவா, கரெக்டா? போத் ஆர் கோயிங் டு பி sp3, ரைட்டு தானே? இது என்னது AB3E டைப்பு, இது AB4 டைப். ரெண்டு பேர்லேயுமே 4 பேர் இருக்காங்க. ரெண்டு பேருமே டெட்ராஹீட்ரல், கரெக்டா? ரெண்டு பேருமே sp3 ஹைப்ரிடைசேஷன். ரெண்டு பேரோட ஹைப்ரிடைசேஷனும் sp3. ஆனால் இவங்களோட பாண்ட் ஆங்கிள் 109.4 இருக்கும், இவங்களோட பாண்ட் ஆங்கிள் 107 இருக்கும். see, முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் we have completed it, ரைட்டா? அவ்வளோதானா? எஸ், சூப்பர். so many of them are giving a right answer, that's good, fine, okay. 107 109 because of the lone pair. reason என்னது? the reason lone pair, கரெக்டா? ஓகேவா, ரைட்டா? சேம் H2O என்னது? H2ஓட ஹைப்ரிடைசேஷன் என்ன? இப்போ பாரு, அடுத்து பாரு H2 ஹைப்ரிடைசேஷன். H2ஓட ஹைப்ரிடைசேஷன் என்ன? H2ஓட ஹைப்ரிடைசேஷன் என்ன? H2O is also H2O is AB2E2 type, ரைட்டா? H2O is AB2E2 type. H2O என்னது? எஸ், ஆச்சு. H2O 8B2 4 பேர். அப்போ என்னது? இட் இஸ் கோயிங் டு பி H2O போட்டிங்களா? ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறீங்களா? எஸ், கிவ் மீ தி ஆன்சர் பா. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். Samira, good. That is also sp3, correct? That is also sp3, but the bond angle is different. Yeah, it is also sp3, but the bond angle is 104.5 degree. Reason 2 lone pair. Reason என்னது? 2 lone pair இருக்குது இதில், கரெக்டா? ஸோ அப்போ ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் பாண்ட் ஆங்கிள் என்ன பண்ணுது? லோன் பேர் இன்க்ரீஸ் ஆக, ரைட்டா? நோ லோன் பேர், ஒரு லோன் பேர், ரெண்டு லோன் பேர், 109 107 104. லோன் பேர் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் லென்த் என்ன பண்ணுது? டிக்ரீஸ் ஆகுது, ரைட்டா? ரைட் ஓகே, ரைட், சூப்பர், ரைட். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் CH4 NH3 H2O, ரைட்டா? எல்லாமே இருக்கா? நோ லோன் பேர், 1 lone pair, 2 lone pair. அப்போ பாண்ட் ஆங்கிளோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் நம்ம என்ன எழுதணும்? செகண்ட் பாயிண்ட்டு, பாண்ட் ஆங்கிள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லை, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். ஆனால் இந்த கண்டிஷன் எப்போ? if the hybridization is same. அது ரொம்ப முக்கியம். see, இதெல்லாம் தான் ஷார்ட் நோட்ஸ். இதெல்லாம் நீ படிச்சுட்டு நீ ப்ராப்ளம் மட்டும் சால்வ். டோன்ட் வரி, இந்த அப்கமிங் வீக்ஸ் நான் வந்து நிறைய பிளான் வச்சுருக்கேன். we are going to solve questions. கொஷின் சால்வ் பண்ணுறப்ப இந்த ஹிண்டெல்லாம் தான் உனக்கு யூஸ் ஆக போது, கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க, ரைட்டா? அப்போ லோன் பேர் இன்க்ரீசஸ், பாண்ட் ஆங்கிள் டிக்ரீசஸ், அவ்வளோதான். இது கேஸ் 1.
hybridization case 2 bar. When hybridization is same, surrounding atom or same lone pair is same but central atom is different. அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஹைப்ரிடைசேஷன் சேமாக இருக்குது, நம்பர் ஆஃப் லோன் பேரும் சேமாக இருக்குது, ஆனால் ஆட்டம் வேறையாக இருக்கும். ரைட்டாக ஆட்டம் வேறையாக இருக்குது. அப்போ என்ன ஆக போகுது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பொறுத்து மாறப்போதான். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ், பாண்ட் ஆங்கிள் டிக்ரீசஸ், ரெண்டுமே ஒன்றா இருக்குது. ரைட்டாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னது? What is the tendency of electronegativity? Tendency to attract the shared pair of electron. Shared pair of electrons தாம் பக்கம் இழுத்து வச்சுக்கிறது தான் என்னது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுத்து வச்சுப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட பாண்ட் ஆங்கிள் பாருங்கள் 107, இவங்கெல்லாம் அப்படி வச்சுக்க மாட்டாங்க 93, இவங்க 91. இதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்காது. திஸ் இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். ரைட்டா? ரைட், இந்த மாதிரி தான் இருக்குது. ரைட்டா? ஸோ டாப் டு பாட்டம், எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட். இவங்க எல்லாருமே ஒரே குரூப், அது உங்களுக்கு தெரியுதா? தீஸ் ஆர் ஆல் சேம் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி. நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், they are all in a same family. P block elements la group number, can you please tell me which group they belongs to? Nitrogen family belongs to which group number periodic table la group number enna? Yes, adukla na idappa enga eludittu iruken, you just put it in the chat. So third point enna appadina, bond angle directly proportional to answer வந்துருச்சா என்ன வரல? Electronegativity of the central atom. Yes, very good, that's group 13 and the boron family, carbon family, nitrogen family. 13 is boron family, 14 is carbon family, 15 is nitrogen family, 16 is oxygen family, 17 is halogen, 18 is noble gas. Good, good. Anafa or Shamira, very good, super da. Very good, you guys are doing great. Next, the case 3. When hybridization same, lone pair same, central atom same, ஆனால் surrounding atom சுற்றி இருக்கவங்க வேறு அப்படின்னா என்ன ஆக போகுது? ஸோ அப்போ பாருங்கள், bond angle inversely proportional to electronegativity of the bonded atom, directly proportional to the side atom. இப்போ கவனமாக கவனிங்க, இந்த பாயிண்ட்டை நான் திருப்பி எழுதுகிறேன். I'll just write it down here. நம்ம factors affectingல இருக்கிறத. In the third point is very important. Questions are asked in this. Bond angle is directly proportional to the electronegativity of the central atom. Bond angle is inversely proportional to the electronegativity of surrounding side atom கூட எழுதிக்கலாம். ரைட்டா? side atom. Same time directly proportional to the size of the side atom. இப்போ போய் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. I will go with the example so that you can easily understand it. Right? So inga parunga, F2 oxygen is the central atom. Right? Oxygen, fluorine, sorry, இப்படி தானே இருக்கும். lone pair, fluorine, oxygen, lone pair, chlorine, oxygen, lone pair, bromine. ரைட்டா? சென்ட்ரல் ஆட்டம் சேமாக இருக்குது, லோன் பேர் சேமாக இருக்குது, ஹைப்ரிடைசேஷன் சேமாக இருக்குது, எல்லாமே சேமாக இருக்குது. ரைட்டா? பட் என்ன நடக்க போகுது? ரைட்டா? பட் என்ன சொல்கிறாங்க? பாண்ட் ஆங்கிள் டிஃபர் ஆகுது. பாண்ட் ஆங்கிள் பாருங்கள் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு. ஸோ எப்படி டிஃபர் ஆகுது? ஸோ அப்போ பாண்ட் ஆங்கிள் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த பாண்டட் ஆட்டம். மோர் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, பாண்ட் ஆங்கிள் வில் பி லெஸ். இங்கே பாருங்கள், ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி ஆக பாண்ட் ஆங்கிள் இஸ் கோயிங் டு பி ஸ்மாலர். ஏன்னா அவங்களுக்கு நடுவில் ரிப்பல்ஷன் இருக்க போகுது. பாண்ட் ஆங்கிள் வில் பி, ரிப்பல்ஷன் வில் பி தேர். ஸோ அப்போ என்னது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆக போகுது.
ரைட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகுது. யாரோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? சைடு ஆட்டம் அல்லது சரௌண்டிங் ஆட்டம். சரௌண்டிங் ஆட்டமோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனாப்பா ஒரு கொஷினை பார்த்த உடனே உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வரணும், ஹைப்ரிடைசேஷன் சேமாக இருக்கா, ஓகே. லோன் பேர் சேமாக இருக்கா, ஓகே. அடுத்து சென்ட்ரல் ஆட்டம் சேமாக இருக்கா அல்லது சரௌண்டிங் ஆட்டம் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? இந்த கண்டிஷனை பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சரியா? புரிஞ்சுதா? ரைட். ஸோ யூ ஹேவ் டு நோட் டவுன் திஸ். ரைட். இந்த 3 பாயிண்ட்டு தான் உங்களுக்கு ஃபேக்டர்ஸில் முக்கியமான விஷயம். ரைட்டா? ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, bond angle directly proportional to number of bonds. Number of bonds increase ஆச்சுன்னா bond angle increase ஆக போகுது. ரைட்டா? ரைட். அடுத்து bond angle is inversely proportional to lone pair. எப்போ? if the hybridization is same hybridization but lone pair increase ஆகிட்டே இருந்தால் bond angle, lone pair increase ஆனால் bond angle decrease ஆக போகுது. ரைட்டா? அடுத்து bond angle பொறுத்த வரைக்கும் directly proportional to the electronegativity of the central atom. Bond angle is inversely proportional to the electronegativity of the side atom, directly proportional to size of side atom. புரிஞ்சுதா? ரைட்டா? புரிஞ்சுதா? ஓகே. clear? is that clear? now you are going to solve some question. yes, find it out, find the answer for this question. yes. Okay Samira, try this question da, try this question. yes. என்ன ஆன்சர்? மினிமம் பாண்ட் ஆங்கிள் இஸ் ப்ரெசன்ட். முதல் ஹைப்ரிடைசேஷன் ஒன்றா இருக்கான்னு பாருங்க, சென்ட்ரல் ஆட்டம் ஒன்றா இருக்கான்னு பாருங்க. என்ன சிபி மாற்றி மாற்றி ஆன்சர் வருது. ஆகா, ஓகே. நிறைய பேர் பி ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. we will check it out whether the answer is B or not. the answer is option C னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் C. ஏன் ஆன்சர் C? ரைட். CO2 என்ன ஹைப்ரிடைசேஷன்? CO2 என்ன ஹைப்ரிடைசேஷன்? யார் யாரெல்லாம் கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து கவனிச்சுட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். CO2ஓட ஹைப்ரிடைசேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சனால ஃபஸ்ட்டு ஹைப்ரிடைசேஷன்லாம் என்னன்னு தெரிஞ்சால் பாண்ட் ஆங்கிள் தெரிஞ்சிடும். ஹைப்ரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவங்களுக்கு ஹைப்ரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ தான் பார்த்தோம். நம்ம ஹைப்ரிடைசேஷனுக்கு ஃபார்முலா இருக்குது. என்னது? 1/2 நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட், அதுக்கப்புறம் சார்ஜ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும் அப்படின்னு. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? வாட் இஸ் திஸ்? ஹவு டு ஃபைண்ட் இட்? ஸோ SO2 இஸ் அ, இதோட ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்கும். தட் இஸ் கோயிங் டு பி SO2 as a sp hybridization. லீனியர்னா sp hybridization பார்த்தோமா? ரைட். லீனியர். இட் இஸ் கோயிங் டு பி sp hybridization. SO2 SO3 ரெண்டு பேருமே sp2 hybridization. சரி, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். we will find it out, don't worry. 1/2 கார்பன் சென்ட்ரல் ஆட்டமோட பேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? கார்பனோட பேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 4. அப்போ 4 ப்ளஸ் மோனோவேலண்ட் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். there is no monovalent. ஆக்சிஜன் இஸ் அ டைவேலண்ட் ஆட்டம், அதனால் ஆக்சிஜன் விட்டுருங்க. அப்போ வெறும் 4 மட்டும்தான். 1/4 1/2 into 4 2. 2னா இட் இஸ் sp hybridization. sp hybridization பாண்ட் ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் 180. SO2 பொறுத்த வரைக்கும் என்னது? 1/2. சல்ஃபரோட பேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 16. 6 தான் பேலன்ஸ் எலக்ட்ரான். 6. நோ
divalent, no monovalent charge எதுவுமே இல்லை. அப்போ it is 3. அப்போ 3 என்னது, that is sp2. sp2 னா 120 degree. ஓகே ரைட், தேர்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 1/2 அதே 6 ஆக்சிஜன் தேவையில்லை, தட் இஸ் டைவேலண்ட். அப்போ அதை விட்டுருங்க. அடுத்து என்ன அப்படின்னா மைனஸில் சார்ஜ் இருந்தால் ப்ளஸில் போடணும். அப்போ +2 is equal to 8. 8 divided by 2 na 4, which is going to be sp3, which is 109.5 minutes அல்லது 109.5 வரப்போகுது. லாஸ்ட் ஒன் 1/2, again it's going to be 6 equal to 3. it is sp2 na 3, that is 120 degree angle. என்ன கேட்டிருக்காங்க, minimum is 109.5. the answer is option C. hybridization கண்டுபிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா, ரைட்டா? hybridization கண்டுபிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல, சிம்பிள். மைனஸில் இருந்தால் அங்கே ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். மைனஸில் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், அவ்வளோதான், சிம்பிள். என்னாச்சு சமீரா, வாட்ஸ் எ டவுட்? ரைட், இஸ் தட் ரைட்? வாட் அபவுட் அதர்ஸ்? anybody having any doubt? is that clear? have you understood? புரிஞ்சுதா எப்படி பாண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு? எஸ், புரிஞ்சுதாப்பா? லே, is that okay? good, okay, super. bond energy, right? now we are going to find bond energy. bond energy ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் பாண்ட் ஆகிறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாண்ட் எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், ரைட்டா? மேபி டிஃபைன்ட் அஸ் பாண்டு ஃபார்மேஷன் எனர்ஜி அல்லது பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி. ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி அல்லது ஒரு பாண்டு பிரேக் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி, இது ரெண்டையுமே என்ன பண்ணலாம் வச்சு நம்ம பாண்டு எனர்ஜியை நம்ம டிஃபைன் பண்ணலாம். எனர்ஜி ரிலீஸ்ட் வென் எனி பாண்ட் இஸ் ஃபார்ம், ஏதாவது ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிறப்ப ரிலீஸ் ஆகிற எனர்ஜி, அல்லது எனர்ஜி ரெக்வயர்ட் டு டிசோசியேட் எனி பாண்ட், ஏதாவது ஒரு பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம என்ன சொல்ல போகிறோம், பாண்ட் எனர்ஜின்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? ரைட், சூப்பர். இப்போ ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிறப்ப ரிலீஸ் பண்ணுற எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கம்பேரிங் டு டிசோசியேஷன் எனர்ஜி. அதாவது கிச்சு ஐ டோன்ட் நோப்பா என்னன்னு தெரியல, மேம் வில் பி கம்மிங், யூ ஜஸ்ட் வெயிட், இது இந்த லைவ் மேபி லேட்டாக இருக்கலாம், யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட், ஓகே ரைட். கால்குலேஷன் ஆஃப் ரிலீஸ் எனர்ஜி, அதாவது எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது ஒரு பாண்ட், அதாவது சிம்பிளாக பாண்டு ஃபார்மேஷன் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்போ பாண்ட் எனர்ஜிங்கிறது இனிமேல் நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம், பாண்ட் எனர்ஜி இஸ் நத்திங் பட் இஃப் சம்படி இஸ் சேயிங் find the bond energy அப்படின்னு சொன்னாங்கன்னா we are going to find the bond dissociation energy, right? we are going to find the bond dissociation energy, that's it. புரிஞ்சுதா, clear? right, clear? we are going to find the bond dissociation energy. சரியா? அப்போ bond energy is equal to bond dissociation energy. அப்போ N2O2 H2F2 கொடுத்துருக்காங்க, ரைட்டா? in diatomic molecules, diatomic molecules இந்த மாதிரி இருக்க போதும். bond dissociation energy depends upon the size. புரிஞ்சுதா? சைஸ் குட்டி ஆகிடுச்சுன்னா பாண்ட் பிரேக் பண்ணுறது கஷ்டமா, ரைட்டா? நைட்ரஜனை விட ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னு என்ன அர்த்தம், எலக்ட்ரான்ஸை தாம் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்து வச்சுக்கும். அப்போ ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன் ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்துடுவாங்க. அப்போ பாண்டு லென்த் என்ன ஆகிடுச்சு, ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா பாண்டு லென்த் என்ன ஆகுது, ஜொயின்னு குட்டி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பாண்டு லென்த் எவ்வளோ இருக்குன்னு. முன்னாடி பாண்டு லென்த் எவ்வளோ இருந்துச்சு, இவ்வளோ பெரிய பாண்டு லென்த், ரைட்டா? பாண்ட் லென்த் இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ என்ன ஆகுது, கொஞ்சம் நேரம் ஆக 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 குட்டி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பாண்டு லென்த் எவ்வளோ இருக்குன்னு, குட்டியாக தான் இருக்குது. நவ் த பாண்ட் லென்த் இஸ் ஸ்மால், ஸோ த பாண்ட் லென்த் இஸ் ஸ்மாலர். ஹைட்ரஜன் ஆட்டமே குட்டி, ஃப்ளூரின் ஹைட்ரஜனை விட குட்டி, அதனால தான் அதுக்கு கம்மியாக இருக்குது, ரைட்டா? பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி.
ஓகே, இதே மாதிரி தான் கேஸ் 2. We'll go with the factors. What are the factors? Electronegativity, bond energy directly proportional to the electronegativity. அப்போ எல்லாமே ஹைட்ரஜன். Fluorine is more electronegative, right? Fluorine oda electronegativity value periodic classification நான் நடத்துறப்ப கவனிச்சிங்களா தெரியல, don't worry. Next week we have a super duper surprises, so that time I will do it, right? Electronegativity of fluorine is 4, chlorine is 3.4 something. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே வரப்போகுது. ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கனால பாண்ட் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஹெச்எஃப்க்கு, அடுத்து HCl, அடுத்து HBr, அடுத்து HI. ஸோ இன் திஸ் ஆர்டர் இட் வில் பி லைக் திஸ். அப்போ பாண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அது ஆல்ரெடி தெரியும். சிங்கிள் பாண்ட் உடைக்கிறது ஈஸி, டபுள் பாண்ட் உடைக்கிறது கஷ்டம், ட்ரிபிள் பாண்ட் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரைட்டா? ரைட், சூப்பர் தானே, அது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அப்போ bond energy binding energy B தான் வரும். ஸோ அப்போ மாற்றிடுறேன், bond energy directly proportional to the electronegativity. அதே bond energy directly proportional to bond order. bond order increase ஆனால் bond dissociation energy increase ஆகும். atomic size increase ஆச்சுன்னா bond length பெருசாகிடும். bond length பெருசாகிடுச்சுன்னா bond dissociation energy கம்மியாகிட போகுது. அப்போ size increases, இந்த இது படி என்ன அப்படின்னா size increase ஆச்சுன்னா bond energy decrease ஆக போகுது, ரைட்டா? size increase ஆச்சுன்னா bond dissociation energy கம்மியாக போகுது. atomic size increase ஆக bond energy decreases. 1 by atomic size. Exception, we have some exception. எங்கன அப்படின்னா in case of halogen the order of bond energy, halogenல மட்டும் பார்த்தீங்களா என்ன இருக்குன்னு? chlorine, bromine, fluorine, iodine. ஆக்சுவலாக ஃப்ளூரினுக்கு தான் அதிகமாக இருந்திருக்கணும். ஸோ டோன்ட் வரி, we will study this in P block elements. P block elements படிக்கிறப்ப we will be doing this, okay? P block element படிக்கிறப்ப we will be seeing this, okay? Samira, are you there? Samira, Anu, Alisha, Akshita, இந்த கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்களே ஒரு கேங்கு, அனாஃபாவா, அவங்களாம் இருக்கீங்களா? இல்லை நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா? ஓகே, ஹையர் எலக்ட்ரான் டென்சிட்டி அண்ட் ஸ்மால் சைஸ். ஃப்ளூரினில் ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி, ஃப்ளூரின் அவங்களே என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. அதனால தான் அது பாண்ட் டிசோஷன் எனர்ஜி கம்மி இருக்கிறது, குட்டியாக இருக்கனால, ரைட்டாக இட்ஸ் ஸ்பெசிஃபிக். ஏன் ரீசன் கொடுத்துட்டாங்க, இன் டீட்டெயிலாக நான் நடத்துகிறப்ப ஐ வில் ஜஸ்ட் லெட் யூ, ரைட்? ஓகே இருக்கீங்க, ஓகே ரைட், சூப்பர், ஓகே குட். ஸோ அப்போ திஸ் இஸ் த ரீசன். அப்போ அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் டிசோஷன் எனர்ஜி குறைய போகுது. அடுத்து பாண்டு பொலாரிட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ரைட்டா? ஓகே சாமிரா, குட். பாண்டு பொலாரிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாண்ட் பொலாரிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேர் வி வில் see that, ரைட்? பாண்ட் பொலாரிட்டி நெக்ஸ்ட் பார்ப்போம், நம்ம அதில் பார்த்துடலாம், ரைட்டா? பாண்ட் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் பொலாரிட்டி. அப்போ பாண்ட் எனர்ஜியும் பாண்ட் பொலாரிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பாண்ட் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் polarity. bond polarity na enna ipo parunga, right? HF, H plus F minus, H plus Cl minus. F minus is very stronger. F minus oda power jaasti, charge, that's it, super good. adoda charge jaasti, adudha vishayam, vera onnume kedaiya, right? S character already ungalke theriyum. S character increase ஆச்சுனா bond length decrease ஆக போகுது.
பாண்ட் லென்த் குட்டியாக இருந்துச்சுன்னா பாண்ட் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி மோர், அவ்வளோதானே. அப்போ எஸ்பியில் எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கும், அப்போ பாண்ட் எனர்ஜி அதுக்கு ஜாஸ்தி, அதுக்கடுத்து இதுக்கு கம்மி, இதுக்கு கம்மி. ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ் கேரக்டர் இன்க்ரீசஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ரைட்டா, பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் percentage of S character directly proportional to S character, ரைட்டா. S character பொறுத்து டைரக்டாக இருக்க போகுது, ரைட்டா. S characterக்கு directly proportional இருக்க போகுது, ரைட்டா. சூப்பர், that's awesome. next, last but not the least, இன்னும் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி. resonance. What is the meaning of resonance? Anybody know that resonance? ரெசனன்ஸ் அப்படிங்கிறது பென்சன் ரிங். ரெசனன்ஸ்னாலே நம்ம மைண்டில் வரக்கூடிய மொதல் ஆள் யார் அப்படின்னா திஸ் பென்சன் ரிங். எஸ், இட்ஸ் கோயிங் டு பி அ பென்சன் ரிங். அப்சல்யூட்லி எஸ், சூப்பர் டூப்பர் பென்சன் ரிங். பென்சன் ரிங்கோட பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி என்ன அப்படின்னா, நார்மலாக பென்சனை இப்படி கூட வரைவாங்க. யூஸ்வலி வி ட்ரா லைக் திஸ், ரைட்டாக இப்படி போடும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் சர்க்கிள்? இந்த சர்க்கிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தட் பை பாண்ட் இஸ் டீலோக்கலைஸ்ட். அது ஒரு இடத்துல கிடையாது, அது சுற்றிக்கிட்டே இருக்குமா. அதாவது இந்த டயக்ராமை ஐ கேன் ட்ரா லைக் திஸ். இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் 1 2 3 4 5 and 6, 1 and 2 3 and 4 5 and 6, 1 2 3 4 5 6, 2 and 3 4 and 5 6 and 1. ஸோ இந்த இமேஜில் டபுள் பாண்ட் எங்கே இருக்குது? 1 and 2 நடுவில் இருக்குது. இதில் 2 and 3, 3 and 4, 4 and 5, 5 and 6, 6 and 1. அப்படி பார்த்தா 1லேருந்து 6 வரைக்கும் எல்லா இடத்துலையுமே டபுள் பாண்ட் இருக்குல்ல, எப்பயுமே டபுள் பாண்ட் இருக்குது. இதான் ரெசனன்ஸ். அதான் ரெசனன்ஸ் அப்படின்னா இதுக்கு ஒரு ரியல் இமேஜே கிடையாது. ரெசனன்ஸுங்கிறது இமேஜினரி டயக்ராம் சொல்லலாம். இந்த டபுள் பாண்ட் சுற்றிக்கிட்டே இருக்க போகுது, இது சுற்றிக்கிட்டே இருக்க போகுது. அப்போ சிங்கிள் பாண்டை பிரேக் பண்ணுறது ஈஸியாக, டபுள் பாண்டை பிரேக் பண்ணுறது கஷ்டமா? சிங்கிள் பாண்ட் பிரேக் பண்ணுறது ஈஸியாக, டபுள் பாண்ட் பிரேக் பண்ணுறது ஈஸியாக? சிங்கிள் பாண்டை பிரேக் பண்ணுறது தான் ஈஸி. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, நான் இங்கே தான் சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு இதை பிரேக் பண்ணலான்னு போனால் அதுக்குள்ளே அந்த டயக்ராம் இங்கே வந்துடுது. அப்போ பாருங்கள் 1க்கும் 6க்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். அப்போ இது ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சராக எல்லா இடத்துலையுமே எனக்கு என்ன அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்க மாதிரியே இருக்குது, ரைட்டா. ஸோ ஆல்வேஸ் தேர் இஸ் கோயிங் டு பி அ டபுள் பாண்ட் இன் ஆல் பிளேசஸ், ரைட்டா. ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே டபுள் பாண்ட் இருக்குன்ற காரணத்தினால நார்மலாக இருக்கக்கூடியதை விட இதுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது. அப்போ ரெசனன்ஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் எனர்ஜி இன்க்ரீசஸ். ஏன்னா இது சிங்கிள் பாண்ட் இல்லை, அதுக்கு பதில் அது என்னவா இருக்குது? டபுள் பாண்டாக இருக்குது. இப்போ நான் இது டபுள் பாண்டை நினச்சி நிறைய எனர்ஜி கொடுக்கலன்னா அது சிங்கிள் பாண்டாக மாறிடுது. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுக்கிறப்ப எல்லா இடத்துலையுமே டபுள் பாண்ட் இருக்க மாதிரியான ஒரு ஆவரேஜ் வேல்யூ கிடைக்குது. ஸோ அந்த ஆவரேஜ் வேல்யூ வச்சு பார்க்குறப்ப பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ரைட்டா. பாண்ட் எனர்ஜி இன்க்ரீசஸ் டியூ டு ரெசனன்ஸ். அப்போ ரெசனன்ஸ் இருந்துச்சுன்னா பாண்ட் எனர்ஜி என்ன ஆக போகுது? இன்க்ரீசஸ் இஃப் இன்க்ரீசஸ் டியூ டு ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்னால என்ன ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது, ரைட்டா. ஓகே, சூப்பர். லாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பாயிண்ட், பாண்ட் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே லோன் பேரே இல்லை, ரைட்டா. அதுக்கு பாருங்கள் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். சி, இட்ஸ் லிட்டில் பிட் கன்ஃபியூசிங் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. லோன் பேர் எலக்ட்ரானே இல்லை, அவங்களோட பாண்ட் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே 2 லோன் பேர் இருக்காங்க, 4 லோன் பேர் இருக்காங்க, 6 லோன் பேர் இருக்காங்க. பசங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் அவங்களுக்குள்ளேயே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்களாம். தே ஆர் ஃபைட்டிங் வித் ஈச் அதர்.
they don't want to be friends, they don't want to be live as a they don't want to be joined together. ஏன்னா they are same charge. அப்போ சேம் சார்ஜ் என்ன ஆக போகுது, ஆல்வேஸ் ரிப்பல் ஈச் அதர். அப்போ இவங்களுக்கு நடுவில் ரிப்பல்ஷன் என்ன பண்ணுது, அதிகமாகுது. அப்போ நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி அவங்களே பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நான் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அவங்கள பிரேக் பண்ணிடலாம். whereas when comparing to here there is no lone pair. இங்கே யாருமே எதுவுமே பண்ணல, அவங்க கரெக்டாக ஈக்குவலாக சூப்பராக பாண்ட் ஆகியிருக்காங்க. இப்போ அதுக்கு அதிகமாக கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி. அடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்த லோன் பேர் நடுவில் இருக்க ரிப்பல்ஷன், இந்த லோன் பேர் நடுவில் இருக்க ரிப்பல்ஷன். இங்கே நிறைய லோன் பேர்ஸ், இந்த பக்கமும் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த பக்கமும் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ தே ஹாவ் நிறைய இருக்குது, ரைட்டா. தே ஹாவ் ஆல்ரெடி எக்கச்சக்கமான ரிப்பல்ஷன் அவங்களுக்கு நடுவில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நடுவில் நிறைய ரிப்பல்ஷன் இருக்க ஒரு காரணத்தினால தே ஆர் அன்ஏபிள் டு ஹோல்ட் இட். அப்போ பாண்ட் அவங்களால என்ன பண்ண முடியல, ஸ்ட்ராங்காக வச்சிருக்க முடியல. அப்போ ஈஸியாக பிரேக் ஆகிடுறாங்க. தேர் ஜஸ்ட் பிரேக்கிங் ஈஸிலி தே ஆர் ஜஸ்ட் கெட்டிங் பிரேக் டவுன், ரைட்டா. அப்போ அவங்களுக்கு பாண்ட் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் ஹியர் தே ஆர் சேயிங். த வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பாண்ட் எனர்ஜி is directly proportional to, inversely proportional to 1 by number of lone pairs, right? 1 by number of lone pairs. Pa these are the points pa. Bond energy பொறுத்த வரைக்கும், see, bond energy பொறுத்த வரைக்கும் it is directly proportional to the electronegativity, right? Electronegativity பொறுத்து directly proportional. அடுத்து bond order means nothing but number of bonds, right? Bond order is nothing but number of bonds. Bond order is nothing but number of bonds. Number of bonds increase ஆச்சுன்னா bond energy, அதாவது single bond, double bond, triple bond, அவ்வளோதான், ரைட்டா? எஸ், வெரி குட் ஷமீரா. அடுத்து bond energy directly proportional to 1 by atomic size. Size increases, bond energy decreases. Size பெருசாகுது அப்படின்னா bond length பெருசாகுது. ஒரு பெரிய குச்சியை உடைக்கிறது ஈஸி, அப்போ கம்மியான எனர்ஜி. அப்போ ஆப்போசிட்டாக இருக்குது. atomic size increases, bond energy decreases. bond polarity, பாண்டுக்கு polarity, அதாவது சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக bond energy decreases. S character hybridization வச்சு பார்த்தோம் அப்படின்னா S character இருந்துச்சு அப்படின்னா S character increases, bond energy also increases. Resonance, more the resonance, bond energy will be more. 1 by number of lone pairs. லோன் பேர் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் எனர்ஜி குறைய போகுது. ஏன் அப்படின்னா லோன் பேருக்கு நடுவில் ரிப்பல்ஷன் நிறையா இருக்க போகுது. அவங்களுக்கு நடுவில் அதிகமான ரிப்பல்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களோட பாண்ட் எனர்ஜி குறைய போகுது. Now we are going to solve some questions. After that we will go for a small break because நம்மளோட டைம் as usual அந்த 1 hour ஆயிடுச்சு. So solve this question, then we will go. என்ன அனாஃபா, நீங்கள் வரப்போ ஃபுல்லாக நான் பிரேக் விடுற மாதிரியே இருக்குது என்ன? ஓகே ரைட், யூ ஜஸ்ட் சால்வ் திஸ் கொஷின், தென் வி வில் டூ இட், ரைட்? ஓகே அனாஃபா, கம் பேக். சூப்பர், ஆன்சர் திஸ் கொஷின். விச் ஆஃப் த மாலிகுல் ஹேஸ் த மேக்ஸிமம் பாண்ட் எனர்ஜி? மேக்ஸிமம் பாண்ட் எனர்ஜி யாருக்கு இருக்கும்? ஸோ எல்லாமே ஹைட்ரஜன், பக்கத்தில் இருக்கவங்க பூரா ஹாலஜன். அப்போ சார்ஜ் வச்சு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? here we have to use the charge. bond polarity, யாருக்கு polarity ஜாஸ்தி? நான் சொன்னேன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியே யூஸ் பண்ணலாம். சிம்பிள் ட்ரிக் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. okay, we have got some answers. we'll check the answer is HF. simple, பார்த்தோம்ல, smaller the atomic size, greater the bond energy, right? atomic size, fluorine, chlorine, bromine, iodine, இதில் என்னது? ஃப்ளூரின் சின்னது, அப்படி பார்த்துக்கிட்டாலும் சரி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி. ஸோ அப்போ HF இஸ் த ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாண்ட் ஹேஸ் த மினிமம் பாண்ட் எனர்ஜி? கேள்வி என்னது? மினிமம் பாண்ட் எனர்ஜி. சிம்பிள், இதே டயக்ராம் தான் நான் சொன்னேன், இப்போ கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். லாஸ்ட் ஒன், ரைட்? What is the answer? D. The answer is D. Yes, definitely. என்னது?
Reason, what is the reason? D னு ஆன்சர் சொல்லிட்டீங்க, நானும் D ஆன்சர் ரைட்டுன்னு சொல்லிட்டேன். What's the answer? Reason. உங்கள் 7 பாயிண்ட் பார்த்தோமா? What is the answer? What is the answer? What's the answer for this D? In answer, just let me know. Yes, super good. D answer right. Fluorine have the lowest small size. Size about the reason. What's the reason? Yes. ஏதோ ட்ரை பண்ணுறேன் சார், புருவத்தை வச்சு ஒன்றும் வரல. நம்ம இப்படி ரெண்டுமே சேர்த்து பண்ணிடலாம். ரைட்டா? என்னது? பிகாஸ் என்னடா காமெடி பண்ணுறீங்களா? பிகாஸ் ஃப்ளூரின் இஸ் என்னது சார்? லோவஸ்ட் வரும் சார், அதான் ஃப்ளூரின்னு. என்ன லோவஸ்ட் வரும்? லோன் பேர் அதிகமாக இருக்கும் ஃப்ளூரின் கிட்ட. ரைட்டா? லோன் பேர் ஃப்ளூரின் கிட்ட அதிகமாக இருக்கும், அதனால தான். ரைட்டா? சரியா? right, lone pair is going to be less. சரியா? lone pair lone pair அதிகமாக இருக்கும், அதனால. சரியா? ஃப்ளூரின்ல lone pair இப்போ தானே நம்ம பார்த்தோம். see this diagram, I will just show it. so this is the diagram. ரைட்டா? ஃப்ளூரின்ல lone pair அதிகமாக இருக்கும், lone pair அதிகமாக இருக்கனால இதுக்கு இந்த ஆன்சர். ரைட்டா? ஓகே, இதோட bond energy is going to be less. super. easy question da, easy question. Easy question, easy peasy lemon squeezy. ஞாபகம் வர டைம் ஆயிடுச்சா? ஓகே, பிளாஸ்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. yes, blaster. super, good. Option D. Yes, option D, fourth option the right answer. okay, B not D. D ஏன்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்த்துருக்கோம் H2 ஸ்மாலர் சைஸாக இருந்துச்சுன்னா என்ன வரணும்? ஸ்மாலர் சைஸ். இதுக்கு இது ஆக்சிஜனுக்கு this one, நைட்ரஜனுக்கு this one. ரைட்டா? size and bond energy are inversely proportional. ரைட்டா? ஓகே, answer is option D. okay, so we'll go for a 10 minutes of break. We will return after that. okay, so இன்னும் எவ்வளோ ஸ்லைடு இருக்குது? ஐ திங்க் அரௌண்ட் 40 இருக்குன்னு. டைபோல் மொமெண்ட்டும் ஃபஜான்ஸ் ரூலும் இருக்கும்னு நினைக்கிறேன். நோ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி வேறு இருக்கா? எஸ், மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி இருக்குது. ஆகா, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் நிறையா இருக்குது. பாண்ட் ஆர்டர், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறது, எம்ஓ தியரி, அதுக்கப்புறம் ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு மாலிகுல்ஸ்க்கும் எம்ஓ தியரி வரைஞ்சி கண்டுபிடிக்கணும். ஓ மை காட், இட்ஸ் சூப்பர் டூப்பர் கிளாஸ். இட்ஸ் கோயிங் டு பி இன்னும் அதுக்கப்புறம் தான் போலரைசேஷன், ஃபஜான்ஸ் ரூல் அதோட முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிரேக்கில் வில் கோ ஃபார் அ டின்னர் பிரேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வில் ஜஸ்ட் டூ அகெயின். ஓகே.
Okay, shall we start? Yes, we are going to start it. We are going to start with the dipole moment. Dipole moment, one of the next important topic, dipole moment. So polarity of any polar covalent bond, right? Polarity of any polar covalent bond or molecule measured in terms of dipole moment. Sir, what is this polarity? First, polarity na enna namma therinjikalam, right? We will go with that. So polarity ingradhu enna appadina CCl 4 எடுத்துக்கலாம், ரைட்டா? கார்பன் டெட்ராக்ளோரைடு எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்கும்? சிம்பிளாக ஆர்கானிக்கில் வரைகிற மாதிரி நான் ஜஸ்ட் சிம்பிளாக வரைகிறேன். Cl okay, we will go with H2O simply. H2O, so oxygen, hydrogen, then hydrogen, இதுக்கு லோன் பேர் இருக்க போது, இதுக்கு லோன் பேர் இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஹைட்ரஜனை விட ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஹைட்ரஜனை விட ஆக்சிஜன் என்னது? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ரைட்டா? ஹைட்ரஜனை விட ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கா, இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன அப்படின்னா திஸ் ஆக்சிஜன் இஸ் லிட்டில் பிட் செல்ஃபிஷ் ஃபெலோ. அது என்ன அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிறது எஸ் வெரி குட் வெரி குட். எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிறது டெண்டன்சி டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த ஆக்சிஜன் ஆக்சுவலாக இப்படி தான் என்ன பண்ணணும், ரெண்டு பேரும் ஈக்குவல் ஷேரிங்கில் இருக்கணும். பட் வாட் திஸ் ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு டூ, இதை என்ன பண்ண போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் இட் லைக் திஸ். இந்த மாதிரி என்ன அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரானையும் தான் பக்கம் இழுத்து வச்சுக்க போகுது. ஆக்சுவலாக அந்த எலக்ட்ரான் எங்கே இருந்திருக்கணும், திஸ் எலக்ட்ரான் ஷுட் பி ஹியர், பட் இன்ஸ்டெட் ஆஃப் இட் இந்த எலக்ட்ரான் என்ன ஆகிடுச்சு, இங்கே போயிடுச்சு, தள்ளி போயிடுச்சு, ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு, அந்த எலக்ட்ரான் தள்ளி அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரானோட டென்சிட்டி ஆக்சிஜன் பக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ எலக்ட்ரானோட டென்சிட்டி ஆக்சிஜன் பக்கம் அதிகமாக இருக்குன்னா ஆக்சிஜன் இஸ் பிகமிங் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். ஆக்சிஜன் இஸ் பிகமிங் பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ். பார்ஷியலாக என்னது, ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ ஹைட்ரஜனுக்கு என்ன ஆக போகுது, பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டு ஹைட்ரஜனுக்கும் பார்ஷியலாக பாசிட்டிவ் சார்ஜ் இருப்பது. இவங்க ரெண்டு பேருக்கும் எலக்ட்ரான் கம்மியாக இருக்க மாதிரியும் இவங்ககிட்ட எலக்ட்ரான் கூட ஆக்சுவலாக இல்லை, ஆனால் polarity because of the movement, slight movement of electron towards itself. அப்போ we have a positive negative. பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலே என்னது, தட் இஸ் த polarity, கரெக்டாக? அப்போ polarity வந்துருச்சா? அப்போ இதுதான் என்னது, நம்ம பொலாரிட்டின்னு சொல்ல போகிறோம். இந்த பொலாரிட்டியை பொறுத்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பொலாரிட்டியை வச்சு we are going to find the dipole moment. ஸோ எப்படி மெஷர் பண்ண போகிறாங்க, இப்போ இவங்க பக்கம் தான் எலக்ட்ரான் போயிருக்கு, அப்போ இவங்களோட எலக்ட்ரானை இவங்க வாங்கியிருக்காங்க. திஸ் இஸ் ஹவ், இந்த மாதிரி ஹெடட் ஆரோ, இந்த மாதிரி ஆரோ போட்டிருந்தாங்க அப்படின்னா தட் ரெப்ரசன்ட்ஸ் அ டைபோல் மூமெண்ட். அப்போ டைபோல் மூமெண்ட் எந்த பக்கமாக இருக்குது, டுவர்ட்ஸ் திஸ் சைட், ரைட்டா? டைபோல் மூமெண்ட் டுவர்ட்ஸ் திஸ் சைட். இப்போ பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் இப்படி கொடுக்குது, இந்த ஆக்சிஜன் இப்படி கொடுக்குது. அப்போ ரிசல்டன்ட் நம்ம பார்த்துருப்போம் ஃபிசிக்ஸில், யூ மைட் ஹவ் சீன் தட் இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், இப்படி ஒன்று போகுதுன்னா ரெண்டுமே இப்படியே போயிட்டே இருக்க போகுது. தட் மீன்ஸ் த ரிசல்டன்ட் வில் பி அட் த சென்டர். சிம்பிளா? அப்போ த ரிசல்டன்ட் டைபோல் வில் பி அட் த சென்டர். மொத்தமாக எல்லாமே என்னது, மேல் நோக்கி போக போகுது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? எவ்ரிதிங் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த டாப். ஓகேவா? சரியா? we will discuss it, right? We will discuss it. Dipole moment is represented by crossed arrow put on Lewis structure of the molecule, right? இப்போ பாருங்க, ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இருக்கு. திஸ் இஸ் பாசிட்டிவ், இது இந்த பாசிட்டிவ்னு இருக்கா, இது பாசிட்டிவ், இந்த பக்கம் மைனஸ் இருக்குது, அந்த பக்கம் போகுது நெகட்டிவ் அப்படிங்கிறது, ரைட்? அதாவது எலக்ட்ரான் குளோரின் பக்கம் ஷிஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறாங்க இங்கே, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வி வில் ஸ்டடி ஈவன் மோர், ரைட்? இப்போ டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் அ ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த டைபோல் மொமெண்ட்? Dipole moment is represented as mu, right? Dipole moment is represented as mu is equal to charge into distance, right? Charge, ரெண்டு சார்ஜ். டைபோல்னா என்னது, ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் மீன் பை டைபோல்? Two equal and opposite charges separated by a small distance, right? P is equal to 2qd நினைக்கிறேன், right? P is equal to 2qd வரும். ஸோ 2q அதான் சார்ஜை போட போகிறோம் இன்ட்டு distance separated. என்ன distance separated? R is the distance, right? In meters in coulomb, right? In meters in coulomb. Yeah, very good blaster, that's good.
Blaster is doing good. Right, so dipole moment endradhu, it's represented, its unit is d by units, right? D by is the unit of dipole moment. இதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு 1d. d is represented as d by 1dB is equal to 1dB is equal to சென்டிமீட்டர்ல 3.33 into 564 3.353564 into 10 to the power minus 30. இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. I will write this 1d equal to over here 1d is equal to 3.33564 into 10 to the power minus 30 centimeter. Sorry, centimeter lada, ayyo sorry, it's coulomb meter. Coulomb adukapra meter. Coulomb meter, centimeter la, it's coulomb meter. Okay, right? Okay, right, it's coulomb meter. Okay, d means d by, yes, d means d by. In the diatomic molecule, mu depends upon the difference in electronegativity. அப்போ mu is directly proportional to electronegativity அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ ஒரு சிலருக்குலாம் பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், we will give you an example. HCl எடுத்துக்கலாம், ரைட்டா? HCl எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? டைபோல் மூமெண்ட் கண்டிப்பாக தெரியும், குளோரின் பக்கமாக தான் போகுது, ரைட்டா? Let us go for H2. ஹைட்ரஜன் mu is equal to 0. ரெண்டு பேரோட electronegativity same. For Cl2, Cl it's going to be mu is equal to 0. ரெண்டு பேரோட electronegativity same. அப்போ என்ன அர்த்தம்? 0, ரைட்டா? ரெண்டு பேரோட electronegativity same இருந்தால் it's going to be 0. 0 dipole moment. அப்போ in diatomic molecule mu depends upon the difference in electronegativity. அப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ வேல்யூ இருக்கும். என்னது? ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தினா எலக்ட்ரானை தான் பக்கம் ரொம்ப பிடிச்சி இழுத்துக்கும். அப்போ டைபோல் மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். HCl, HBr, HI. whereas HH, H2, F2, Cl2, Br2, O2 இவங்களுக்கெல்லாம் 0. ஏன் 0? பிகாஸ் mu is equal to 0. ஏன்னா அந்த டைபோல் மூமெண்ட்டே இருக்காது, ரைட்டா? எஸ், ஃப்ளூரினுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஜாஸ்தி. ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் சொன்னேன், En electronegative value for fluorine. Fluorine electronegative value 4. It is the highest more electronegative element in the whole periodic table. Fluorine is the first electronegative, second is oxygen, அதுக்கப்புறம் தான் chlorine. சரியா? HCl is polar molecule. Absolutely, yes, very good. You guys are doing great. I am so happy. So resultant dipole நான் அப்போயே சொல்லிட்டேன், ரைட்டா? நெட் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1.85d அப்படின்னா டியோட வேல்யூ எனக்கு தெரியும். 1d by is equal to, அதாவது மியூவை ஜென்ரலாக டியில் மெஷர் பண்ணுவோம். டினா டைபோல் மூமெண்ட்டோட யூனிட். ஆனால் நம்ம அதை கூலும் மீட்டரில் மாற்றணும் அப்படின்னா என்ன டி கொடுத்துருக்காங்களோ, அதாவது 1.85dன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 1.85d இன்ட்டு நம்மளோட டிபை வேல்யூ என்னது? 3.3356 into 10 to the power minus 30 கூலும் மீட்டர். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். எஸ், தட்ஸ் இட். ஸோ மல்டிப்ளை பண்ணால் வர்றது தான் நியூ வேல்யூ, ரைட்டா? ஓகே, வில் கோ வித் சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ். கவனமாக கவனிங்க, ரைட்? ஸோ ஹியர் வி ஹாவ் PCl5 and SF6. ஃப்ளூரினுக்கு இப்போ தான் என்ன சொன்னேன் நான், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம ஜாமெண்ட்ரியை பொறுத்து பார்க்குறப்ப, அதோட ஷேப்பெல்லாம் பொறுத்து பார்க்குறப்ப we are getting something different, right? So கவனிச்சு பாருங்க, PCl5 ஸ்ட்ரக்சர் இதானே, trigonal bipyramidal, கரெக்ட் தானே? AB5. PCl5 is a type of AB5 type, கரெக்ட் தானே? It's AB5 type, உங்களுக்கே தெரியும், ரைட்டா? ரைட், this is come also in JEE. You can use this for JEE also, Lavanya, no issues, you can take it as for JEE also, right? PCl5 and SF6, PCl5 and SF6, right? Now we are moving, right? PCl5 is AB5 is trigonal bipyramidal கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, this is our phosphorus, right? இதான் நம்மளோட phosphorus. இவங்க எல்லாருமே என்னது? ஃப்ளூரின், ஐயோ சாரி, குளோரினில் இருக்கு, நான் ஃப்ளூரின் போட்டுட்ருக்கேன். ஐம் சாரிப்பா, சாரி guys, sorry. Chlorine, this is a chlorine, this is one chlorine,
this is one chlorine, this is one chlorine, right? Right? Okay. இப்போ பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட் இங்கே எப்படி இருக்கு? இந்த பாஸ்பரஸ்க்கும் இந்த குளோரினுக்கு நடுவில் டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்க போகுது? இப்படி இருக்க போகுது, ரைட்டா? இந்த பாஸ்பரஸ்க்கும் இந்த குளோரினுக்கு நடுவில் டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்க போகுது? இப்படி இருக்க போகுது. இந்த பாஸ்பரஸ்க்கும் இந்த குளோரினுக்கு நடுவில் இப்படி இருக்க போகுது. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பாஸ்பரஸ் இருக்கு, ஈக்குவலாக 3 பக்கமும் ஒரு ஆளை 3 பேரும் ஈக்குவலாக பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ தே கேன்சல் ஈச் அதர், சேம் வேல்யூ, it is not a different value. So all are same value. Chlorine நால மூணுமே chlorine, அப்போ it's going to be same value. again சொல்லவா, அதாவது என்ன அப்படின்னா சிம்பிள், இதை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த காம்பவுண்ட் மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் விட்டுட்டேன், இவங்களை மட்டும் எடுத்துக்க போகிறேன். பாஸ்பரஸ் இருக்காங்க, இந்த பக்கம் குளோரின் இருக்காங்க, இந்த பக்கமும் ஒரு குளோரின் இருக்காங்க, இந்த பக்கமும் ஒரு குளோரின் இருக்காங்க. இட் இஸ் அ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ரைட்டா? ட்ரையாங்கிளோட நடுவில் இருக்கவங்கள 3 கார்னர்லேருந்து பிடிச்சி இழுக்கிறாங்க சேம் ஃபோர்ஸில். அப்போ த டைபோல் மூமெண்ட் வில் பி லைக் திஸ், கரெக்டாக? இதுதானே டைபோல் மூமெண்ட்டு, இதுதானே டைபோல் மூமெண்ட்டு. அப்போ சேம் அண்ட் ஈக்குவல் ஃபோர்ஸ், 3 பேருமே ஒரே பக்கத்தில் ஒரே மாதிரி இழுக்கிறாங்க. தென் த நெட் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி, 3 பேரும் சேம் டைமில் ஒரே மாதிரியே இழுக்கிறாங்க. தென் த மியூ இஸ் ஈக்குவல் டு 0. தெர் இஸ் நோ டைபோல் மூமெண்ட், கரெக்டாக? there is going to be no dipole moment, right? There is going to be no dipole moment, சரியா? dipole moment 3 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க, no dipole moment. இப்போ அதே மாதிரி பாருங்க, இங்க மேலே இந்த குளோரின் பிடிச்சி இழுக்குது, அதே ஃபோர்ஸில் கீழே இந்த குளோரின் பிடிச்சி இழுக்குது. ஸோ அப்போ மேலே ஒரு ஃபோர்ஸ், மேலே ஒரு டைபோல் மூமெண்ட், அதே ஃபோர்ஸில் கீழே ஒரு டைபோல் மூமெண்ட், தே போத் கேன்சல் ஈச் அதர். அப்போ ஓவராலாக திஸ் PCl5 ஓட டைபோல் மூமெண்ட் என்னது? PCl5க்கு டைபோல் மூமெண்ட் கேட்டாங்கன்னா that is going to be mu is equal to 0. நல்லா கவனிங்க, நான் என்ன வார்த்தையை சொன்னேன்? PCl5 ஓட டைபோல் மூமெண்ட் 0. I didn't use a word that the dipole moment of phosphorus and a single chlorine. பாஸ்பரஸ்க்கும் குளோரினுக்கும் நடுவில் நான் டைபோல் மூமெண்ட் இல்லைன்னு சொல்லலை. பாஸ்பரஸ்க்கும் 5 குளோரினுக்கும் ஓவரால் PCl5 காம்பவுண்ட், PCl5 மாலிகுலோட டைபோல் மூமெண்ட் 0. ஆனால் பாஸ்பரஸ் குளோரின் ஒரு பாஸ்பரஸ்க்கும் ஒரு குளோரினுக்கும் நடுவில் டைபோல் மூமெண்ட் இருக்குது. த நெட் டைபோல் இஸ் 0, நெட் 0. அதே மாதிரி SF6 பாருங்க, 4 ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டா அண்ட் 2 ஈக்குவல் ஃபோர்ஸ், இட்ஸ் கோயிங் டு பி 0. அப்போதே பார்த்துட்டோம். ரெசனன்ஸ் என்னது? எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே ஸ்ப்ரெட் ஆக போகுது, டபுள் பாண்ட், தேர் கம்ஸ் த ரெசனன்ஸ். அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு 0. அங்கே என்னது? அப்போ டைபோல் மூமெண்ட் இஸ் கோயிங் டு பி 0. அப்போ டைபோல் மூமெண்ட் எங்கெல்லாம் 0 அப்படிங்கிறத பார்த்துட்டோம், ரைட்டா? ஸோ அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா BX3 எப்படி இருக்கும்? போரான் ட்ரைஃப்ளோரைடு. BX3க்கு பதிலாக we will just go for BF3. எக்ஸுங்கிறது ஹாலஜனை குறிக்குது, BF3. What is the diagram of BF3? It's like this. அப்போ என்னது? net dipole 0. It is not necessary that net dipole 0வா இருக்கிறதுக்கு இவங்க ஒவ்வொருத்தவங்களும் 0வா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. That's a very important point, very important point. கிட்டத்தட்ட more than 5 to 6 years NEET and JEEல இந்த கான்செப்ட் கேட்டுகிட்டே இருக்காங்க, ரைட்டா? ரைட், கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? சூப்பர். The bonds BF, Cl, CH, CO etc. are polar even though compounds are non-polar. இது non-polar compound, இதுக்கு polarity கிடையாது. BF3ல என்ன polarity இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? there is no polarity. H2ஓட polarity இருக்குது, ரைட்டா? H2O is a polar molecule. ஏன்னா என்னது? ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன்லேருந்து ஒரு பக்கத்துக்கு என்ன பண்ணுது? இழுத்துக்குது. இதில் 3 ஈக்குவல் சைடு எல்லாருமே ஒரே மாதிரி இழுத்துக்கிறாங்க, கேன்சல் ஈச் அதர், ஸோ நோ பொலாரிட்டி. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் பொலாரிட்டி கிடையாது, ஆனால் அதில் இருக்க ஒரு பாண்டும் போலார், ஒரு பாண்டும் போலார். இது ஒரு போலார் பாண்ட், இது ஒரு போலார் பாண்ட், இது ஒரு போலார் பாண்ட். ஆனால் மொத்தமாக இவனுங்க போலார் பாண்ட் கிடையாது. இது ரெண்டா பொலாரிட்டி, ரைட்டா? சூப்பராக புரிஞ்சுதா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, சரியா? கவனமாக கவனிச்சுக்கோங்க, ஓகே? Right, answer this.
Just a minute guys, a small 1 minute of time, just a minute. It's okay, some of them are saying non-zero. They zero dipole moment கேட்கலடா, non-zero கேட்டிருக்காங்கடா. Non-zero dipole moment, zero dipole moment இல்லாதவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. எப்பா சாமி, zero dipole moment யாருன்னு கேட்கல, எல்லாரும் ஆப்ஷன் ஏ. இது இப்போ தானே பார்த்தோம், mu is equal to 0ன்னு சொன்னேன். இது ரெண்டுமே 0ன்னு சொன்னேன்ல. PCl5 have zero dipole moment. A ஆன்சர் கிடையாது. A and B ஆன்சர் கிடையாது. A and B is a zero dipole moment. SO2 டயக்ராம் எப்படி வரும்னு வரீங்க, வரைஞ்சி பார்த்து சொல்லுங்கள். ஆன்சர் இஸ் SO2. சரியா? ஏன்னா SO2ல தான் ஒரு லோன் பேர் இருக்க போகுது. CO2 ஸ்ட்ரக்சர் என்னது? இட் இஸ் அ லீனியர் ஸ்ட்ரக்சர், ரைட்டா? டபுள் பாண்ட், இந்த பக்கம் கார்பன், இந்த பக்கம் கார்பன். இதுவும் இப்படி தான் வரும், இதுவும் இப்படி தான் வரும். தே போத் கெட் கேன்சல் ஈச் அதர், அல்லது நார்மலாக தான் இருக்கும். தட் இஸ் கோயிங் டு பி நத்திங் மோர், இட்ஸ் கோயிங் டு பி, ரைட்டா? டைபோல் மூமெண்ட் பெருசாக இங்கே இருக்க போதில்லை. பட் வேர் இஸ் ஹியர் நெட் டைபோல் மூமெண்ட் வில் பி டுவர்ட்ஸ் சல்ஃபர். மொத்தமாக எல்லாமே நடுவில் ஒரே பக்கத்துக்கு போக போகுது. இங்கெல்லாம் ஆப்போசிட் டு ஈச் அதர், இங்கே ஒரே டைரக்ஷனில் போக போகுது, ரைட்டா? சல்ஃபர் இஸ் ஆக்சிஜனா, சல்ஃபர் யார்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. லோன் பேர் இருக்கனால லோன் பேர் பக்கம் தான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் புஷ் பண்ணப்படும், அதனால் மேலே போகும். ஸோ டைபோல் மூமெண்ட் SO2. ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி இருக்கு. ஸோ as we have crossed nearly 5 hours, so we will just continue this by tomorrow, okay? Right? Already 5 hours. If you want anything to ask me generally, you can ask me general. Just ask me any general questions. Ask me any general questions. Tomorrow வேணாம், இன்றைக்கே பார்க்கலாம். ஆஃப்டர் டின்னர் we will do it, right? இன்றைக்கி படிச்சிடலாம். என்ன இல்லை, எம்ஓ தேரி நான் லேட் ஆக்கலாம்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி பார்க்கலாமா, நாளைக்கு பார்க்கலாமா? What MO theory easy, okay. சார் லோன் பேருக்கு அதிகம் அட்ராக்ஷன் இருக்குமா இல்லை பாண்ட் பேர்? லோன் பேர் தான். நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம சேனலை பாருங்கள் ஐஸ்வர்யா, ஜஸ்ட் வாட்ச் அவர் சேனல், என்னென்ன நடத்துகிறோன்றதை பாருங்கள். நானாக இருக்கட்டும், அடுத்த பிரமிளா மேம், யாழினியன் சார், ஆஷா மேம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ராவணி மேம் இப்போ ஜேஇக்கெலாம் போடுறாங்க. நீங்கள் அந்த வீடியோஸ் கூட பார்க்கலாம். ஜஸ்ட் சிம்பிளி வாட்ச் த வீடியோஸ். நீங்கள் நெட் பேக் 1 மந்த்துக்கு போடுங்க, அன்லிமிட்டட். வாட்ச் த வீடியோஸ் பார்த்தாலே நீங்கள் அழகாக நீங்கள் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, டுமாரோ நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, டுமாரோ வில் டூ இட், ரைட்? ஓகே, தென் நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கலும் இன்ஆர்கானிக்கும் நான் நடத்த போகிறேன். பிரமிளா மேம் வில் பி கிவிங் இன்ஆர்கானிக். மீதி இருக்கவங்களும் ஃபுல் போர்ஷன் நடத்துவாங்க. டெய்லி ஒரு சாப்டர்ன்ற மாதிரி தான் போகிறோம், ரைட்டா? டுமாரோ வில் கண்டினியூ. ஓகே பிளாஸ்ட். ஓகே பிளாஸ்டர். வேறு என்னது? நானே சொல்லவா? நான் என்ன சொல்கிறது? யூ ஹாவ் டு ஆஸ்க் மீ சம்திங். எஸ், ஓகேவா? we will wait till 5 hours. என்ன விஜய் செம்ம டீச்சிங்கா? மெசேஜே பண்ணலடா விஜய், இன்னைக்கு வரவே இல்லையே. ஸ்டார்டிங்கில் இருந்தீங்க, தென் யூ ஜஸ்ட் கான். எங்கே போனீங்க? See, Sunday we are going to have a class at 10 o'clock. Sunday thermodynamics, a biggest and very important lesson, thermodynamics. NEET portion 1 monthல finish பண்ணுவாங்க. எஸ், கிராஷ் கோர்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கே. என்னது அது? ஐஸ் வைக்கிறான். என்ன விஜய் இஸ் டூயிங் லைக் தட்? என்ன
விஜய் செத்துட்டானா டே? Okay, Aishwarya. Thermodynamics. Yes, thermodynamics, we are going to do it. Very interesting. Surprise, we are going to start. I am going to start Vedantu Premier League. VPL is going to come. Get ready for VPL. From 10th onwards, we are going to start VPL. படிக்கிறது தான் அதுவும், சரியா? நீ ஒன்று விளையாடுறது நினச்சிடாத, சேம் படிக்க தான் போகிறோம். எஸ், ஐ எம் சிஎஸ்கே ஃபேன் விஜய். விஜய் சும்மா சொல்கிறானா என்ன? சர்ப்ரைஸ் அதான் சொன்னல, வி ஆர் கோயிங் டு டூ, இப்போ பார்க்குறத விட வேறு லெவலில் வி ஆர் கோயிங் டு டூ த லைவ். ஒன் டே பிபிஎல், வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ ப்ரீமியர் லீக் versus 2 lessons. We are going to start 2 lessons, right? வேறு டீம்லாம் பிடிக்காதா? சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிரிக்கெட்டே பெருசாக பிடிக்காது, ஏதோ சிஎஸ்கே நம்ம ஊருன்றதுனால கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். வாட் இஸ் விபிஎல்? வேதாந்து ப்ரீமியர் லீக். நான் அதை சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஓகே, ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ சீரீஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். டைம் கம்மியாக இருக்கனால 1 day 2 chapter கண்டினியூஸ் கிளாஸ். ஸோ get your mobile data recharged, unlimited. So don't worry, we'll do it. So ரெண்டு லெசன் ஒரு நாளைக்கு versus போட்டு we are going to do it, right? We will be doing ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 டே நைட் மேட்ச் மாதிரி. இன்றைக்கி நம்ம 3 o'clock ஆரம்பித்து we are just completed it at 8, பட் அது 11 o'clock வரைக்கும் போகணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். we will see that 3 to 11 continuously we will be doing it. ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா will write. Okay, yes, everything goes to Vedantu. விஜய், உண்மையிலே யாரோ சொன்ன மாதிரி நீ தீபிகா சொல்கிற மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்கேடா, பயங்கரமாக மெசேஜ் போட்டேடா. ஓகே ஓகே சார், விஜய் எம்எல் எவ்வளோ பாசமாக இருக்கான் பாருங்கள். 8 AM to 8 PM. நான் 6 to 6 வச்சுக்கலான்னு நினச்சிருக்கேன். 6 to 6 வைப்போமா இல்லை 8 to 8? 8 o'clockனா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. 6 to 6 ஓகே. 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டியா நீ? என்ன காலையில் யாழினியன் சார்லாம் லெசன் நடத்துகிறார்ல, ஸோ அப்போ ஃபிசிக்ஸ் பாதிக்கப்படும். அதனால் ஏன் சாமிரா நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களா கெமிஸ்ட்ரி டீச்சரா? ஓகே, ஒரு நாள் மட்டும் இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி 6 to 6. தட் இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் டே. ஃபைனல்ஸ் வேறு லெவலில் இருக்கணும்ல. ஃபைனல்ஸ் இஸ் கோயிங் டு பி அ 12 hours கம்ப்ளீட் ஆஃப் ஃபுல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வித் ஆல் கொஷின் ஆன்சர். ஃபிசிக்ஸ் டீச்சருங்களா? அப்பா எனக்குலாம் ஃபிசிக்ஸ் கஷ்டம்ப்பா. மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம், பயாலஜி கூட எனக்கு நான் ஏதோ எடுத்துருவேன், மேக்ஸ் கூட. ஆனால் ஃபிசிக்ஸ் இஸ் வெரி டஃப் ஃபார் மீ. ஓகே, ஓ ஆனால் ஃபார் பயாலஜி டீச்சர் ஆகிறீங்களா? ஓகே வாங்க. ஈவினிங், ஓகே வில் டூ இட். த 12 hours இஸ் கோயிங் டு பி ஒன்லி ஒன் டே. ஒன் டே தான் 12 hours. மீதி நாள்லாம் மினிமமாக இட் வில் பி 6 to 8 hours. 12th பப்ளிக் 26 எப்படி இருக்கும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஓ விஜய் 12th 2026 எழுத போகிறீங்களா? ஓகே, தட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. நான் ஒரு 5 to 6 years வந்து 12th standard கெமிஸ்ட்ரி எடுத்துகிட்டு இருந்தேன். தென் ஐ ஜஸ்ட் மூவ் டு நீட் அண்ட் ஜேஇ. திஸ் இயர் ஐ எம் கோயிங் டு டேக் 11th standard. நீங்கள்லாம் 12th வந்துட்டீங்கள, நான் நெக்ஸ்ட் இயர் அப்கமிங் 2026 11th எடுக்க போகிறேன். ஸ்ராவணி மேம் வில் பி டேக்கிங் 12th standard. ஹாய் கீர்த்திகா. எஸ் ஆமாம் தீபிகா, அவன் ஐஸ் வச்சுட்டே இருக்கான் என்ன. ஓகே, 2026 NEET. Don't worry, definitely I will be there. Daily NEET classes will be there. We are going to start it from the
ஃப்ரம் ஜூன், மே முடிஞ்சு ஜூன்லேருந்து we are going to start it. ரொம்ப பொறுமையாக ஒரு லெசனாக நம்ம தட்டி தூக்க போகிறோம். ரைட்டா? டோன்ட் வரி அபவுட் இட். ரைட்? ஓகே. 12th அப்போ பண்ணேன் மேம் இருக்காங்க, அப்புறம் கவலைப்படுறீங்க. ஷீ வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் இட். ஐயோ ஜாரோ ஏன் கோவப்படுறாங்க? அப்போல்லாம் கோவப்படக்கூடாது. ஓகே. என்ன பிளாஸ்டர் உங்கள் ஐடியா பயங்கரமாக இருக்கே. என்ன ஓ நீங்கள்லாம் 12th டே? அனாஃபாலாம் 12th இப்போ தான் 12th போக போகிறீங்களா? டே வேறு லெவலில் கவனிக்கிறீங்களாடா? டே யாரா நீங்களாம்? 11th முடிச்சுட்டு இப்போ இருந்து வேறு லெவல்டா. சூப்பர்டா. ரைட் 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 டோன்ட் வரி. ஐஸ்வர்யா நீங்கள் பயப்படுறதை ஸ்டாப் பண்ணுங்கள், ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே. தட் 12 hours இஸ் ஆன் 20ஆம் தேதி நினைக்கிறேன். நான் இன்னும் ஷெடியூல் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. மண்டே டியூஸ்டேல ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ எவ்ரி திங். மண்டே இல்லைனா டியூஸ்டே நான் எது என்னென்னக்கே நான் சொல்லிட்டேன். ரைட்டா? அப்கமிங் 12th இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா வேறு லெவலில் என்ன பிளாஸ்டர். என்ன ஹாப்பி மேரிட் லைஃப். டே எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுடா. ஐ எம் ஹேவிங் 2 kids. I have 2 kids. அதான் சந்தோஷமாக இருக்கீங்களா? எஸ். ஓகே. ஓ அதை தான் அவங்களும் சொல்கிறாங்களா? ஓகே ஓகே. அவர் அப்படி சொல்கிறானா? இன்ஜினியரிங் தான் சேர்க்க போகிறாங்க. ஏன் நீங்கள் நீட்டில் நிறைய மார்க் வாங்கினா அவங்களே இன்ஜினியரிங் சேர்க்க போகிறாங்க? எஸ் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஆஃப்லைன் சென்டர். நான் வேதாந்த் ஆஃப்லைன் சென்டரில் இருந்தேன் இனிஷியலாக. இந்த சேனல் லாஸ்ட் 1 yearக்கு முன்னாடி பாருங்கள், மை வீடியோஸ் வில் பி தேர். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் ஓவர் ஹியர். அதுக்கப்புறம் இந்த சேனல் 0லேருந்து ஒரு 25K வர வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஷிஃப்டட் டு ஆஃப்லைன். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் யாழினியன் சார், திஸ் நியூ டீம் இங்கே இருக்காங்களே, இவங்க எல்லாருமே வந்தாங்க. அப்புறம் திருப்பி அகெயின் ஐ ஆல்சோ கம் பேக். ஓகே, நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு நான் வந்துட்டேன். சாப்பிட்டீங்களா? நோ பசிக்குது, அதனால தான் ஓகே நம்ம கொஞ்சம் நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே. எஸ், அப்போ வந்து நான் ஒரு ஆளாக இருந்தேன். இப்போ டீமில் எவ்வளோ எஃபர்ட், தே ஆர் ஜஸ்ட் டிட் அ லாட் ஆஃப் எஃபர்ட்டில். அதனால தான். ஓகே சரிடா. ஓகே, we will end it up. We will see by tomorrow, and Sunday we will have a thermodynamics. Monday, Tuesday we will just see the VPL details, everything I will just give you. Okay, right, bye bye, see you guys, tata, see you, take rest, revise it. Okay, எல்லாத்துக்கும் படிங்க. Right, bye bye.